மேக்கர்ஸ் ட்ரைப்ல வந்து there are 30 plus micro communities. ஓகே லைக் டிஃப்ரெண்ட் ட்ராவல் கொண்டு டெக்கு கொண்டு ரைட்டர்ஸ் கிளப் ரீடர்ஸ் கிளப் அப்படின்னு சொல்லி உள்ள நிறைய கிளப்ஸ் இருக்கும். ஓகே ஸோ அதில் ஒரு கிளப் தான் சென்னை ஃப்ரீலான்சர்ஸ். வி ஹேவ் அ ஸ்டோர்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஸ்டோரில் ஒரே ஒரு ப்ராடக்ட் இருந்துச்சுன்னா நம்மளால ஒரே ஒரு ப்ராடக்ட் தான் வைக்க முடியும். நம்ம ஸ்டோர் ஃப்ரண்ட்ல ஒரு 50 ப்ராடக்ட் இருந்துச்சுன்னா என்ன கஸ்டமர்ஸ் என்ன கேட்டாலுமே நம்மளால கொடுக்கும். பீயிங் அட்வான்டேஜ் ஆர் டிஸ்அட்வான்டேஜ் இன் ஃப்ரீலான்சிங் என்னன்னா யூ ஆர் ஃபோர்ஸ்டு டு லேர்ன் மல்டிபிள் திங்ஸ். இப்போ ஒரு கிளைண்ட் வந்து பைத்தான்ல வேணும்பாங்க, இன்னொரு கிளைண்ட் வந்து நோட்ல வேணும்பாங்க, இன்னொரு கிளைண்ட் லைக் ஜாவால வேணும்பாங்க. ஸோ இதுதான் என்னோட டெக் ஸ்டாக் அப்படின்னு இல்லாமல் எந்த டெக் ஸ்டாக் கொடுத்தாலும் டக்குன்னு லேர்ன் பண்ணிட்டு பில்ட் பண்ணிட்டு டீபக் பண்றாலும் அந்த எபிலிட்டி வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ தட்ஸ் ஹவ் ஐ மூவ் டு ஃபுல் ஸ்டாக். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அந்த டைம்ல தே வேர் கோயிங் ஃபார் ஜாப். ஸோ அவங்க வாங்குற சேலரியும் நான் ஏர்ன் பண்றதையும் ஜஸ்ட் கம்பேர் பண்ணி பார்த்தேன். இட் வாஸ் ரியலி குட். ஸோ அவங்க 8 hours போய் ஒர்க் பண்ணி 20 days 25 days per month ஒர்க் பண்ணி வாங்குறத ஐ கேன் ஈஸிலி கெட் ஒரு 1 week டைம்ல ஐ கேன் கெட் வித் த கம்ஃபர்டபுள் ஆஃப் வித் மை ஓன் டைம். நான் வந்து நிறைய என் பையன் வந்து சாக்லேட் எடுத்துட்டு ஓடிடுவான். 2-3 கிட்ஸ் இருப்பாங்க. ஸோ யார் எடுத்துட்டு போறாங்க அதை வந்து கேப்சர் பண்றதுக்கு சின்ன கேண்டி தீஃப் கேச்சர், சின்ன சின்ன ஆட்டோமேஷன் நான் வீட்லயே செஞ்சு வச்சிருப்பேன் ஃபார் மை ஒய்ஃப். ஸோ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. லைக் அவங்களால முடிஞ்சது லைக் 1 lakh 2 lakhs 3 lakhs அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் they give. CFCல வந்து we have given a guidelines. அந்த ஒரு ஃப்ரீலான்சர் ஹையர் பண்றதுக்கு முன்னாடி வாட் ஆர் த செக்லிஸ்ட், என்னெல்லாம் செக்லிஸ்ட் பண்ணணும். சிமிலர்லி எம்ப்ளாயரும் கரெக்டா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. they will not pay on time, நிறைய நேரம் மீட்டிங் எடுத்துப்பாங்க, அது சரியில்லை இது சரியில்லைன்னு அப்புறமா கடைசி வந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த பக்கம் இருக்கு. ஸோ அதுக்கும் we have given a guidelines. தென் அக்ரிமெண்ட் வந்து ஃபார் சின்ன ப்ராஜெக்டாக இருந்தாலும் சரி பெரிய ப்ராஜெக்டாக இருந்தாலும் அக்ரிமெண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, எங்கே போய் ஒரு ஃப்ரீலான்சர் தேடுறது அப்படின்னோ இல்லை எங்கே போய் ஒரு லைக் மைண்டட் பீப்புள் பார்க்குறதுனோ தேடிட்டு இருப்பாங்க. ஓகே, தோனி வந்து அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவார். அந்த டைரக்ஷனில் வந்து நம்மளோட ஆஃபீஸ் இருக்கும். ஆமாம், நைஸ். ஹாய் எவ்ரிவன், நான் உங்கள் தீபன், co-founder and CMO ஆஃப் ஃபெல்லோ ஃபவுண்டர். பாட்காஸ்ட் போகிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஃபெல்லோ ஃபவுண்டர் பற்றி சின்ன இன்ட்ரோ. ஸோ ஃபெல்லோ ஃபவுண்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மொபைல் அப்ளிகேஷன் பில்ட் ஃபார் ஏர்லி ஸ்டேஜ் ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ஸ். உங்களுடைய ஸ்டார்ட் அப் ஜேர்னியில் நீங்கள் ஃபெல்லோ ஃபவுண்டர்ஸ் கூடயோ இல்லை மற்ற ஆண்டர்ப்ரனர்ஸ் கூடயோ கனெக்ட் பண்ணுறதுக்கு எங்கள் ஆப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டூ செக் இட் அவுட் ஆன் ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர், டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு. வெல்கம் டு ஃபெல்லோ ஃபவுண்டர் எபிசோட் நம்பர் 3. இன்னைக்கு நம்ம ஸ்பெஷல் கெஸ்ட்டை கூப்பிட்டுருக்கோம். சரிங்களா, இந்த பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட இனிஷியல் கேரியரில் நிறைய ஃப்ரீலான்சிங் ப்ராஜெக்ட்ஸை ஃப்ரீயாக பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அண்ட் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிளைண்ட்ஸ் ஆன்போர்ட் பண்ணி அண்ட் டவுன் தி லைன் பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட் 1.5 crores வரைக்கும் ரெவன்யூ டர்ன் ஓவர் பண்ணியிருக்காரு. அண்ட் இதில் என்ன ஒரு ஹைலைட் அப்படின்னா, இவர் ஃப்ரீலான்ஸ் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இது அவர்கிட்ட மட்டும் வச்சுக்கிடாம இது மற்றவங்களுக்கும் சொல்லி தரணுங்கிற நல்ல எண்ணத்துல சின்னதா வந்து ஒரு CFC சென்னை ஃப்ரீலான்சர்ஸ் கிளப் அப்படின்னு ஒரு கிளப் ஆரம்பிக்கிறாரு. இன்னைக்கு அந்த கிளப் குட்டியா இருந்து பயங்கர பெருசா வளர்ந்து 25,000 மெம்பர்ஸ் அதில் இருக்காங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு. அண்ட் திஸ் இஸ் நாட் நார்மல் திங் டு டூ. அண்ட் இதோட சக்ஸஸா இந்த இயர் January 2025 வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவா ஃப்ரீலான்சர்ஸ் அண்ட் ஸ்டார்ட் அப் பீப்புளுக்கு மட்டுமே குளோபல் ஃப்ரீலான்ஸ் ஃபெஸ்டிவல் அப்படின்னு ஈவெண்ட் நடத்துறாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி யாருமே பண்ணதில்லை. ஸோ ஐ எம் வெரி மச் ஹாப்பி டு வெல்கம் மிஸ்டர் ஜெயசக்தி கண்ணன் ப்ரோ. ஸோ வெல்கம் டு த பாட்காஸ்ட் ப்ரோ. ஹாய், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ ஹியர். யா தேங்க்யூ ப்ரோ. ஸோ நம்ம பாட்காஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே வழக்கம் போல் 4 ரவுண்ட் இருக்கும். சரிங்களா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரி ரவுண்ட். ஸோ எல்லா பாட்காஸ்ட்லையும் கேட்குற கேள்வி தான். சரிங்களா, ஸோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நீங்கள் வந்து ஜெயசக்தி கண்ணன்னா யார், எங்கேருந்து வரீங்க, உங்களுடைய எஜுகேஷன் பேக்ரவுண்ட்? ஓகே, ஸோ என்னோட நேட்டிவ் வந்து ராஜபாளையம். ஸோ நான் ராஜபாளையம் தான் என்னோட ஸ்கூலிங்ஸ் எல்லாமே படித்தேன். தென் ஐ மூவ் டு கோயம்புத்தூர் காலேஜ் ஸ்டடீஸ்க்காக ஐ மூவ் டு கோயம்புத்தூர். ஸோ அங்கே முடிச்சுட்டு இமிடியட்லி ஐ கேம் டு சென்னை. ஸோ சென்னைக்கு வந்து ஒரு ஜாப்காக தேடி வந்தேன். பெருசாக வேலை கிடைக்கல. ஸோ வேலை கிடைக்கல, எனக்கும் அதில் போகிறதுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஐ வாண்டட் டு பிகம் அன் ஆண்டர்ப்ரனர். ஸோ அவ்வளோ வசதி இல்லை, பெரிய பேக்ரவுண்ட்லேருந்து நான் வரல. ஸோ அதனால் ஓகே, கொஞ்சம் மணி சேர்த்து வச்சுட்டு அதுலேருந்து நம்ம ஆண்டர்ப்ரனர் ஆகலாம் அப்படின்ட்டு ஐ வாஸ் பிளானிங். மீன்வெல் சின்ன சின்ன வீட்டில் கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணுவாங்கல்ல, என்னென்னா ஃப்ரீலான்சிங் வேலைக்கு போகாம சும்மா சுற்றிட்டு இருக்கு. ஐ மீன் இப்போ வந்து ஆஃப்டர் கோவிட் வீட்டிலேருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் இதெல்லாம் ஒரு நார்மலைஸ்ட் ஆயிடுச்சு. பட் பிஃபோர் கோவிட் வந்து வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணுறதுனாலே அது சும்மா வீட்டில் சுற்றிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் கணக்கு. கண்டிப்பாக ஏதாவது ஒரு வேலைக்கு போடா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக நான் 1 or 2 பிளேசஸில் ட்ரை பண்ணேன். பெருசாக ஒன்றும் கிடைக்கல.
ஸோ சின்ன சின்னதாக ஐ ஸ்டார்டட் டூயிங் ஃப்ரீலான்சிங். ஸோ தட்ஸ் ஹவ் மை ஜர்னி ஸ்டார்டட். ரைட். அண்ட் அழகா வந்து குட்டியாக அவங்கள பற்றி இன்ட்ரோ கொடுத்துட்டீங்க, சரிங்களா? ஸோ ஃபாலோவிங் அப் தட் நீங்கள் சொன்னீங்க இனிஷியலாக ஃபஸ்ட்டு குட்டியாக ஃப்ரீலான்ஸ் பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஸோ எந்த இண்டஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு ஃப்ரீலான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க, எப்படி ஆரம்பிச்சிங்க? ஓகே, இது வந்து நான் டியூரிங் மை காலேஜ் டேஸ் வந்து ஐ ஸ்டார்டட். எனக்கு காலேஜ் டேஸில் வந்து ப்ரோக்ராமிங் பெருசாக வராது. ஓகே, யூனோ ரைட். அது பேக் தென் ஃபார்ச்சுனேட்லி என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து எனக்கு அப்போ தான் பேசிக்காக HTML என்ன, CSS என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். ஸோ அதை வச்சு ஐ ஸ்டார்டட் சின்ன சின்ன வெப் பேஜஸ் பண்ணுறது, வெப்சைட் பண்ணுறது, வேர்ட்ப்ரெஸ் அப்போ தான் வந்த இன்ட்ரோடியூஸ் ஆன ஒரு ஐ மீன் நமக்கு இன்ட்ரோடியூஸ் ஆன ஒரு டைம். ஸோ வெப்சைட்ஸ் பண்ணுறது, தட்ஸ் ஹவ் ஐ ஸ்டார்டட் மை ஃப்ரீலான்சிங். என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு அதுக்கப்புறம் freelancer.com அதில் தான் சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ணுறது. தட்ஸ் ஹவ் ஐ ஸ்டார்டட். தென் இந்த ஃப்ரீலான்சிங் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அண்ட் உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிடும், ஓரளவுக்கு இனிஷியலாக கிளைண்ட்ஸ் ஆன்போர்ட் பண்ணி குட்டி குட்டி ரெவன்யூஸ் மேக் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. எப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பார்க் வந்துச்சு, ஓகே இது நம்ம நெக்ஸ்ட் இது ஃபுல் டைமாக எடுத்து பண்ணலாம், இது நல்ல பொட்டன்ஷியல் தெரியுது, எப்போ உங்களுக்கு தோணுச்சு, எந்த மொமெண்ட்டில் தோணுச்சு? மொமெண்ட்டில் லைக் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அந்த டைமில் தே வேர் கோயிங் ஃபார் ஜாப். ஓகே. ஸோ அவங்க வாங்குற சேலரியும் நான் ஏர்ன் பண்ணுறதையும் ஜஸ்ட் கம்பேர் பண்ணி பார்த்தேன். இட் வாஸ் ரியலி குட். ஸோ அவங்க 8 hours போய் ஒர்க் பண்ணி 20 days 25 days per month ஒர்க் பண்ணி வாங்குறத ஐ கேன் ஈஸிலி கெட் ஒரு 1 week டைம்ல ஐ கேன் கெட் வித் த கம்ஃபர்டபுள் ஆஃப் வித் மை ஓன் டைம். ஸோ இது நல்லா தானே இருக்கு. ஐ மீன் ப்ரீவியஸ்லி ஐ யூஸ் டு ட்ராவல் அரௌண்ட். நான் இந்தியா ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுவேன். சில குஜராத், மும்பை, புனே. ஸோ மார்னிங் கொஞ்ச நேரம் நான் ஒர்க் பண்ணுவேன், ஈவினிங் ஐ கோ டு பிளேசஸ், மிங்கிள் வித் பீப்புள். ஸோ அந்த லைஃப் ஸ்டைல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்லா இருக்கு, வில் கண்டினியூ அப்படின்ட்டு ஐ வாஸ் டூயிங். நைஸ், ரொம்ப கேண்டிடாக இருந்துச்சு. இனிஷியலாக நீங்கள் உங்கள் கேரியரில் நிறைய ஃப்ரீலான்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அண்ட் அதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப்பில் நீங்கள் வந்து மேக்கர்ஸ் ட்ரைப் ஆரம்பிச்சிங்க. அண்ட் மேக்கர்ஸ் ட்ரைப்போட பர்பஸ் என்ன, ஏன் அதை ஆரம்பிச்சிங்க? ஏன் ஆரம்பித்தேன் அப்படின்னா, யாரும் ஃப்ரீலான்சர்ஸ்க்கு பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏதாவது கம்பெனி ஸ்டார்ட் பண்ணாதான், ஐ மீன் ஏதோ ஜாப்ல இருக்கணும், இல்லைன்னா இது ஷுட் டூ சம் பிஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு. பட் நாட் அது மட்டும் ஒரு ரீசன் இல்லை. நான் வந்து IoT பேக்ரவுண்ட். ஸோ ஐ நோ த பெயின் ஆஃப் ஒரு மேக்கர் ஸ்பேஸ் ஒரு சிட்டியில் இல்லை அப்படின்னா அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறது ஐ நோ. நான் எல்லா சிட்டிஸ்க்கும் நான் போய் பார்த்தேன். மேக்கர்ஸ் எல்லாம் மேக்கர் அரேனா, ஒர்க் பெஞ்ச் ப்ராஜெக்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய மேக்கர் ஸ்பேசஸ்லாம் இந்தியாவிலே இருந்தது. அவங்க எப்படி ஆப்ரேட் பண்ணுறாங்க, ஸோ இது எல்லாமே நான் கொஞ்சம் நான் பார்த்து லேர்ன் பண்ணிக்கிட்டேன். அண்ட் ஐ டிட் சம் ரிசர்ச். நீங்கள் மற்ற கண்ட்ரீஸ்லாம் போனீங்கன்னா நிறைய இருக்கும் மேக்கர் ஸ்பேஸ். ஒரே சிட்டியில் ஒரு 4-5 மேக்கர் ஸ்பேசஸ்லாம் இருக்கும். இதுவே மேக்கர் ஸ்பேஸ் அப்படிங்கிறது என்னன்னா do it yourself stuff பண்ற ஒரு பிளேசஸ். லைக் அங்க வந்து கார்பெண்டிங், பிளம்பிங், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஈவன் டெய்லரிங், ஸோ போயட்ரி, இந்த மாதிரி பாட்காஸ்ட், இது எல்லாமே ஒரே பிளேஸ்ல இருக்கிறது தான் மேக்கர் ஸ்பேஸ். அந்த மாதிரி பிளேசஸ் இருந்தா அந்த சிட்டிஸோட இன்னோவேஷன் ரேட்ஸ் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி லைக் மைண்டட் பீப்புள் வந்து ஒரு இடத்துல கேதர் ஆகி நாலேஜ் எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கு, பிரெயின் ஸ்டார்ம் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அந்த ஒரு பிளேஸ் நம்ம சிட்டியில இல்லை அப்படின்ட்டு ஐ வாண்டட் டு ஸ்டார்ட். ஸோ தட்ஸ் ஹவ் வி ஸ்டார்டட். ஓகே, ஸோ மேக்கர்ஸ் ட்ரைப்ங்கிறத ஒரு பர்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் இருக்க மேக்கர்ஸ் எல்லாத்தையுமே, லோக்கல் மேக்கர்ஸ் எல்லாருக்குமே எனேபிள் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும். கரெக்ட். அண்ட் தட்ஸ் நைஸ் பிகாஸ் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லேருந்து நீங்கள் ரிசர்ச் பண்ணி பார்த்து கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னா தட்ஸ் கிரேட் ப்ரோ. மேக்கர்ஸ் ட்ரைப் ஆரம்பிச்சிட்டீங்க, யூ வாண்ட் டு சப்போர்ட் மேக்கர்ஸ் எல்லாருக்குமே. நீங்கள் பண்ணுறவங்களுக்கு இனிஷியலாக ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணவோ ஒரு இனிஷியேட் பண்ணுறதுக்கோ கண்டிப்பாக மணி வேணும். இனிஷியல் டைமில் மணி வந்து ரொம்ப குரூஷியலான விஷயம், கிடைக்காது நமக்கு ஈஸியாக. உங்களுக்கு எவ்வளோ குரூஷியலாக இருந்துச்சு இனிஷியலாக மணிக்கு என்ன பண்ணி இனிஷியல் ஸ்டேஜஸில்? ஓகே, ஐ மீன் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா இட்ஸ் நாட் வெரி ஈஸி. ஐ மீன் மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் ஒரே டைமில் வந்து சிங்க் ஆனால் மட்டும்தான் நடக்கும். பர்டிகுலர்லி ஃபார் பீப்புள் லைக் மீ, ஒரு நார்மல் பேக்ரவுண்ட்லேருந்து வரவங்களுக்கு ஒரு பிளேஸ் எடுக்கணும் அப்படின்னாலே அதுக்கான அட்வான்ஸு, இன்டீரியரு, ஸோ ஆல் தி ஸ்டஃப் உள்ள வரும். ஸோ அந்த டைமில் ஐ மீன் ஒய் ஐ ஸ்டார்டட், எனக்கு நான் லேர்ன் பண்ணும் போது நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணேன். ஸோ இஃப் அட் ஆல் ஐ கெட் மணி, எனக்கு எப்பயாவது மணி கிடைச்சதுன்னா நான் இந்த மாதிரி ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ட்டு நான் ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஃபார்ச்சுனேட்லி ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ல இருந்து எனக்கு ஐ காட் அ வெரி குட் அமௌண்ட் ஆஃப் மணி. ஸோ அதை இன்வெஸ்ட் பண்ணலாமா, அது பண்ணலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருந்தப்போ ஓகே வில் ஸ்டார்ட் சம்திங் லைக் திஸ் அப்படின்ட்டேன். பட் எனக்கு அந்த மணி பத்தலை.
ஓ ஓகே ஓகே. ஸோ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க டு பி நைஸ். லைக் அவங்களால முடிஞ்சது லைக் 1 lakh 2 lakhs 3 ம். lakhs அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் தே கிவ். ம். அவங்களுக்கு இன்னுமே நான் ஒரு சிலருக்குலாம் கொடுக்கல, இந்த சென்ஸ் ஓகே பொறுமையா கூட ஒன்றும் அவசரம் இல்லை அப்படின்னு சொல்லி they are Nice, very nice. close. I am fortunate enough to have those kind of friends. ஓகே. தென் என்னோட சிஸ்டர் அவங்களால என்ன முடிஞ்சது, அவங்க 50,000 கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி லைக் நிறைய பேர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கான்ட்ரிபியூட் பண்ணி ஸ்டார்டட். ஓகே. ஸோ இதுவுமே வந்து நிறைய பேர் ஸ்டோரியிலுமே நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி இனிஷியலாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஒன்ஸ் வந்து ஹெல்ப் கேட்டு பண்ணியிருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி நீங்களுமே வந்து ஆனால் அது ரொம்ப முக்கியம். ஒரு 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 நம்ம ஒரு ஐடியா வச்சிருப்போம். பட் சம்டைம்ஸ் நம்மள மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் பேக்ரவுண்ட்லேருந்து வரவங்களுக்கு வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸோ அந்த ஸ்டேஜோ கிடைக்காது. எடுத்தோடனே ஒரு நல்ல கம்பெனி ஆரம்பிச்சு ஆஃபீஸ் போட்டு கிக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இருக்காது. பட் நம்ம வந்து இந்த மாதிரி ரெவன்யூ மேக் பண்ணியோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் மூலியமாக எடுக்கும்போது தான் நமக்கு அந்த ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். இட்ஸ் நைஸ் டு ஹியர். ஆக்சுவலாக நிறைய பேர் ஐ மீன் ஸ்டார்ட் பண்ணிடலாம், அடுத்து ரன் பண்ணணும், அதுக்கும் மணி ரன்னவே வந்து நிறைய பேர் கரெக்ட். அந்த மாதிரி டைம்ல வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இந்த மாசம் நான் ரெண்ட் பே பண்றேன், அந்த மாசம் நான் ஒரு 2 பேருக்கு சேலரி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு they came forward and helping. ஸோ அவங்க எல்லாம் இல்லை அப்படின்னா கண்டிப்பா இன்னைக்கு மாதிரி சக்தி பண்ண வந்து முடியாது. டெஃபினெட்லி. ஸோ அந்த மாதிரி நல்ல ஃப்ரெண்ட்ஸ் வந்து நமக்கு இருந்தாலே we can go. ஸோ இந்த டைம்ல I want to mention few of my friends, விவேக், ராகேஷ், நரேன், சங்கல்ப், இன்னும் நிறைய பேர் வந்து they came forward and helped. ஓகே, குடூஸ் டு கைஸ். கண்டிப்பாக நானுமே அப்ரிஷியேட் பண்ணுறேன். அண்ட் ப்ளீஸ் இந்த மாதிரி இன்னும் நிறைய பார்த்துட்டு இருக்க எல்லா ஃப்ரீலான்சர்ஸ் அண்ட் ஸ்டார்ட் அப் பண்ணோம். ஸோ உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஸ்டார்ட் அப் பண்ணுறாங்கன்னா ப்ளீஸ் டூ ஹெல்ப். அந்த மாதிரி சக்தி மாதிரி இன்ஸ்பைரிங் பீப்புள் நிறைய பேர் வருவாங்க. நீங்க பண்ற அந்த சின்ன சின்ன ஓகே நம்ம என்ன ஒரு 50,000 1 lakh தானே கொடுக்க போறோம், அது என்ன டிஃபரன்ஷியேட் ஆக்க போகுதுன்னு அந்த டைம்ல வந்து இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இட்ஸ் வெரி க்ரூஷியல். ஆமா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ தென் ஃபாலோவிங் அப், நீங்கள் வந்து மேக்கர்ஸ் டைப் மட்டும் நீங்கள் லைக் ஃபஸ்ட்டு பண்ணி ஆரம்பிச்சிங்க. அண்ட் பட் நீங்கள் சொன்ன மாதிரி இனிஷியலாக உங்களோட ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஐஓடி ப்ராஜெக்ட்ஸ் தான் மெயினாக பண்ணீங்க. அண்ட் எனக்கு இன்னும் ரொம்ப பயங்கரமான அமேசிங்கான ஃபேக்டராக இருந்துச்சுன்னா, ஒரு ஃப்ரீலான்சர்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிச்சு 1.5 crores வரைக்கும் டேர்ன் ஓவர் பண்ணியிருந்தீங்க. ஸோ ஹவு டஸ் இட் அந்த ஜேர்னி எப்படி ஹேப்பன் ஆச்சு? லைக் ஏன்னா எல்லாருக்குமே வந்து இப்போ நிறைய பேருக்கு ஸ்டீரியோ டைப் என்ன இருக்குன்னா, ஃப்ரீலான்சர்லாம் ஒரு பார்ட் டைம் மணி அவ்வளோதான் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஸ்டீரியோ டைப் இருக்கு. ஸோ அதை எப்படி நீங்கள் ஓவர் கம் பண்ணி லைக் அதை பிரேக் பண்ணி இவ்வளோ தூரம் ரெவன்யூ மேக் பண்ண முடியும்னு சொல்லலாம்? என்னன்னா இட்ஸ் நாட் டே ஒன்ல இது பண்ணல. ஸோ நான் ஃப்ரீலான்ஸ் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 10-12 years ஆயிடுச்சு. எக்ஸாக்ட்லி. ஸ்டார்டிங்ல இட் வில் பி டஃப். அது அந்த சேம் ஒரு 2 lakhs 3 lakhs 4 lakhs 5 lakhs அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் இட் வில் கம். ஸோ இந்த இயர்லேருந்து நெக்ஸ்ட் இயர் வந்து ஐ கேன் மேக் டபுள் ஆர் ட்ரிபிள். ஸோ இந்த ஒரு நாலேஜ் எப்படி வந்துச்சுன்னா, கண்டினியூஸாக நிறைய கிளைண்ட்ஸ் வந்து பேமெண்ட் கொடுத்துருக்க மாட்டாங்க, இல்லை கொஞ்ச நாள் பேமெண்ட்ஸ் வராமல் இருக்கும். ஸோ தேர் வில் பி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இன் ஃப்ரீலான்சிங். ஸோ அது எல்லாமே நான் மோஸ்ட்லி பார்த்ததுனால ஐ கேன் அவாய்ட். ஸோ இந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் எனக்கு வேணாம், இந்த ப்ராஜெக்ட்ஸ் எனக்கு வேணும், அந்த மாதிரி ஐ கேன் ஏபிள் டு சூஸ் த கிளைண்ட். ஓகே. ஸோ இப்போ நான் இண்டஸ்ட்ரியில் நிறைய ஆல்மோஸ்ட் டெக்கேட் இருக்கிறதுனால ஐ மீன் ஐம் நோன் டு ஃபார் சம் ஸ்பெசிஃபிக் ஐஓடி அப்படிங்கிறதுல நான் ஸ்பெசிஃபிக் அந்த மாதிரி ஒரு நோன் ஃபேஸாக இருக்கிறதுனால ப்ராஜெக்ட்ஸ்லாம் எனக்கு வர ஆரம்பிக்குது. லைக் இனிஷியலாக ஒரு crore இல்லை லைக் எனி பிக் அமௌண்ட் வந்து இட் வில் பி டஃப் ஃபார் அ சிங்கிள் ஃப்ரீலான்சர். ஸோ அந்த மாதிரி டைமில் என்ன வாட் ஐ டிட் அப்படின்னா, ஐ கம்பைன் வித் மல்டிபிள் பீப்புள். ஸோ இப்போ ஜோஷ்வா இருக்காங்க, அவர் வந்து ஹீஸ் குட் அட் இப்போ ஃபுல் ஸ்டாக் இல்லை, இன்னொருத்தவங்க .NETல பெட்டராக இருக்காங்க, இன்னொருத்தவங்க பைத்தானில் பெட்டராக இருக்காங்கன்னா, ஸோ வென் வி அக்கம்பனி வித் மல்டிபிள் பீப்புள், ஸோ நம்ம இப்போ வி ஹேவ் அ ஸ்டோர்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஸ்டோரில் ஒரே ஒரு ப்ராடக்ட் இருந்துச்சுன்னா நம்மளால ஒரே ஒரு ப்ராடக்ட் தான் விற்க முடியும். நம்ம ஸ்டோர் ஃப்ரண்ட்ல ஒரு 50 ப்ராடக்ட் இருந்துச்சுன்னா என்ன கஸ்டமர்ஸ் என்ன கேட்டாலுமே நம்மளால கொடுக்க முடியும். ஸோ நம்மளோட ஸ்ட்ரென்த் வந்து மேக்கிங் மணி அப்படிங்கிறத விட இனிஷியல் ஃபியூ இயர்ஸ் வந்து யூ ஷுட் ஹேவ் அ மோர் நெட்வொர்க். ஸோ யாரெல்லாம் என்னென்ன பண்றாங்க, இப்போ .NETல யார் பெஸ்ட், இப்போ லோகோ டிசைனிங்ல யார் பெஸ்ட், டெவாப்ஸ்ல யார் பெஸ்ட், அந்த மாதிரி பீப்புள் ஒரு 4-5 பேர் கூட நீங்க நல்ல ஒரு நெட்வொர்க்கை கிரியேட் பண்ணிட்டீங்கனாலே மணி வில் ஈஸிலி ஃப்ளோ. ஸோ நிறைய பேர் பண்றது என்னன்னா, ப்ராஜெக்ட் வேணும், மணி சம்பாதிக்கணும் அப்படின்னு பாக்குறாங்களே தவிர இந்த நெட்வொர்க் வளர்த்துக்கணும் அப்படிங்கிறத பார்க்க மாட்டேங்க. அண்ட் மோர் ஓவர் நீங்க ஒரு இண்டிவிஜுவலா ஒரு ப்ராஜெக்ட் பண்றீங்கன்னா யூ ஹேவ் அ த்ரெஷ்ஹோல்ட். ஒரு நாளைக்கு 8 hours தான் ஒர்க் பண்ண முடியும். நீங்க எத்தனை கிளைண்ட் 4-5 கிளைண்ட் 5 கிளைண்ட் ஒர்க் பண்ணாலுமே யூ கேன் ஒர்க் ஃபார் 8 hours. அந்த லிமிட்டட் ஆல் த ஹியூமனுக்கு. பட் வென் யூ பார்ட்னர் வித் அதர் ஃப்ரீலான்சர்ஸ், ஸோ உங்களோட
இன்கம் அதுக்கு தகுந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ வந்து என்ன சொன்னீங்கன்னா லைக் இன் ஆர்டர் டு க்ரோ இனிஷியலாக ஆரம்பிக்கும் போது வேணா சிங்கிள் பர்சன் ஆரம்பிக்கலாம், பட் க்ரோ பண்ணணும்னா இட்ஸ் ஆல்வேஸ் யூ நீட் டு ஹேவ் அ குட் நெட்வொர்க். கரெக்ட். ஸோ இஃப் யூ வாண்ட் டு டேக் ஃப்ரீலான்சிங் அஸ் ஒரு சீரியஸ் பிஸ்னஸாக பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க ப்ராஜெக்ட்ஸ் பின்னாடி போறதுக்கு பதிலாக அந்த நெட்வொர்க்கை பில்ட் பண்ணிட்டீங்கன்னா யூ கேன் ஈஸிலி அந்த நல்ல ஆக்சலரேட் பண்ண முடியும். ஓகே, நைஸ். ஸோ இன்னொரு ஸ்டோரி ஆன் பர்சனல் கொஸ்டின் ப்ரோ, அண்ட் ஹவு சப்போர்ட்டிவ் ஃபார் உங்களுடைய ஜேர்னிக்கு ஃபேமிலி வந்து எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தது? ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி நைட்டு போகிறதுக்கு நிறைய கொஞ்சம் லேட் ஆயிரும், கண்டினியூஸாக ஒர்க் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ ஃபேமிலியோட சப்போர்ட் இல்லைன்னா எதுவுமே பெருசாக பண்ணவே முடியாது. நம்ம ஆல்ரெடி கிளைண்ட்ஸ் கூட சண்டை போட்டுட்டு இருப்போம், வீட்டில் போய் சண்டை போனால் இட் வில் பி டஃப். ஓகே, அந்த ஒரு என்வரான்மெண்ட்ல வீட்டுக்கு போனால் ஒரு ஹாப்பி என்வரான்மெண்ட் இருக்கணும். ஸோ ஃபேமிலி சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் பி இட் பிஸ்னஸ் ஆர் ஃப்ரீலான்சிங் அது ப்ராப்பராக ஃபோக்கஸ்டாக பண்ண முடியும். ஓகே. ஸோ அப்போ லைக் ஃபாலோவிங் அப் தட் சப்போர்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அவங்கள வந்து யூ ஹேவ் டு மேட் தம் பிலீவ் பண்ணியிருக்கணும் நீங்கள் பண்ணுறது வந்து இட்ஸ் அ ஒர்த் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி ஜென்ரலாக ஃபேமிலியை கன்வின்ஸ் பண்ணுறது, லைக் நான் ஃப்ரீலான்ஸோ இல்லை ஸ்டார்ட் அப்போ பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, எப்படி நம்ம கன்வின்ஸ் பண்ணலாம் உங்கள் சைட்லேருந்து எனி டிப்ஸ்? இல்லை, அவங்களுக்கு டு பி ஆனஸ்ட் அவங்களுக்கு புரியாது. நீங்கள் எவ்வளோதான் உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணி வச்சாலும் நீங்கள் வேலை தான் பார்க்குறீங்கன்னு ஒத்துக்க மாட்டாங்க. ஏதோ பண்ணுறான், என்ன பண்ணுறான்னு தெரியல, நான் இப்போ என் பையன் என்ன பண்ணுறான்னு சொல்லி நான் சொல்கிறது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை என் ஒய்ஃப்மே அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. பட் பரவாயில்ல, லைக் அவங்க எப்போ நம்புவாங்கன்னா யூ ஷுட் ப்ரூவ் சம்திங். ஸோ எனிவே ஸோ அவங்களுக்கு புரிகிற மாதிரி வேஸில் நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா அது ஓகே என்னமோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. அண்ட் யூ டோன்ட் நீட் டு அவங்களை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஓகே ஷோ தம் ப்ரூஃப். ஸோ ஒரு ஃபேமஸ் கோட், ஐ மீன் கோட் இருக்கும்ல, டோன்ட் டாக் இஸ் சீப், ஷோ கோட். ஸோ சிமிலர். நைஸ். அண்ட் கம்மிங் பேக் டு உங்களோட ஜேர்னியில் அந்த ஐஓடி பேஸ்டில் சொன்னீங்க, லைக் ஐஓடி பேஸ்ட் இனிஷியல் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன நேமில் ஸ்டார்ட் பண்ணீங்க ஃப்ரீலான்சிங்? ஸோ நான் ஃப்ரீலான்சிங்கில் நேமில் இதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஆனால் ஜஸ்ட் as it is அப்படியே தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஜென்ரலாக ஐஓடி சர்வீஸ் பண்ணுறேன்னே ஸ்டார்ட் பண்ணேன். இல்லை, நான் லைக் ஐ ஸ்டார்டட் வித் வெப்சைட் வெப் பேஜஸ்ல நான் ஸ்டார்ட் பண்ணேன். தென் ஐ ஸ்லோலி மூவ் டு ஃபுல் ஸ்டாக். பீயிங் அட்வான்டேஜ் ஆர் டிஸ்அட்வான்டேஜ் இன் ஃப்ரீலான்சிங் என்னன்னா யூ ஆர் ஃபோர்ஸ்டு டு லேர்ன் மல்டிபிள் திங்ஸ். இப்போ ஒரு கிளைண்ட் வந்து பைத்தான்ல வேணும்பாங்க, இன்னொரு கிளைண்ட் வந்து நோட்ல வேணும்பாங்க, இன்னொரு கிளைண்ட் லைக் ஜாவால வேணும்பாங்க. ஸோ ஒரு அந்த பிளாட்ஃபார்ம் ஓரியன்டா இல்லாம க்ளவுட் லைக் இதுதான் என்னோட டெக் ஸ்டாக் அப்படின்னு இல்லாமல் எந்த டெக் ஸ்டாக் கொடுத்தாலும் டக்குன்னு லேர்ன் பண்ணிட்டு பில்ட் பண்ணிட்டு டீபக் பண்றாலும் அந்த எபிலிட்டி வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ தட்ஸ் ஹவ் ஐ மூவ் டு ஃபுல் ஸ்டாக். அங்கிருந்து ஃபுல் ஸ்டாக்ல நான் மல்டிபிள் இந்த வேம்பு பைத்தான் நோடு பெர்ல் அந்த ரிலேட்டடாக நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு ப்ராஜெக்டுக்காக லைக் அவங்க வந்து ஆன்ஸ்பாட்ல வந்து ஒரு டெப்ளாய்மெண்ட் பண்றதுக்கு அங்க ஒரு ஐஓடி ப்ராஜெக்ட். ஸோ அதுக்கு வந்து ஆன்ஸ்பாட்ல பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நானும் போயிருந்தேன். ஒரு ஐஓடி வர்ற பையன் வந்து வரல. ஸோ கிளைண்ட் கிட்ட ஆள் கணக்கு காமிக்கிறோம். ஸோ சரி நீ தான் ஐஓடி டெவலப்மெண்ட் இன்ஜினியர் சொல்லி ஏதாச்சும் கேட்டாங்கன்னு ஆமா சொல்லு சொன்னாங்க. சரி நானும் போய் ஆமா சொல்லிட்டு இருந்தேன். பட் when you see the things என்ன இங்க தொட்டா லைட் எரியுது, இங்க தொட்டா டோர் ஓபன் ஆகுது. இட் வாஸ் அந்த ஒரு மேஜிக்கல் மொமெண்டா இருந்துச்சு. ஸோ ஓகே இதுதான் ஐஓடியா, ஓகே லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நான் செல்ஃபா ஸ்டார்டட் லேர்னிங். அண்ட் எப்படி போச்சுன்னா ஐ ஃபால் இன் லவ் வித் ஐஓடி. ஸோ எவ்ரிடே எனக்கு அந்த போர்ட்ஸ் சென்சார்ஸ் எல்லாம் டச் பண்ணி அதை பார்த்தாதான் எனக்கு தூக்கம் வரும். அந்த பீரியட் ஆஃப் டைம் ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப ஒரு டிஃபரண்டான ஸ்டோரி இருக்கு. ஐஓடி ஆக்சிடென்டலா நீங்க போய் ஐஓடி ல இருக்கீங்க and you fall in love with it. I mean for everyone you just give it a try. நல்லா இருக்கும். If not for industrial purpose இல்லனாலும் ஒரு சின்ன ஒரு ஹோம் ஆட்டோமேஷன். நான் வந்து நிறைய என் பையன் வந்து சாக்லேட் எடுத்துட்டு ஓடிடுவான். 2-3 கிட்ஸ் இருப்பாங்க எங்க. ஸோ யார் எடுத்துட்டு போறாங்க அதை வந்து கேப்சர் பண்றதுக்கு சின்ன கேண்டி தீஃப் கேச்சர், சின்ன ஆட்டோமேஷன் நான் வீட்லயே செஞ்சு வச்சிருப்பேன் ஃபார் மை ஒய்ஃப். நல்லா இருக்கும். இட் வில் பி ரியலி ஃபன்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஓகே ஓகே. ஏதாவது ஒன்று லைக் அந்த கேண்டி கேச்சர் மாதிரி வேற என்னென்ன பண்ணிருக்கீங்க? சின்ன ஆட்டோமேஷன் லைக் பெட்ல நம்ம படுத்துட்டு லைக் அதுக்கப்புறம் போய் யாரு ஃபேன் அமர்த்துறது லைட் அமர்த்துறது சண்டை வரும். ஸோ ஒரு கிளாப் பண்ணா
ஆன் ஆகுறோம், 2 கிளாக் Okay. பண்ண ஆஃப் அந்த மாதிரி Okay. சின்ன சின்ன விஷயங்கள். தென் ஹோம்ல லைக் ஹீட்டர் இது எல்லாமே லைக் when I leave my ஆஃபீஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா என்னோட Off கார்ல இருக்கிற ஜிபிஎஸ் படி திங்ஸ் வில் ஹேப்பன் ஆன் இட்ஸ் ஓன். நைஸ் நைஸ். இந்த மாதிரி நிறைய என் ஒய்ஃபுக்கு வந்து Okay. குக் பண்றதுக்கான ஒரு சின்ன இது பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகே ஓகே. தென் நிறைய இந்த மாதிரி ஆனா குட்டி இதெல்லாம் குட்டியா நிறைய actually ரொம்ப கேட்கும் போது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. ஏன்னா நான் actually நானுமே இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட் தான், பட் ஐ நோ பேசிக் ஸ்டப்ஸ் அபவுட் ஐஓடி. பட் எல்லாமே ஜென்ரலா ஹோம் ஆட்டோமேஷன்ஸ், அந்த லைக் ஸ்மார்ட் பிளக், ஏசிஸ் எல்லாமே கனெக்ட் பண்ணி பண்றதா பண்ணுவாங்க. பட் நீங்க கேண்டி தீஃப்ல இருந்து சரி ஃபேன் ஆன் ஆஃப் பண்றது சரி, இட் இஸ் நைஸ். உங்களுக்கு தெரியுது லைக் ஹவு மச் யூ லவ் த ஐஓடின்னு சொல்லிட்டு. ஸோ யா ப்ரோ, அதே இதோட நம்ம ஸ்டோரி ரவுண்ட் ரேப் அப் பண்ணிக்கலாம். Okay. இட் வாஸ் ரியலி நைஸ். ஸோ நெக்ஸ்ட் மூவிங் ஆன் டு சாய் ரவுண்ட். சரிங்களா? சாயிரும். ஸோ சாய் ரவுண்ட் வந்து என்னென்ன அப்படின்னா, நம்ம வந்து ஜஸ்ட் சோசியலிக் கொஷின்ஸ் நிறையா பேசுவோம். சாய் குடிச்சிட்டு அப்படியே பேசலாம். போமா Sure, சாய் sure. ரவுண்டுக்கு. Sure. சாய் ரவுண்ட் ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னா, நான் உங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைல் போய் பார்த்தேன். சரிங்களா? பார்க்கும்போது நீங்கள் வந்து மேக்கர்ஸ் டைப்ஸ் போட்டிருந்தீங்க, சிடிஐஎக்ஸ் போட்டிருந்தீங்க, சென்னை ஃப்ரீலான்சர்ஸ் கிளப் போட்டிருந்தீங்க. ஸோ ஜென்ரலாக வந்து ஒரு இனிஷியேட்டிவ் ஸ்டார்ட் அப் எடுத்து பண்ணுறதே வந்து டைம் பத்தாது, நிறையா ஒர்க்ஸ் போடுற மாதிரி இருக்கும். நீங்கள் 3 இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க. எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க உங்கள் டைமை? ஸோ சிடிஎக்ஸ் என்ன அப்படின்னா, சிடிஎக்ஸ் பியூர்லி இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் கம்பெனி. அதுக்கு வந்து ஐ ஹேவ் அ டெடிகேட்டட் டீம் இருக்காங்க. ஸோ Okay. அவங்க வந்து தே வில் டேக் கேர் ஆஃப் தோஸ் பார்ட். இட்ஸ் பியூர் பிஸ்னஸ் பாயிண்ட். ஓகே ஓகே. மேக்கர்ஸ் டைப் வந்து மேக்கர்ஸ் டைப் அண்ட் சிஎஃப்சி இட் இஸ் அவுட் ஆஃப் மை பேஷன். ஸோ Okay. இட்ஸ் நாட் மெயின்லி ஃபார் ரெவன்யூ மேக்கிங்காக நான் பண்ணுறதுல ஒரு கம்யூனிட்டி ஆக்டிவிட்டியாக பண்ணுறது. ஸோ மேக்கர்ஸ் டைப்ல வந்து தெர் ஆர் 30+ மைக்ரோ கம்யூனிட்டிஸ். ஓகே லைக் டிஃப்ரெண்ட் ட்ராவல் கொண்டு, டெக்கு கொண்டு, ரைட்டர்ஸ் கிளப், ரீடர்ஸ் கிளப் அப்படின்னு சொல்லி உள்ள நிறைய கிளப்ஸ் இருக்கும். ஓகே ஸோ அதில் ஒரு கிளப் தான் சென்னை ஃப்ரீலான்சர்ஸ் கிளப். ஓகே 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 புரியுது. ஸோ அது மாதிரி மல்டிபிள் ஆக்டிவிட்டிஸ் வந்து போய்கிட்டே தான் இருக்கும். லைக் எவ்ரி ஃபுல் மூன் டே அன்னைக்கு வி டூ நிலா முற்றம்ட்டு பீச்சில் நடந்துட்டு வி டூ ஷேர் புக்ஸ். நைஸ் நைஸ். ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்கும். ட்ராவல் ட்ரிப்ஸில் வி கோ ட்ராவல். ஸோ நிறைய போயிட்டு இருக்கோம். ஸோ அது எல்லாமே மோஸ்ட்லி வாலண்டியர் ட்ரிவன். ஸோ அதுக்கு நான் பெருசாக எஃபர்ட் போடணும்னு அவசியம் இல்லை. ஓகே எல்லாத்துக்குமே அந்த இதுக்குன்னு ஹெட்ஸ் இருக்காங்க. ஸோ தே டேக் கேர், தே லீட் த பர்டிகுலர் ட்ரைப்ஸ். நைஸ் நைஸ். சிஎஃப்சியுமே சிமிலர்லி மோஸ்ட்லி வாலண்டியர் ட்ரிவன் தான். ஸோ ஒன்ஸ் இன் அ வைல் ஐ டூ ஹெல்ப் தம், லைக் ஃபைண்டிங் அ வென்யூ, ஸ்பீக்கர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஆக்டிவிட்டீஸ்க்கு அதுக்கு சில ஃபுல் டைம் பீப்புளுமே சில பேர் இருக்காங்க. பிகாஸ் பிஹைண்ட் தி சீன் நிறைய ஒர்க் இருக்கும். இட் மே லுக் லைக் ஒரு ஒன் டே ஈவெண்ட், ஒரு சின்ன கம்யூனிட்டி அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த வீக்லி அலர்ட்ஸ்லாம் போடும்போது ஒரு 500 பேர்கிட்ட they will ask questions. So அது எல்லாமே we are doing it free of costல. என்னென்ன யார் யார் கான்டாக்ட்ஸ், அந்த டீடைல்ஸ் எல்லாமே கொடுக்குறோம். Hopefully will build a app for that. So சூப்பர். அண்ட் நீங்கள் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னும் போது வந்து எனக்கு எதாவது மேக்கர்ஸ் டைப் பற்றி சொன்னீங்க. 30 டைப் ஆஃப் டிஃப்ரெண்ட் கிளப்ஸே உள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னும் கொஞ்சம் ஆடியன்ஸ் புரியுற மாதிரி, இப்போ மேக்கர்ஸ் டைப்பை வந்து நீங்கள் யாரெல்லாம் வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும், என்னென்ன விஷயங்கள்லாம் ஒருத்தவங்க வந்து மேக்கர்ஸ் டைப் மூலயமா தே கேன் கெட் ஹெல்ப் அப்படிங்கிறத சொல்லிட்டீங்கன்னா இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குற ஆடியன்ஸ் எல்லாருக்கும். ஓகே ஃபைன். ஸோ பிஃபோர் தட் ஏன் மேக்கர்ஸ் டைப் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ ஐ வாண்டட் டு ஸ்டார்ட் மேக் அ ஸ்பேஸ் இன் சென்னை. பட் என்ன ஆச்சு அப்படின்னா, நான் ஸ்பேஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் கொஞ்ச நாள் ரன் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது என்னால் அதில் பெருசாக ஃபுட்ஃபால்ஸ் கொண்டு வர முடியல. ஏன் அப்படின்னா மேக்கர் ஸ்பேஸ்னா என்னன்னே நிறைய பேருக்கு தெரியல. ஓகே. ஸோ அந்த அவேர்னஸ் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்ட்டு ஐ ஸ்டார்டட் அதை வந்து ஒரு கம்யூனிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு மாற்றினேன். ஸோ இஃப் ஐ கண்டக்டட் சம் ஈவெண்ட்ஸ், அட்லீஸ்ட் அதை பார்க்கறதுக்காக நிறைய பேர் வருவாங்க. அப்போ அவங்க இந்த 3D பிரிண்டர்ஸ், ட்ரோன்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது தே மைட் கெட் சம் எக்ஸைட்மெண்ட். அதுல இருந்து தே மைட் மேக்கர் ஸ்பேஸ்க்கு வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி ஐ ஸ்டார்டட் கம்யூனிட்டி. ஸோ அந்த டைம்ல வந்து எனக்கு என்னென்னலாம் தெரியுமோ அதை வச்சு ஐ ஸ்டார்டட். ஸோ சின்ஸ் ஐ டோ ஃப்ரீலான்சிங், ஸோ ஃப்ரீலான்சர்ஸ் ஒரு கம்யூனிட்டி. ஐ டூ ரீட் புக்ஸ். ஸோ அதனால ரீடர்ஸ் கிளப்னு ஒன்று ஆரம்பித்தேன். ஸோ ஐ டூ ட்ராவல். ஸோ ட்ராவல்ஸ் கிளப்னு ஆரம்பித்தேன். ஸோ அந்த மாதிரி நிறைய எனக்கு தெரிஞ்சதை வச்சு சின்னதாக ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே. ஸோ அங்கே வர்ற பீப்புள் வந்து ஓகே எனக்கு கிராஃபிக் டிசைனிங் தெரியும் அப்படின்னு சொல்லி டிசைனிங்க்கு தனியாக. ஸோ தட்ஸ் ஹவ் இட் வென்ட் டு 30+ கம்யூனிட்டிஸ். ஸோ இதில் வந்து மந்த்லி வந்து அட்லீஸ்ட் ஒரு 15லேருந்து ஒரு 18 ஈவெண்ட்ஸ் வந்து நாங்கள் பண்ணுவோம்.
டிஃப்ரெண்ட் ஜேர்னல். ஓகே. ஸ்பெசிஃபிக்கா இப்போ ஏடபிள்யூஎஸ்க்குன்ட்டு ஒரு ஈவெண்ட், அந்த டெக் அப்படின்னா டெக்லயும் உள்ள தனித்தனியா ஒரு இதுக்கும் ஈவெண்ட்ஸ், ஒவ்வொரு டொமைனுக்குமே. இப்போ ரியாக்ட்டுக்கு தனியா இருக்கும், காஃப்காக்கு தனியா இருக்கும், எலாஸ்டிக் சர்ச்சுக்கு தனியா இருக்கும். இதெல்லாம் டெக். ஸோ நான் டெக் பார்த்தீங்கன்னா புக் ரிவ்யூ பண்ணுவோம். ஸோ எல்லாருமே நீங்க புக்ஸ், உங்களுக்கு பிடிச்ச புக்ஸ் எடுத்துட்டு வந்து யூ கேன் ரீட் அவுட். ஸோ இது மல்டிபிள் டைப்ஸ்ல பண்ணுவோம். லைக் நான் சொன்ன அந்த நிலாமுற்றம் வந்து தமிழ் புக்ஸுக்காக பண்றது பெசன்ட் நகர் பீச்ல பண்ணுவோம். தென் இங்கிலீஷ் புக்ஸுக்கு வந்து மார்னிங் பண்ணுவோம். ஸோ மார்னிங் வந்து ஒரு கார்டன், இப்போ தியோசபிக்கல் கார்டன் இருக்கு, இல்லை ஏதாவது ஒரு பார்க்ல பீப்புள் ஒருத்தவங்க வந்து சொல்லுவாங்க, மற்றவங்க எல்லாம் அப்படியே காமா லிசன் பண்ணிட்டு they will go to the end. அந்த புக் முடிஞ்சா திரும்ப ரிவர்ஸ் இன்னொரு ஆள் சொல்லுவாங்க, they will come back. ஸோ இது புக்ஸுக்கான இது. சிமிலர்லி சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் நிறைய தனித்தனியா டிராவல்ஸ்க்கு தனியா we do travel together, trek together. ஸோ இதெல்லாம் நான் எதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன்னா to make the engagement within the community. Then இதெல்லாம் தனித்தனியா on its own. Fortunately அதுல CFCங்கிற ஒரு கம்யூனிட்டி வந்து it became like exponentially growth ஆயிடுச்சு. and it suppressed the இப்ப நிறைய பேருக்கு மேக்கர்ஸ் ட்ரைப் அப்படின்னு சொன்னா தெரியறத விட CFCன்னு சொன்னாதான் தெரியுது. Exactly. So but okay, anyway, something we started and somehow it ended. It's all going good. மத்த கம்யூனிட்டிஸ்மே it will be equally good, fun filled. but என்னன்னா நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. So most people want, I mean everyone wants to make money. Correct. So somehow they can relate to freelancing. அந்த கிளப்போட ரிலேட் பண்ணிக்கிறாங்க. பட் அதர் கிளப்ஸ் வந்து புக் படிக்கிறவங்களுக்கு டிராவல் பண்ணணும்னு நெசசிட்டி இருக்காது, டிராவல் பண்றவங்களுக்கு டெக் இருக்கணும்னு நெசசிட்டி இருக்காது. ஸோ அந்த கோரான பீப்புள் வந்து they do come and they network, they enjoy, so they give back. So நல்ல கம்யூனிட்டி. ஸோ whenever you get some time, please explore about what is Makers Tribe. நைஸ் ப்ரோ. ஸோ அப்போ வந்து மேக்கர்ஸ் ட்ரைப்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சப் டிவிஷன் கம்யூனிட்டிஸ் இருக்கு, மேக்கோவர் கம்யூனிட்டிஸ் இருக்கு. கரெக்டாக சொல்லணும்னா மைக்ரோ கம்யூனிட்டிஸ். ஸோ அப்படிங்கும்போது இதில் வந்து இப்போ நீங்கள் ரீடராக இருக்கலாம், நீங்கள் வந்து டிசைனராக இருக்கலாம், நீங்கள் டெவலப்பராக இருக்கலாம். ஸோ இட்ஸ் ஓப்பன் ஃபார் ஆல். ஸோ எனக்கு தெரிஞ்சு நானுமே சொன்னேன், நீங்கள் சொன்ன மாதிரி பீப்புள் ஹூ ஆர் வாட்சிங், நீங்கள் வந்து எதுலையாவது உங்களுக்கு ஹாபி இருக்குது இல்லை பேஷன் இருக்குது அப்படின்னா ப்ளீஸ் விசிட் மேக்கர்ஸ் ட்ரைப். அண்ட் தே ஆர் வெரி வைப்ரண்ட் பீப்புள். நான் நிறைய ஈவெண்ட்ஸ் அட்டன் பண்ணியிருக்கேன், சக்தியும் நல்லாவே தெரியும். ஸோ எல்லா ஈவெண்ட்டுமே சூப்பராக இருக்கும். ஸோ ப்ளீஸ் டூ கம் அண்ட் விசிட், எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க, எல்லா ஈவெண்ட்ஸும் கனெக்ட் பண்ணுங்க. இட் வில் பி கிரேட். ஸோ யா ப்ரோ. அண்ட் நம்ம ஐ மீன் there is one more community, சொல்லுங்க, ஸ்டார்ட்அப் ட்ரைப்ஸ். அதுல we conducted Villa 409, Yacht 409. நீங்க came right? யா ஆனா வில்லாக்கு வந்திருப்பாங்க. ஓகே, ரைட். ஸோ யா அந்த மாதிரி லைக். ஆனால் இந்த எனக்கு வந்து இப்போ ஒரு கொஸ்டின் என்னன்னா, இந்த மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ் நடத்துறீங்களா, ஹவு டு யூ ஃபீல் லைக் ஒவ்வொரு வாட்டி ஈவெண்ட்ஸ் நடத்தி முடிக்கும் போது? அண்ட் பிகாஸ் ஒரு பர்பஸ் இல்லாமல் நம்ம ஈவெண்ட் நடத்த மாட்டோம், கரெக்டா? ஸோ ஹவு டஸ் இட் மீன்ஸ் டு யூ ஒவ்வொரு ஈவெண்ட்டும் நீங்கள் நடத்தும் போது? ஐ மீன் எல்லா ஈவெண்ட்டுமே இட் இஸ் க்ளோஸ் டு மை ஹார்ட். ஓகே. லைக் அது எவ்வளோ பெரிய ஈவெண்ட், இப்போ நம்ம GFF மாதிரி ஈவெண்ட்லாம் ஆல்மோஸ்ட் ஒரு 3000 + 3500 பீப்புள் வந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஈவெண்ட்டாக இருந்தாலும் சரி, இப்போ காஃபி வித் சக்தின்ட்டு வி ஹேவ் ஒரு சின்ன ஈவெண்ட் இருக்கும், இல்லை ஒரு ஹேண்ட் கிராஃப்ட்ஸ் பண்ணுற ஈவெண்ட்ஸ் இருக்கும், இல்லை ஒரு ரோபாட்ஸ் பண்ணுற ஈவெண்ட் இருக்கும். ஸோ there's no relation between ஹேண்ட் கிராஃப்ட்ஸ் அண்ட் ரோபாட்ஸ். பட் we give importance equally. சில ஈவெண்ட்ஸ்க்கு வந்து ஒருத்தர் 2 பேர் தான் வருவாங்க. பட் I like meet நியூ பீப்புள், லைக் மைண்டட் பீப்புள்ஸ், அவங்ககிட்ட பேசுறது. ஸோ இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஸோ நான் அது எட்டர்னலி எனக்கு இன்னொன்று ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சுன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்னீங்க உங்கள் ஸ்டோரியில் ஒன்று வந்து நிறைய புதுசாக அதை ட்ரை பண்ணணும். எனக்கு அந்த ஏன் புரியுது நீங்கள் அப்போ சொன்னீங்கன்னு. அண்ட் அதனால தான் நீங்கள் நிறைய கிளப்ஸ் லைக் மைக்ரோ கம்யூனிட்டிஸ் வச்சு நிறைய ஈவெண்ட்ஸ் பண்ணுறீங்க. அண்ட் யூ எக்ஸ்ப்ளோரிங் மோர் அண்ட் யூ வாண்ட் பீப்புள் டு எக்ஸ்ப்ளோர் மோர். கரெக்ட். நைஸ் ப்ரோ. ஸோ இப்போ இன்னொரு கேள்வி வந்து என்னென்னா, சாயிரோன்ல ஐ சி லைக் இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறீங்க, இவ்வளோ ஈவெண்ட்ஸ் பண்ணுறீங்க. தேர் ஆர் சம் பீப்புள் ஹூ ஆர் டேக்கன் இன் சார்ஜ் ஆஃப் டூயிங் இட். யூ ஹேவ் செப்பரேட் டீம் ஃபார் CDIX. சரிங்களா? இது எல்லாத்துக்கும் மெயின்டைன் பண்ண கண்டிப்பாக யூ ஹேவ் சம் டீம், கரெக்டாக? நீங்கள் ஏன்னா இனிஷியல் ஸ்டார்ட் பண்ணும்போது 0ல் ஸ்டார்ட் பண்ணீங்க. யூ ஹவ் பில்ட் அ வெரி குட் டீம். அண்ட் இந்த ஜேர்னி எப்படி ஆச்சு, எப்படி நீங்கள் டீம் பில்ட் பண்ணீங்க? டீம் பில்ட் பண்றது இன்னும் இட் இஸ் இன் ப்ராக்ரஸ்ல தான் இருக்கு. இட் இஸ் டஃப். என்னன்னா ஒரு ராங்கான ரெக்ரூட்மெண்ட் வந்து இட் வில் ஸ்பாயில் ஒரு என்டையர் கல்ச்சர். ஓகே. ஸோ வி ஆர் நோன் ஃபார் அவர் கல்ச்சர். மேக்கர்ஸ் டைப்ல வந்து வி டூ ஃபாலோ அவர் கல்ச்சர் வெரி ரிச்சுவலா பண்ணோம். ஸோ மார்னிங் வந்து எவ்ரி சிங்கிள் டே
we do read books. மார்னிங் Oh. வந்த உடனே ஃபர்ஸ்ட் ஒரு 30 to 40 minutes வந்து Nice. புக்ஸ் ரீட் பண்ணணும். நைஸ். அந்த சின்ன சின்ன கிளஸ்டர் ஆஃப் குரூப்ஸ் ஒரு 5 பேர் 6 பேர் இருக்காங்கன்னா they have to tell others. ஓ ஓகே. தென் ஒரு கிராட்டிடியூட் செஷன் இருக்கும். தென் Okay. அன்னைக்கு என்ன டாப் ப்ரையாரிட்டி, என்னென்ன டாஸ்க் இருக்கு, அதுக்கு என்ன டாப் ப்ரையாரிட்டி, இதெல்லாம் இருக்கும். ஈவினிங்கும் இட்ஸ் சிமிலர் கைண்ட் ஆஃப் ரிச்சுவல்ஸ் இருக்கும். இன் பிட்வீன் வந்து வி டோன்ட் யூஸ் மொபைல் ஃபோன்ஸ். அது வந்து இட் வில் பி ஆன், லவுட்ல ரிங்லாம் இருக்கும், எல்லாருமே வச்சிருவாங்க. ஓகே. தே won't யூஸ் மொபைல் ஃபோன். சோஷியல் மீடியாக்குன்னு தனியா we have a 30 minutes 1 hour டைம். அந்த டைம் வந்து they should do YouTube, Instagram இதுதான் பார்க்கணும், ஒர்க் பார்க்க கூடாது. ஸோ இந்த மாதிரி we have our own culture. ஸோ இதுக்குள்ள அடாப்ட் பண்றதுக்கு வந்து like I said, ஒரு wrong recruitment வந்து it will spoil the entire culture. So we are very specific about taking people in our team. So அவங்க வந்து கல்ச்சருக்கு அடாப்ட் பண்ணி வி ஃபாஸ்ட், ரொம்ப ஃபாஸ்டா பண்ணுவோம். எது பண்ணாலுமே ரொம்ப அக்ரெசிவா தான் ஸோ அந்த மாதிரி ஒரு கேப்பபிலிட்டி இருக்கணும். சம்டைம்ஸ் வந்து ஒர்க் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ யூ நோ ரைட். ஸோ அது எல்லாத்துக்குமே ஒரு ஃபேமிலி ஓரியன்டா வி கோ டீமா மூவிஸ் போறது, அவுட்டிங்ஸ் போறது, ட்ரெக்கிங் போறது, ஒர்க் ஃபன். ஸோ எல்லாத்தையும் ஒரே நேரத்துல மேனேஜ் பண்ணணும். ஸோ ஃபன் பண்றதுல ஃபன் டைம், ஒர்க் பண்ற நேரத்துல பவர்ஃபுல்லா ஒர்க் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு டீமை ஃபார்ம் பண்றது இட் இஸ் ரியலி டஃப். கொஞ்சம் கொஞ்சமா we are iterating, we are progressing. எப்படி முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இன்னும் so we are progressing. Sure. Super bro. And நீங்க எனக்கு இன்னொரு விஷயம் பிடிச்சிருந்தா அந்த கல்ச்சர் சொன்னீங்க. அந்த ஆக்சுவலி ஏன் நீங்க இந்த கல்ச்சருக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க, லைக் ஃப்ரம் யுவர் சைட்? ஏன்னா ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட் கல்ச்சர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பட் உங்க லென்ஸ்ல இருந்து ஹவு கல்ச்சர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ? ஏன் அப்படின்னா இப்போ வர்ற பீப்புளோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, தே ஆல்ரெடி சீன் திஸ் கைண்ட் ஆஃப் ஒரு பெரிய ஐடி பில்டிங், கிளாஸியா ஸ்லீக்கியா, ரெஸ்ட் ரூம்ல ஏசி இருக்கணும், டிவி இருக்கணும். ஸோ அந்த ஒரு மைண்ட் செட்ல இருந்து வர்றாங்க. ஸோ அவங்க ஸ்டார்ட் அப்ல ஒர்க் பண்ணணும் அப்படின்னா எதுக்காக இருப்பாங்க? ஸோ மோர் தென் மணி, தி கம் ஃபார் கல்ச்சர். ஓகே. ஸோ அதுக்கு இதெல்லாம் நான் எங்க இன்ஸ்பயர் ஆனேன்னா, லைக் எஸ்பிஐ எட்ஜ், ஓகே, ராட்ஸ். ஓகே. இது எல்லாமே மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் இந்த இன்ஸ்பயர்ட் ஃப்ரம் எஸ்பிஐ டீம். நெக்ஸ்ட் வந்து சாய் ரோன்ல இது நான் உங்கள்கிட்ட கேட்கணும்னு வச்சிருந்த கொஷின் என்னன்னா, இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பீப்புள் ஆர் கெட்டிங் அடாப்டட் டு மல்டிபிள் ஹைரிங்ஸ். அதாவது என்னன்னா ஒரு சிங்கிள் பர்சனே வந்து 2-3 கம்பெனியில் ஹி வில் பி அட் அ டைம்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ அண்ட் இந்த ட்ரெண்ட் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸில் நிறைய பேர் they are started doing, I can see in social medias. So and அங்க என்னன்னா அங்க இருக்க கம்பெனிஸ் தே அக்செப்ட் பிகாஸ் தே நீட் மணி, அதனால அவங்க பண்றாங்க. தே ஹேவ் சம்திங் பிகாஸ் அங்க எல்லாருமே வந்து டைம் வந்து மோர் ஓவர் மந்த்ஸ் அண்ட் இயர்ஸ்ல பண்ணாம தே கால்குலேட் ஆன் ஹவர்ஸ். ஸோ அதனால தே கேன் அச்சீவ் தட். இந்த ட்ரெண்ட் வந்து இந்தியாவில் தமிழ்நாடு ஈகோ சிஸ்டம்ல ஒர்க் அவுட் ஆகுமா, ஆர் நம்ம ஈகோ சிஸ்டம் அடாப்ட் பண்ணுமா? உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, வி ஷுட் அக்செப்ட் த கல்ச்சரல் டிஃபரன்ஸ். ஸோ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல ஒருத்தன் எம்பிஏ படிச்சிருப்பான், ஆனால் கார்பெண்டிங் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பான். அடுத்த ஒரு 2 இயர்ஸ்ல கம்ப்யூட்டர் படிச்சுட்டு மிஷின் லேர்னிங் இதுவாக இருப்பான். அடுத்த ஒரு 2 இயர்ஸ்ல போய் அக்ரிகல்ச்சர் பார்ப்பான். ஸோ இது எல்லாமே தட் இஸ் வெரி நார்மல். நமக்கு அது கேட்கும் போது ரொம்ப வித்தியாசமா தெரியும். பட் தட்ஸ் ஹவ் தேர் லைஃப் ஸ்டைல் கல்ச்சர் இஸ் கமிங். பட் நம்ம ஊர்ல ஒரு 3 மாசம் நீங்க கேப் இருந்தாலே எதுக்கு கேப் இருக்குன்னு சொல்லி ஒர்க் ஜாப் எடுக்க மாட்டாங்க. பட் சம் கம்பெனிஸ் ஆர் accepting. Example M2P, அவங்க வந்து they are accepting moonlighting. Okay. If I'm not wrong, Zomato, எனக்கு எக்ஸாக்ட்டா தெரியல, இது மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து அக்செப்ட் பண்றாங்க. பட் லார்ஜ் ஸ்கேல்ல இது வரணும். ஏன் அப்படின்னா இது வந்து இட்ஸ் வின் வின் சிச்சுவேஷன் ஃபார் கம்பெனிஸ் as well as for individual person. ஓகே. ஸோ அதனால இதுவும் லார்ஜ் ஸ்கேல் அக்செப்ட் பண்ணணும்னு சொல்றாங்க. கரெக்ட். ஸ்லோலி they are adapting, but it takes time. இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகெயின் உங்களுடைய மேக்கர்ஸ் டைப்பில் சிஎஃப்சி ஆரம்பிச்சது. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா ரைட் நவ் குட்டியாக கிளப் ஆரம்பிச்சிங்க டவுன் த லைன். இன்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் 25,000 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஹவு திஸ் மேஜிக் ஹேப்பன்ஸ்? மோர் தென் 35 கிட்டவே இப்போ இருப்பாங்க. ஓகே சாரி. இல்லை ஐ மீன் ஆல்மோஸ்ட் அப்ராக்சிமேட் நம்பர் தான், எனக்குமே எக்ஸாக்ட் தெரியல. பட் லைக் ரொம்ப நாளா 25 சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போ கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆயிடும். ஐ அம் ஹாப்பி ஃபார் இட். யா. ஹவ் இட் ஸ்டார்டட்னா, we started only ஒரு 4-5 பேர் இல்ல ஒரு 10 பேர் வச்சு தான் we started when we doing our first event.
one thing we really proud about ourselves is we are disciplined. ஸோ கம்யூனிட்டி ரன் பண்ணுறது நான் ஐ ஹவ் சீன் மெனி கம்யூனிட்டிஸ் பயங்கர ஆக்டிவாக இருப்பாங்க, பட் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக தே வேர் கம் டு த பீக், சடனாக தே வில் டிஸப்பியர். ஓகே, அந்த கன்சிஸ்டண்டா பண்ண மாட்டாங்க, ஒரு டிசிப்ளின் இருக்காது. பட் தட்ஸ் வேர் we are different. ஓகே, எப்படின்னா லைக் எவ்ரி மந்த் லாஸ்ட் சாட்டர்டே வாட் எவர் ஹேப்பன்ஸ் we do meet. ஈவன் கொரோனா டைம்ல கூட we met online. ஓகே. ஸோ இது வந்து ஒரு ரிச்சுவலா, ஒரு டிசிப்ளினா we continuously doing. So almost 6-7 years we are doing this. Okay. So it's a slow, steady, gradual progress. It's not exponential. Ipa it is exponential. Ipa, but in the exponential progress க்கு பின்னாடி there is a steady growth இருக்கு. So இந்த growthக்கு பின்னாடி 6 வருஷம் உழைப்பு இருக்கு சொல்றீங்க. Correct. Right. Nice. So following that இது வந்து ஒரு கம்யூனிட்டி, சரிங்களா? ஸோ இப்போ நிறைய எனக்கு என்ன கேள்வினா, இந்த கம்யூனிட்டி நீங்க சொன்னீங்க மேக் அ ஸ்டெப் சின்னதாக ஆரம்பிச்சது, மேக் அ ஸ்டெப்போட இது பயங்கரமாக வளர்ந்துச்சு. ஸோ வாட் லைக் கம்யூனிட்டி எவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஜென்ரலாக, அண்ட் ஹவு இம்பாக்ட்ஃபுல் ஃபார் திஸ் கம்யூனிட்டி, இந்த பர்டிகுலர் சிஎஃப்சி கப் வந்து உங்களுக்கு எவ்வளோ இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்தது உங்கள் ஜேர்னியில்? ஓகே, ஸோ என்னோட ஜேர்னியில் இந்த சிஎஃப்சி வந்து ஒரு நல்ல ஒரு முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருந்தால் சொல்லுவேன். ஓகே, மேக் அ ஸ்டெப் ஆரம்பிச்சது ஒரு விஷயத்துக்காக. தென் ஐ ஸ்லோலி கேம் டு கம்யூனிட்டி பில்டிங். பட் அகெயின் கம்யூனிட்டி பில்டிங் வந்து ரொம்பவே ஒரு நல்ல ஒரு விஷயம். ஐ ஷுட் சே நிறைய கம்யூனிட்டிஸ் வந்து வரணும். ஓகே, இது என்ன வாட் திஸ் கம்யூனிட்டிஸ் ஆர் டூயிங் இஸ் இட் பிரிங்ஸ் ஆல் த லைக் மைண்டட் பீப்புள் டுகெதர். அவங்க எல்லாரும் அவங்களுக்குள்ள சில பிரெயின் ஸ்டார்ம் பண்றதோ இல்லை ஒரு growthக்காக they will exchange some ideas. So that's how I mean that's what I see about how community works. இது எனக்கு எப்படி ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு. ஸோ பர்சனலாக ஓகே தெர் ஆர் எனக்கு ஐ கெட் எவ்ரி சிங்கிள் டே ஓகே தேங்க்ஸ் ஐ காட் திஸ் ப்ராஜெக்ட், எனக்கு இந்த மாதிரி கிளைண்ட்ஸ் கிடைச்சாங்க, அது மாதிரி எனக்கு நிறைய மெசேஜ் வந்துட்டே தான் இருக்கும். ஐ ரியலி ஹாப்பி அபவுட் தட். ஸோ எவ்ரி சிங்கிள் டே நான் வேக் பண்ணும்போது எனக்கு ஐ ஃபவுண்ட் ரிசோர்ஸ், ஐ ஃபவுண்ட் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய வரும். ஹாப்பி. பட் பர்சனலாக எனக்குமே அது இட் ஹெல்ப் மீ. எப்படின்னா ஐ டோன்ட் ஸ்பெண்ட் மார்க்கெட்டிங்காக நான் எந்த காஸ்ட்டுமே so far I never spend even a single rupee for my company's marketing. Nice. எனக்கு வந்து மோஸ்ட்லி இந்த ப்ராஜெக்ட்ஸ் மெஜாரிட்டி ஆஃப் த ப்ராஜெக்ட்ஸ் வந்து த்ரூ திஸ் கம்யூனிட்டி தான் எனக்குமே வருது. ஸோ that's how I get benefited from the community. Thanks for being honest. கண்டிப்பா யாரெல்லாம் வந்து லைக் கம்யூனிட்டி பண்ண நல்லா இருக்கும், லைக் புதுசாக கம்யூனிட்டி பில்ட் பண்ணுறதா இருந்தால், இல்லை புதுசாக கம்யூனிட்டி பில்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாமே, அவங்களுக்கு நீங்கள் உங்களோட டிப்ஸ்லாம்? ஸோ புதுசாக கம்யூனிட்டி பில்ட் பண்ணுறவங்களுக்கு லைக் ஒரே விஷயம் என்னென்னா, ரேண்டமாக வந்து ஒரு கம்யூனிட்டி பில்ட் பண்ணாமல், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்டார்ட் அப்காக ஒரு கம்யூனிட்டி ரன் பண்ணுறாங்க அப்படின்னா தே ஷுட் நோ ஸ்டார்ட் அப்னா என்ன, அது எப்படி ரன் ஆகுது. அவங்க அட்லீஸ்ட் ஒரு 1 or 2 எக்ஸிட் பண்ணியிருக்கணும். ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பித்து ஒரு ஃபியூ மில்லியன்ஸ்க்கு எக்ஸிட் பண்ணியிருக்கலாம், இல்லை 2-3 ஒரு லைக் அந்த ஒரு நாலேஜ் இருக்கிறவங்க தி ஸ்டார்டட் ஸ்டார்ட் அப் கம்யூனிட்டி கரெக்டாக இருக்கும். ஜஸ்ட் பிகாஸ் ஒரு சில வீடியோஸ் பார்த்துட்டு ஐ வில் ஆல்சோ ஸ்டார்ட் அ கம்பெனி அப்படிங்கிறது அது என்னன்னா இந்த ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாத சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அது ஒரு ப்ராக்டிக்கலான நாலேஜ் கிடையாது. ஜஸ்ட் தே நோ த ஜார்கன்ஸ், ஐசிபி, ஏஆர்ஆர், எம்ஆர்ஆர் இந்த மாதிரி சில ஜார்கன்ஸ் மட்டுமே தெரியுமே தவிர அந்த டிஃபிகல்ட்டிஸ் என்ன, ஆப்ரேஷன்ஸ் எப்படி இருக்கும், சேல்ஸ் என்ன, மார்க்கெட்டிங் என்ன, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரியாமல் ஸ்டார்ட் பண்ணுறது இட் இஸ் டஃப். நான் சொல்றது ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஸோ சிமிலர்லி இப்போ நீங்கள் ஒரு பைக்குக்காக ஒரு கம்யூனிட்டி ரன் பண்ணுறீங்கன்னா யூ ஷுட் நோ த ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அந்த பைக்னா என்ன, ஆல் தீஸ் டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு தெரியணும். இல்லை பெட்டுக்கு பண்ணுறீங்க, இல்லை கார்டனிங்காக பண்ணுறீங்க, இல்லை ஒரு டெக்னாலஜி பண்ணுறீங்க அப்படின்னா யூ ஷுட் பி ஸ்ட்ராங் எனஃப் ஃபர்ஸ்ட். ஸோ அதுதான் கோல்டன் ரூல். ஸோ நமக்கு அந்த விஷயத்தை பற்றி இன்டெப்த்தாக தெரியும், இன் டவுட் தெரியும், கம்ப்ளீட்டாக 100% யாருக்கும் தெரியாது, பட் ஐ எம் குட் அட் இட் அப்படிங்கிற லெவலில் இருக்கிறவங்க இஃப் தே ஸ்டார்ட் த கம்யூனிட்டி அது வந்து சஸ்டைனபுளாக லாங் ரன்னுக்கு போகும். ஓகே. ஸோ ஃபாலோவிங் தட் லைக் நீங்கள் சூப்பராக சொன்னீங்க. ஒரு கம்யூனிட்டி ஆரம்பிக்கிறீங்கன்னா எதில் அந்த எந்த டொமைனில் ஆரம்பிக்கணும், அதில் அட்லீஸ்ட் நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்பர்ட் அந்த குட், பட் யூ மஸ்ட் ஹேவ் சம் டீசன்ட் எக்ஸ்பீரியன்ஸ். கரெக்ட். அதனால தான் யூ கேன் நோ அந்த கம்யூனிட்டிக்கு என்ன வேல்யூ ப்ரொவைட் பண்ண முடியும்னு தெரியும். ஃபாலோவிங் தட் இப்போ ஒரு கம்யூனிட்டி ஆரம்பிக்கிறோம் அண்ட் இப்போ அதை க்ரோ பண்ணுறதுங்கிறது வந்து லாங் ப்ராசஸ் தான் கண்டிப்பாக. இதில் வந்து என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருந்தால், ஒரு டாப் 3 ஃபேக்டர்ஸ் இருந்தால் போதும் நம்ம வந்து க்ரோ பண்ணிடலாம்.
ஃபார் எக்ஸாம்பிள் என்கேஜ்மெண்ட் நிறைய வேணுமா, இல்லை அந்த மாதிரி ஏதாவது ஒரு 3 ஃபேக்டர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபேக்டர்ஸ் ஃபார் க்ரோயிங் கம்யூனிட்டி? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அலைன்டு விஷன் இருக்கணும். ஸோ இது எப்படி இருக்கும்னா, அந்த கம்யூனிட்டி பில்டர், கம்யூனிட்டி மெம்பர்ஸ், அந்த விஷன். ஸோ இந்த 3 ஒரே லைன்ல சிங்க் ஆனா மட்டும்தான் இட் வில் மூவ் ஃபார்வர்ட். இல்லை அப்படின்னா eventually it will die. இந்த கம்யூனிட்டி வந்து it will not go. ஸோ ஒரு அலைன்டு விஷன், அதை வந்து அந்த கம்யூனிட்டி பில்டர் நம்பணும். ஓகே, இதை நம்மளால பண்ண முடியும் அப்படிங்கிறது. இந்த மெம்பர்ஸும் ஓகே டுகெதர் வி கேன் டூ திஸ். நம்ம இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட்டுக்கு வி கேன் ஏபிள் டு கோ வித் திஸ் விஷன் வித் த கம்யூனிட்டி அப்படிங்கிறத அந்த கம்யூனிட்டி மெம்பர்ஸ் நம்பணும். ஸோ இந்த அலைன்டு விஷன் தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து டெஃபினட்டாக என்கேஜ்மெண்ட் இருக்கணும். ஸோ லைக் ஆன்லைன் ஆர் பீட் ஆஃப்லைன், ஸோ எங்கே இருந்தாலுமே ஒரு டச்லேயே இருக்கணும். ஓகே ஓகே. அது சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ் அந்த கம்யூனிட்டி மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு சின்ன ஒரு அப்பார்ட் ஃப்ரம் பீட் எனி கைண்ட் ஆஃப் கம்யூனிட்டி, அது ஒரு ஸ்டார்ட் அப் கம்யூனிட்டியாக இருக்கட்டும், இல்லை டெக் கம்யூனிட்டியாக இருக்கட்டும், அது எனி கம்யூனிட்டியாக இருக்கட்டும், அந்த கம்யூனிட்டி சார்ந்தே நிறைய மீட் பண்ணாம அது ஓரியன்டா எல்லாருமா சேர்ந்து ஒரு சின்ன ட்ரக் போறது, ஒரு பீச் கிளீன் பண்றது, ஒரு டர்ஃப்ல போய் ஒரு மிங்கிள் ஆகுறது. ஸோ இந்த மாதிரி அவங்களுக்குள்ள வந்து ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி லைக் பாண்ட் இருக்கணும். அது இருந்ததுன்னா they can do wonders. நிறைய பெரிய பெரிய விஷயங்களை வந்து அவங்களால சாதிக்க முடியும். ஸோ அந்த ஒரு என்கேஜ்மெண்ட். ஸோ லைக் நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, நீங்க இருக்கிற கம்யூனிட்டி இருக்கிற பீப்புளை ஏதாவது ஒரு வகையில யூ ஹேவ் டு இன்வால்வ் தம் இன் எனி ஆக்டிவிட்டி ஆர் என்கேஜ்மெண்ட். அவங்கள வந்து ஒன்னா சேர்க்கணும் ஏதாவது ஒரு இடத்துல. நாட் இன் டிரான்சாக்ஷனல் பேசிஸா இல்லாம அவங்களுக்குள்ள வந்து ஒரு பாண்ட் ஃபோஸ்டர் பண்றது தான் மெயின். நைஸ். இது வந்து செகண்ட் திங் we have to do it. Then third thing, value. ஸோ ஏன் ஒருத்தவங்க ஒரு கம்யூனிட்டியில் ஜாயின் பண்றாங்க, ஸோ அவங்களுக்கு வந்து they should get something. அது வந்து ஒரு மானிட்டரியா இருக்கலாம், மானிட்டரி இன் த சென்ஸ் பை எக்ஸ்சேஞ்ச் சம்ஹவ், நாட் சேலரி ஆர் பர்சன்டேஜ் அந்த கமிஷன் அந்த மாதிரி இல்லை, சம்ஹவ் ஏதோ ஒரு அவங்களுக்கு மானிட்டேஷன் பண்றதுக்கான ஆப்ஷன் இருக்கணும். இல்லைனாலும் வேற ஏதாவது நாலேஜா இருக்கலாம். somehow they should get some value. Okay. So இந்த மூணுமே இருந்தா we can definitely step by step நம்ம கன்சிஸ்டன்ட்டா முக்கியம். அதுவும் இன்னும் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு, பட் this is the top 3. So moving on to next question bro. இன்னொரு சோஷியல் क्वेश्चनனா வந்து இப்போ ஃப்ரீலான்சர்ஸ் அப்படி எடுத்துட்டீங்க அப்படின்னா நிறைய பேர் ஃப்ரீலான்சிங்க்கு அவேர்னஸ் வந்துருச்சு, நிறைய பேர் ஃப்ரீலான்சிங் பண்றாங்க ஒரு பாசிவ் இன்கம் மேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதுல இன்னும் சில பேர் அன்ஃபார்ச்சுனேட் என்னன்னா, அவங்களுக்கு வந்து ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சில நேரம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் அவங்க வந்து இன்எஃபிஷியண்ட்டாக சில நேரம் வந்து சாரி டு சே தட் சில நேரம் கிளைண்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது, இன்எஃபிஷியன்ஸ் சொல்ல மாட்டேன், சில ஃப்ரீலான்ஸரால் கிளைண்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாமல் போயிடுது. இதனால ஓவராலாக ஃப்ரீலான்சிங்கிற டேகுக்கே சில நேரம் வந்து ஒரு லைக் ஃப்ரீலான்சிங்காக நமக்குலாம் செட் ஆகாதுப்பா அப்படிங்கிற மாதிரி சில பேர் வந்து இருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அண்ட் இதை நம்ம வந்து எப்படி ஓவர் கம் பண்ணலாம்? ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி இது பாசிவ் இன்கம் இல்ல, ஃப்ரீலான்சிங் ஆல்சோ ஆக்டிவ் இன்கம் தான். சோ சாரி வர்க் கண்டிப்பா ஒத்துக்கிறேன் நானுமே. ஏன்னா நீங்க யூ ஆர் பீன் எக்ஸாம்பிள் ஃபார் ஆக்டிவ் இன்கம். ஸோ நீங்க சொன்னது ஒரு வேலிடான ஒரு கொஸ்டின் தான். ஐ மீன் நல்ல பாயிண்ட். இப்போ ஒரு சிலர் பண்ற தப்பு வந்து ஓவராலா அந்த ஃப்ரீலான்சர் மார்க்கெட்டையே தப்பா தான் பாக்குறாங்க. என்ன அப்படின்னா நிறைய ஃபேக்டர்ஸ், புதுசா வர்றவங்க பண்ற தப்பெல்லாம் என்னன்னா தேர் வெரி டெஸ்பரேட் அபவுட் கெட்டிங் அ ப்ராஜெக்ட். அதனால தெரியுதோ தெரியலையோ இந்த சென்ஸ் ஓரளவு தெரியுது. ஓகே, இப்போ வந்து எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் டெவலப் பண்ணிட்டேன், எனக்கு அதை வந்து எப்படி டெப்ளாய் பண்றதுன்னு தெரியல அப்படின்னா ஓகே, டெவலப் பண்ணா என்னன்னே தெரியாம அந்த ப்ராஜெக்ட் எடுத்தா இட் வில் பி டஃப் ஃபார் தம் டு கம்ப்ளீட் இட். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது. ஸோ அதனால தான் நிறைய பேர் வந்து they afraid to go with the freelancers. அண்ட் இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, ஃப்ரீலான்சிங் இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஹிட் அண்ட் ரன். ஸோ ஒன்ஸ் முடிச்சிட்டாங்கன்னா வரண்டா சாமி அப்படின்ட்டு they will move away. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் வந்து ஒரு கிளைண்ட்ஸ் என் ஃப்ரீலான்சர் கிட்ட வராமல் இருக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. பட் இதுக்கு வந்து we have a guidelines. நம்ம சிஎஃப்சியில் வந்து we have given a guidelines. அந்த ஒரு ஃப்ரீலான்சர் ஹையர் பண்றதுக்கு முன்னாடி வாட் ஆர் த செக்லிஸ்ட், என்னெல்லாம் செக்லிஸ்ட் பண்ணணும். சிமிலர்லி எம்ப்ளாயரும் கரெக்டா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. they will not pay on time, நிறைய நேரம் மீட்டிங் எடுத்துப்பாங்க, அது சரியில்லை இது சரியில்லைன்னு அப்புறமா கடைசி வந்து சொல்லுவாங்க. இந்த மாதிரி அந்த பக்கம் இருக்கு. ஸோ அதுக்கும் we have given a guidelines. ஒரு எம்ப்ளாயரை
சூஸ் பண்ணும்போது என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் இருக்கணும் அப்படின்ட்டு, கான்ட்ராக்ட்ல என்னென்னலாம் இருக்கணும். ஸோ ஆல் திஸ் ஸோ இதுதான் ஒரு விஷயத்த ப்ராப்பராக பண்ணுறதுக்கும் ஸ்ட்ரக்சர் இல்லாமல் பண்ணுறதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ பீட் ஒரு எம்ப்ளாயராக இருக்கட்டும், ஒரு ஃப்ரீலான்சராக இருக்கட்டும், அது ஸ்மூத்தாக போகணும் அப்படின்னா there are some guidelines. அது எல்லாமே நம்ம we have given in our groups அதில் இருக்கு. ஸோ அதை அந்த செக்லிஸ்ட் படி ஓகே இது இருக்கு இது பண்ணிட்டாலே things will fall on track. அப்புறம் ஃபாலோ அப்பிங் தட் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து இந்த செக்லிஸ்ட்டையுமே அப்படியே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிட்டீங்கன்னா ஆடியன்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டார்டிங் வித் ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து எம்ப்ளாயர் வந்து எப்படி ஃப்ரீலான்சர் ஹையர் பண்ணணும்னு ஆரம்பிங்க. இப்போ ஃப்ரீலான்சருக்கு நம்ம மூவ் பண்ணலாம். ஸோ ஒரு எம்ப்ளாயர் வந்து ஃப்ரீலான்சரை ஹையர் பண்ணணும் அப்படின்னா நிறைய செக்லிஸ்ட் இருக்கு. அதில் பேர் மினிமம் ஸோ இவ்வளோ இருந்தால் ஓகே நீங்கள் தைரியமாக போகலாம் அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அவங்களோட போர்ட்ஃபோலியோ கேட்கணும். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ரிலவெண்ட்டாக என்னென்ன பண்ணியிருக்கிறாங்க, ஸோ அந்த போர்ட்ஃபோலியோ கேட்டுக்கணும். செகண்ட் வந்து அவங்களோட ப்ரொஃபைல், பர்சனல் ப்ரொஃபைல், ஆர் தே ரியலி ஹியூமன் தானா, லைக் நம்ம கரெக்டான பர்சன் தான் பேசுகிறோமா அப்படின்னு வீட்டோ சோஷியல் மீடியா, லிங்க்டின், ஸோ இந்த மாதிரி ப்ரொஃபைல்ஸை வந்து நீங்கள் ஆமாம் வெரிஃபை பண்ணி பார்க்கணும். ஓகே. தென் தேர்ட் வந்து அவங்களோட ப்ரைஸ் பாயிண்ட் என்ன. நீங்க ஒரே ஆள்கிட்ட கேட்கக்கூடாது, 2-3 பேரை நீங்க எப்பவுமே பேக்கப் வச்சுக்கணும். ஏன்னா எனி டைம் அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணல அப்படின்னா யூ டோன்ட் கெட் எனி கால். ஸோ வாட் எவர் ஐ எம் டெல்லிங் ஐ ஹேவ் டு டூ இட் வித் 2 to 3 people. ஓகே. ஸோ 1 or 2 people's பேக்கப்புக்கு ரெக்கமெண்டட் எப்பவுமே. ஓகே ஓகே நைஸ். பிளானிங் டு டூ வித் ஃப்ரீலான்சர்ஸ் தான் வச்சு தான் பண்ண போறேன், காஸ்ட் எஃபெக்டிவா பண்ணணும்னா யூ ஷுட் நீட். இப்போ ரியாக்ட் டெவலப்பர்னா பேக்கப்புக்கு ஒரு ரியாக்ட் டெவலப்பர் இருக்கணும். ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாமே நீங்க ஹேவ் டு டூ இட் வித் 2 to 3 people பண்ணணும். அவங்களோட லைக் போர்ட்ஃபோலியோ, தென் சோஷியல் மீடியா லிங்க்ஸ், அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஃபேஸ் டு ஃபேஸ் ஒரு இன்டர்வியூ பண்ணணும். இன்டர்வியூ பண்ணிட்டு அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் எம்ப்ளாயர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட வந்து டெஸ்டிமோனியல்ஸ் கிடைக்குமா, if they are really interested, not necessary, கொடுத்தாங்கன்னா it will be really good added advantage. ஆமா. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு டெவலப்பர்ஸ் அப்படின்னா அவங்க கிட்ட ப்ரொஃபைலு, காகல் அந்த மாதிரி பார்க்கலாம். இல்லைன்னா டிசைன் ட்ரிபிள் அந்த மாதிரி நிறைய ஃபிக்மா நிறைய இது இருக்கு. ஸோ அந்த ப்ரொஃபைல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அவங்களோட எஃபிஷியன்சி எப்படி இருக்கு இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் யூ ஹேவ் டு அவார்ட் த ப்ராஜெக்ட். இதுவே ஒரு ஃப்ரீலான்சர் வந்து ஒரு கிளைண்ட்டை சூஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த கிளைண்ட்டோட கம்பெனி என்ன, கம்பெனியோட வேலிடான கம்பெனியா, முடிஞ்சா அவங்க கம்பெனிக்கு நேராக கூட இருக்க போய் பார்த்தலாம். இஃப் தே ஆர் லோக்கல், ஆன்லைன் அப்படின்னா பெருசாக பார்க்க முடியாது. அவங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைல் என்ன, இது எல்லாமே யூ ஹாவ் டு செக் பண்ணிட்டு என்ன ப்ரைஸ் வந்து அவங்க கரண்டாக மார்க்கெட் ப்ரைஸ் என்ன, அவங்க கொடுக்குற ப்ரைஸ் என்ன, ஸோ இது எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் we have to choose. இன்னும் நிறைய செக் பாயிண்ட் இருக்கு எனக்கு, இதெல்லாம் கொஞ்சம் மெயினான. ஆமா, இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்டான பாயிண்ட். ஓகே ஓகே. ஸோ ஐ திங்க் இது வெரி யூஸ்ஃபுல். ஃப்ரீலான்ஸ் ஹையர் பண்ணுறதுக்கும் சரி, இல்லை ஃப்ரீலான்ஸ் இருக்கவங்களுக்கும் சரி. திங்க் இதெல்லாம் இந்த மிஸ்டேக் நிறைய பேர் பண்றாங்க. நான் வந்து இனிஷியலாக காலேஜ் டைப் படிக்கும்போது ஃப்ரீலான்சிங்லாம் பண்ணணும்னு ஆசை வந்து பண்ணேன். அப்போல்லாம் நான் கிளைண்ட் வராங்க, ஓகே நீங்க சொன்ன மாதிரி ஐ வாஸ் டெஸ்பரேட், ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் கிடைச்சா போதும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நாங்க எடுத்து பண்ணதான் சொல்லுவாங்க. அண்ணன் 5 ரூபாய்க்கு பண்ணுவா, 3 ரூபாய்க்கு பண்ணுவாரு. எக்ஸாக்ட்லி இந்த மாதிரிதான் அந்த இவங்க பரிதாபங்கள் நார்த் இந்தியன் காமெடி மாதிரிதான். ஏமா என் சித்தப்பா வராரு, அவர் வந்து இன்னும் 50 ரூபாய்க்கு பண்ணுவாருங்க மாதிரிதான் எல்லாமே. டெஸ்பரேட் நாங்க இருந்தோம். அண்ட் அப்போ வந்து எனக்கு அவேர்னஸ் இல்லை. அது கிளைண்ட் நீங்க அதை நோட் பண்ணியிருந்தே தெரியும். பீட் ஒரு freelancer.com இல்ல அப்வொர்க்கோ நீங்க $100 போட்டிருப்பீங்க, ஆனா மேல ஒருத்தன் $5,000 போட்டிருப்பான். எவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ். ஆனா அந்த $5,000 தான் கொடுப்பாங்க. ஆமா ஆமா, இட் ஹஸ் பீன் ட்ரூ. ஆனா அந்த அவேர்னஸ் இன்னும் நிறைய பேருக்கு இல்ல. ஐ திங்க் இந்த வீடியோ பாட்காஸ்ட் பார்த்துட்டு கண்டிப்பா அவங்க அவேர் ஆவாங்கன்னு நம்பலாம். சரிங்களா? ஸோ நம்ம இப்போ வந்து லைக் செக்லிஸ்ட் பத்தி பேசணும். ஒரு ஃப்ரீலான்சருக்கும் சரி இல்லை எம்ப்ளாயருக்குமே சரி. ஐ திங்க் இப்போ வந்து என்னன்னா இந்த செக்லிஸ்ட்ல நீங்க ஒரு பாயிண்ட் மென்ஷன் பண்ணிருப்பீங்க, ஃப்ரீலான்சர்ஸ்க்குலாம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து போர்ட்ஃபோலியோ பாருங்க அப்படின்னு. இப்போ இன்னொரு பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் எடுக்கும்போது டெஸ்பரேட்டாக இருக்கக்கூடாது. பட் இருந்தாலுமே இந்த போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு ட்ரிக்கியான வேலை. எடுத்தோடனே யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. இது போய் ஏதாவது பண்ணியே கேட்பாங்க. ஆப்வியஸாக எல்லாருமே கேட்குற கேள்வி. இனிஷியல் ஸ்டேஜஸில் போர்ட்ஃபோலியோ எப்படி பில்ட் பண்ணுறது, அண்ட் இனிஷியலாக ஒரு 4-5 கிளைண்ட் எப்படி ஆன்போர்ட் பண்ணுறது ஒரு ஃப்ரீலான்சராக ஸ்டார்டிங் பண்ணுறவங்களுக்கு? இது வந்து ஆல்வேஸ் சிக்கன் ஆர் எக் ப்ராப்ளம் தான். ஆமாம். ஸோ ப்ராஜெக்ட் இருந்தா நீ ஆல்ரெடி பண்ணியிருந்தா தான் நான் உனக்கு இந்த ப்ராஜெக்ட் தரேன். யாராவது ப்ராஜெக்ட் கொடுத்தா தானே எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இனிஷியலாக பட் போர்ட்ஃபோலியோ வந்து இதுக்கு வந்து நமக்கு ப்ராஜெக்ட் இருக்குன்னு அவசியம் இல்லை. ஸோ இனிஷியலாக நான் என்ன பண்ணேன் டு கெட் த ப்ராஜெக்ட் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு ஓரளவு ஐ காட் சம் போர்ட்ஃபோலியோ பில்ட் ஆயிடுச்சு. பட் ஃபார் பீப்புள் ஹூ
didn't get that opportunity, அவங்க வந்து they can do pages or அவங்களோட டொமைன்ல என்ன பாசிபிலிட்டிஸோ அது வந்து ஒரு என்ஜிஓக்கு பண்ணலாம். there are so many NGOs. ஓகே அந்த என்ஜிஓஸ்க்கு வந்து ஒரு சின்ன ஒரு டிசைன்ஸ் பண்ணி கொடுக்கறதோ, டெவலப்மெண்ட் பண்ணி கொடுக்கறதோ, இல்ல சம் அவங்களோட கோர் எக்ஸ்பர்டிஸ் அதுக்கு அவங்க கான்ட்ரிபியூட் பண்றாங்கன்னா ஒரு நல்ல ஒரு காஸ்ட்காகவும் பண்ண மாதிரி ஆச்சு. அவங்களோட போர்ட்ஃபோலியோவும் they can show it to their employees. ஓகே. ஸோ இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சிருக்கீங்க நீங்கள். ஆக்சுவலி நான் இப்போ ஒருத்தவங்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா எங்கேயுமே ப்ராஜெக்ட் கிடைக்காட்டி ஒரு என்ஜிஓக்கு அவங்களால என்ன கான்ட்ரிபியூட் பண்ண நிறைய NGOs இருக்கு, they are looking for help opportunities. ஓகே. ஸோ இந்த மாதிரி பண்ணீங்கன்னா you can showcase them and do that. நைஸ். நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் ப்ரோ. ஸோ லாஸ்ட் கொஸ்டின் சாயரோனில் வந்து என்னன்னா, ஃப்ரீலான்சிங் அப்படிங்க வரும்போது மெஜாரிட்டியாக வந்து இல்லைங்க ஜெனரலாக ஒர்க் எல்லாமே நம்ம இந்தியன் கல்ச்சர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஸ் ஆர் ஆல்வேஸ் ப்ரிஃபர்ட். சரிங்களா? அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, விமன்ஸ் ஆர் கெட்டிங் ரெகக்னிஷன் நிறைய இடத்துல, தட்ஸ் குட். பட் ஸ்டில் தேர் இஸ் சம் ஸ்பேஸ் அந்த இடத்துல லெஃப்ட் அவுட். ஃப்ரீலான்சிங்கில் எப்படி? ஃப்ரீலான்சிங்க்கு உமன்ஸ்க்கு ஸ்கோப் இருக்கா? பிகாஸ் ஐ சி மெனி உமன்ஸ் ஆர் தேர். அவங்களுக்கு கரியரில் கண்டிப்பாக மெட்டர்னிட்டி வரும்போது தே டேக் பிரேக். அங்கங்கே சில பேர் திருப்பி கிக் பேக் பண்ணுறது இல்லை. ஸோ உமனுக்கு வந்து ஃப்ரீலான்சிங் வந்து அவங்க என்ன பண்ணலாம்? வாட்ஸ் அ ஸ்கோப் இன் ஃபார் தெம்? சூப்பர். ஸோ இப்போ உமன் சொல்லும் போது ஐ மீன் ஐம் நாட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணல, பட் தேர் ஆர் 2 types ஆஃப் உமன் இருக்காங்க. ஸோ ஒருத்தவங்க வந்து ஃபுல் டைமாக பண்ணுறவங்க, இன்னொருத்தவங்க வந்து அவங்களுக்கு கிட்ஸ் இருக்கும், ஸோ ஃபேமிலியை பார்த்துக்கணும், பட் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருக்கு, எனக்கு ஒரு ஸ்கில்ஸ் இருக்கு, இதை வச்சு ஐ வாண்ட் டு மேக் மணி. ஸோ இந்த 2 type ஆஃப் பீப்புள் இருக்காங்க. ஸோ இந்த 2 பேருக்குமே ஈக்குவலான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. பட் ஆன் திஸ் ஸ்கேல்ல இருக்கிறவங்க, ஐ மீன் கொஞ்சம் ஃபுல் டைமா இறங்கி பாக்குறவங்களுக்கு வந்து கொஞ்சம் they get more advantage. மற்றபடி மென் அண்ட் உமன் அந்த ஈக்குவல் வந்து லைக் ஜாப்னு வந்துட்டா இட் இஸ் ஈக்குவல். அந்த இதுல there is no discrimination. பட் இந்த இடத்துல வந்து இந்த உமனுக்குள்ளேயே 2 type ஆஃப் உமன்ல there is some ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு there is inequality இருக்கு. ஸோ இவங்களால ஈஸியாக எங்கனாலும், ஈஸி இன் த சென்ஸ் கம்பேரிட்டிவ்லி அவங்க வெளியே போய் கிளைண்ட்ஸ் பார்க்க முடியும். ஏன்னா ஃப்ரீலான்சிங் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நம்ம வெளியே போகிற மாதிரி இருக்கும், கிளைண்ட் பேஸ்க்கு போகிற மாதிரி இருக்கும். ஒரு காஃபி டேலையோ இல்லை ஸ்டார் பக்ஸ்லையோ நம்ம போய் மீட் பண்ணணும் கிளைண்ட்ஸை. ஏன்னா அப்போ ட்ரஸ்ட் ஃபேக்டர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது வந்து கிட்ஸையும் பார்த்துட்டு ஃபேமிலியும் பார்த்துட்டு ஒர்க்கும் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். பட் அவங்களுக்கான சில ஜாப்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த மாதிரி சின்ன டாஸ்க் இருக்கு. தே ஆர் வெல் இன் டெவலப்மெண்ட் இல்லை அக்கௌண்ட்ஸ் ஃபினான்ஸில் இருந்தாங்கன்னா ஓகே. இல்லைன்னாலும் இது வந்து எப்படின்னா லைக் இந்த காப்பி பேஸ்ட் ஜாப், ஃபார்ம் ஃபில்லிங், கான்டென்ட் ரைட்டிங், ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் தே கிவ் இன் பல்க். ஸோ எனக்கு இவ்வளோ ஆர்டிகல்ஸ் வேணும், இல்லை இவ்வளோ ஃபார்ம் ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் கொடுத்துருவாங்க. இவங்களோட ஓன் டைம்ல ஓகே என்னால் டெய்லி ஒரு 1 hour 2 hour whenever I get free, என் பையன் தூங்கும் போது நான் ஒரு 1 hour ஒர்க் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி அவங்களோட டைம்க்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஒர்க் பண்ணலாம். பட் அதில் ரெவன்யூ கொஞ்சம் கம்மி. இந்த செட் ஆஃப் உமனுக்கு வந்து they can do really wonder. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஓகே. பட் they have to come out from their comfort zone. அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. இதுக்கு ஐ திங்க் சங்கரி சுதர் அப்படின்னு ஒருத்தவங்க they run ஓவர் குவாலிஃபைடு உமன் அப்படின்ட்டு ஒரு தனியா ஒரு கம்யூனிட்டி கம்பெனிஸ் she is running that. Yes. அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. Thanks for mentioning her. And உண்மை நீங்க சொன்ன மாதிரி there is 2 type of women and அவங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஸோ ஐ திங்க் அதுக்கேற்ற மாதிரி whichever possible for them அவங்க வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம்னு we believe. ஓகே ப்ரோ, நம்ம இதோட சாயர் ஒன்று முடிச்சுக்கலாம். That's been great. ஸோ நெக்ஸ்ட் மூவிங் ஆன் டு தேர்ட் ரவுண்ட், நம்ம வந்து ChatGPT ரவுண்ட் போகலாம். ஸோ மூவிங் பிஃபோர் ChatGPT ரவுண்ட் போகிறதுக்கு முன்னாடி அதோட ரூல்ஸ் சொல்லிடுறேன், சரிங்களா? ஸோ ஐ ஜஸ்ட் நாங்கள் ஒரு பவுல் ஆஃப் கொஷின்ஸ் நான் வச்சிருவேன். ஓகே. நீங்கள் கொஷின்ஸ் எடுக்கணும். எடுத்துட்டு நான் அந்த கொஷின்ஸுக்கு உங்கள்கிட்ட ஃபர்ஸ்ட் நான் கேட்பேன். நீங்கள் அதை வந்து உங்களோட ஆன்சர் சொல்லுங்கள். மீன்வேல் நம்ம ChatGPTலையுமே அந்த ஆன்சர்ஸை போட்டுட்டு அது என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். அண்ட் அகெயின் டிஸ்க்ளைமர் ஃபார் ஆடியன்ஸ் என்னன்னா, ChatGPT சொல்றத மட்டுமே 100% நம்பி இதுதான் கரெக்ட் நம்பாதீங்க. ஜஸ்ட் ஃபார் ரெஃபரன்ஸ். அண்ட் அகெயின் நான் திருப்பி சொல்றேன், இட்ஸ் ஜஸ்ட் ஃபார் உங்களுடைய அவேர்னஸ் காமனியும் உங்களுக்கு வந்து ஒரு நாலேஜ் ஷேர் பண்ணலாங்கிறதுக்கான முயற்சி தான் ChatGPT ரவுண்ட். ஸோ மூவ் ஆன் ஆயிடலாம். ஓகே, ஷூர். யா ப்ரோ, நான் சொன்ன மாதிரி கொஷின்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் கொஷின் எடுங்க, பார்ப்போம் என்னன்னு. ஓகே. ஓ, நீங்கள் தான் பார்க்கணுமா?
நைஸ். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் என்ன இருக்குன்னு நான் நினச்சி எழுதணும், அந்த கொஷின் ஃபஸ்ட்டு வந்திருக்கு சரிங்களா. ஸோ வாட்ஸ் யுவர் விஷன் ஃபார் மேக்கர்ஸ் ட்ரைப்? ஸோ மேக்கர்ஸ் ட்ரைப் வந்து நிறைய சிட்டிஸ்க்கு எடுத்துகிட்டு போகணும். Okay. ஜெய்ப்பூர், ஹைதராபாத், பெங்களூர், புனே, நொய்டா, குருகான். ஸோ இது என்ன ஆகும்னா அந்த இடத்துல ஒரு ஒரு வி நீட் திஸ் கைண்ட் ஆஃப் ஸ்பேஸ். ஆல்சோ நம்மளோட தமிழ்நாட்டிலையும் டயர் 2 சிட்டிஸ்க்கு எடுத்துகிட்டு போகணும். ஓகே. லைக் கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, திருநெல்வேலி, தாஞ்சூர். ஸோ இந்த மாதிரி சிட்டிஸ்க்கெலாம் போகும்போது அங்கே ஒரு இட் இஸ் மஸ்ட் ஃபார் திஸ் கைண்ட் ஆஃப் பிளேஸ். கவர்மெண்ட் இந்த மாதிரி இனிஷியேட்டிவ் பண்ணுறாங்கன்னா இட் வில் பி ரியலி கிரேட். ஓகே ஓகே. ஸோ நீ சொன்ன மாதிரி அட்லீஸ்ட் வி வில் டு. கண்டிப்பாக நம்ம பண்ணுவோம் அதை. அண்ட் ஐ பிலீவ் உங்களால் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி உங்களோட விஷயம் என்னன்னா லைக் எல்லா ஆல் ஓவர் பிக் மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ் அண்ட் டயர் 2 சிட்டிஸ்லையுமே வந்து நம்ம மேக்கர்ஸ் டைப் கொண்டு போய் தி ஹேவ் டு பிரசன்ட் தெம். எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம இருக்கணும் அப்படிங்கிற விஷயம் நைஸ். ஆக்சுவலி இது வந்து ஒரு பெரிய விஷயம். நான் எப்படி நீங்கள் நினச்சி பாருங்களேன், ஒரு சிட்டி இப்போ ஏதோ ஒரு சிட்டி நீங்கள் டயர் 3க்கு கூட போய்க்கலாமே. அங்கே வந்து ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அங்கே போனால் நம்மள மாதிரி லைக் மைண்டட் பீப்புள் நிறைய பேர் பார்க்கலாம். நம்ம வேணுங்கிறத செஞ்சு பார்க்கலாம். இப்போ நான் சொன்னேன்ல, இப்போ உங்கள் பையனுக்கு வந்து ஒரு தொட்டில் ஆட்டுறதுக்கு நீங்களே ஒரு டிவைஸ் பண்ணலாம். இல்லை ஒரு ஆர்ட் நீங்கள் பண்ணலாம். ஓகே. இல்லை சம்திங் ஏதாவது ஒரு கார்பெண்டிங் பண்ணலாம், வெல்டிங் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் இருந்தால் இட் வில் பி ரியலி குட்ல. ஸோ நான் எப்போ போனாலும் அந்த இடம் ஒரு ஹாப்பனிங்காக இருக்கும், ஒரு வைப்பாக இருக்கும், நிறைய பீப்புளை மீட் பண்ணலாம். கேட்கும்போது உண்மையே நல்லா இருக்கு ஆக்சுவலி. ஏன்னா நானுமே யோசிப்பேன் சில நேரம் எப்பயாவது ஒரே மோனோட்டோனஸ் ஒர்க் பண்ணும்போது தோணும், ஒரு இடத்துல ஒரு ஹெசிடேஷன் வரும், நான் இது திருப்பி பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் சம்டைம் அப்போ யோசிப்பேன் நம்ம இதை வேற மாதிரி பண்ணக்கூடாது, வேற ஏதாவது பண்ணக்கூடாது. அண்ட் அதே மாதிரி நான் ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணாலும் இட் வில் பி மேக்ஸ் மீ ஃபீல்ஸ் குட் சம்டைம்ஸ். இப்போ நான் இது வரைக்கும் ட்ரையே பண்ணதில்லை, நான் வந்து புதுசாக ட்ரை பண்ணுறேன், குக்கிங் பண்ணுறேன், இல்லை ஏதாவது சம்திங் டிஃப்ரெண்ட். நான் வந்து ஒரு ஆர்ட் வரைகிறேன். ஐ எம் வெரி பேட் அட் டிராயிங், பட் சாரி. என்னன்னா நான் ஆர்ட் வரைகிறேன்னா சமூகம் அதாவது பார்த்து ஓரளவுக்கு ஒரு அவுட்புட் வந்துச்சுன்னு வைங்களேன், ஏதோ சம்திங் ஒரு குட்டி டோபமைன் ஹிட். நான் நல்லா ஓகே நான் அது பண்ணிட்டேன் அப்படின்னு அவங்க கைட் பண்ணாங்க. ஒரு கம்யூனிட்டியா பண்ணும்போது என்ன ஜாலியா இருக்கு. நம்ம தப்பே பண்ணாலும் ஓகே. எக்ஸாக்ட்லி. ஸோ நைஸ் நைஸ். ஸோ ஓகே நம்ம ChatGPTல கேட்கலாம் என்ன சொல்லுதுன்னு. ஸோ ChatGPTல நான் போட்டு கேட்டேன். அண்ட் உங்கள் மேக்கர்ஸ் டைப் வெப்சைட்டை மென்ஷன் பண்ணதுக்கு அது என்ன சொல்லுதுன்னா மேக்கர்ஸ் டைப் இஸ் fostering community for creators, innovators and entrepreneurs மென்ஷன் பண்ணுது. அண்ட் அதோட சஜஷனா என்ன சொல்லுதுன்னா டு பி லீடிங் பிளாட்ஃபார்ம் வேர் நான் சொன்ன மாதிரி creators, entrepreneurs and innovators collaborate, share resources and scale their ventures அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் சொல்லியிருக்கு அது. அண்ட் ஸோ இது இல்லாமல் வந்து என்ன சொன்னேன்னா உங்களுடைய அங்கே என்னென்ன காம்ப்ளிமெண்ட்ஸ் கிடைக்குதா, மென்டார்ஷிப், ஸ்கில் டெவலப்மெண்ட், கம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட் அண்ட் உங்களுடைய இண்டிவிஜுவாலிட்டியை ஐடியாஸை வெளியே கொண்டு வந்து அதை எம்பவர் பண்ணுறதுக்கு மேக்கர்ஸ் டைப் வில் பி அ குட் பிளேஸ் அப்படிங்கிற மாதிரி ChatGPT மென்ஷன் பண்ணுது. ஸோ இது வந்து ஒரு பிளாட்ஃபார்மை நீங்கள் பெருசாக கொண்டு போகணுங்கிற மாதிரி அது சஜஸ்ட் பண்ணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதோட கமெண்ட்? அலைனிங். ஆமா. ஓகே 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 நைஸ். ஸோ ஓகே ப்ரோ, செகண்ட் क्वेश्चन பார்க்கலாம். ஓகே ஓகே இதுவும் ஒரு நல்ல क्वेश्चन தான். ஏன்னா இப்போ ஃப்ரீலான்சர்ஸ் நிறைய பேர் வராங்க. நீங்களே வந்து எல்லா லாஸ்ட் சாட்டர்டேஸ் வந்து ஃப்ரீலான்சர் கிளப்ல மீட்டிங் வைக்கிறீங்க. இப்போ இந்த ஜென்ரலாக வந்து நெட்வொர்க் பண்ணும்போது அந்த ஐஸ் பிரேக் பண்ணுறதுக்கு நிறைய ஹெசிடேஷன் இருக்கும். போய் பேசணுமா, என்ன பண்ணணும்னு சொல்லி. அந்த கொஸ்டின் என்ன, டாப் ஐஸ் பிரேக்கிங் டிப்ஸ் ஃபார் ஃப்ரீலான்சர்ஸ் என்ன? ஓகே, இது வந்து ஒரு நெட்வொர்க்கிங் ஈவெண்ட்ல சொல்றீங்க. நெட்வொர்க்கிங் ஈவெண்ட்லேயும் சரி, இல்லை அவங்களோட கேரியர்லேயுமே சரி. இஃப் பாசிபிள் நம்ம போகிறதுக்கு முன்னாடியே யார் யாரெல்லாம் வர்றாங்க, அவங்க பேக்ரவுண்ட் என்ன, அவங்களுக்கு என்ன பிடிக்கும், ஸோ இதெல்லாம் நம்ம லேர்ன் பண்ணி கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக போனோம்னா வி கேன் ஈஸிலி சூப்பர் டூ. ஓகே. இல்லை புதுசாக அப்போ யாருன்னே தெரியல, நம்ம இப்போ தான் போகிறோம் அப்படின்னா there is nothing much to worry. Say hi. Okay. I'm doing this. Okay. I know about you. அவ்வளோதான். Nice. என்ன பண்ணிட போகிறாங்க, ஹாய் தானே சொல்கிறோம். ஆக்சுவலாக அது ஒரு விஷயம் உண்மையிலே நீங்கள் சொல்கிறது வந்து யதார்த்தமான விஷயம். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு என்ன ரிலேட் பண்ணிக்க ஒன்றுச்சுன்னா ஃபஸ்ட்டு நான் ஒரு ஈவெண்ட் போகும்போது ஸோ எக்ஸைட்டட் டு டாக். ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட பேசணும்னு ஆசை, ஆனால் நான் பேச முடியல. எனக்கு வந்து சம்திங் ஸ்டாப்பிங் மீ என்ன சொல்கிறாரோ. ஆனால் என்ன மெயினாக என்ன தோணுச்சுன்னா ஃபியர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். நான் தப்பாக பேசிடுவோமோ, நம்மளும் அதை தப்பாக நினச்சிடுவாரோ. இல்லை இது வந்து
டே பை டே வந்துடும். நானுமே ஃபர்ஸ்ட் டைம் ஒரு நெட்வொர்க்கிங் போகும்போது ஒரு கார்னர்ல போய் இருக்கிறது யாரும் நம்மளை பார்த்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஓரமா நின்று ரொம்ப கேஷுவலா டீ குடிக்கிற மாதிரியே ஏதோ ஒன்று கை வச்சுட்டு சமாளிச்சுக்கிட்டு இருப்பேன். பட் என்ன அப்படின்னா நமக்கு வந்து நம்ம கரெக்டா இருக்கோமா, நம்ம ஒரு கான்ஃபிடென்ட்டா இருக்கோம்னா நம்ம தைரியமா பேசலாம். நம்ம ட்ரெஸ் கரெக்டா பண்ணிருக்கோம், வி ஆர் கான்ஃபிடென்ட், நல்லா தலை சீவிருக்கோம், வி ஆர் லுக்கிங் குட் அப்படின்னு கான்ஃபிடன்ஸ் நம்ம இருக்கோ இல்லையோ நம்ம அழகா நமக்கு என்ன அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ட் நமக்குள்ள இருந்துச்சுன்னா நம்ம யார்கிட்டனாலும் போய் பேசலாம். அந்த கான்ஃபிடன்ட் இல்ல, ஆர் வி த ரைட் பர்சன், இங்க என்ன எல்லாரும் பெரிய பெரிய ப்ரொஃபைலா இருக்கு அந்த மாதிரியோ இல்ல அப்படி நம்ம ஹெசிடேட்டே பண்ணக்கூடாது. தே ஆர் ஆல்சோ ஹியூமன். என்ன பண்ண போறேன், ஹாய் தானே சொல்ல போறோம், அவ்வளவுதான். ஸோ அதுதான் நானுமே ஃபர்ஸ்ட் எனக்கு இருந்துச்சு. பட் நீங்க சொன்ன மாதிரி இது வந்து நான் ரொம்ப ரீசெண்டா ஒரு 2 years முன்னாடி தான் நெட்வொர்க்கிங் பண்ணும்போது நானுமே கத்துக்கிட்டேன். என்னன்னா லைக் யாருமே உங்களை ஜட்ஜ் பண்ண போறது இல்லை எடுத்து. ஸோ ஜஸ்ட் ஓகே, இட்ஸ் ஓகே டு சே ஹாய் அண்ட் இன்ட்ரோடியூஸ் யுவர் செல்ஃப். என்ன இது வந்து மஸ்ட். ஸோ வேறெவர் நீங்க நெட்வொர்க்கிங் ஈவெண்ட்டுக்குன்னு போறீங்கன்னா யூ ஷுட் மீட் பீப்புள். அவங்ககிட்ட வந்து நீங்க என்ன பர்டிகுலர்லி ஃபார் ஃப்ரீலான்சர்ஸ் வந்து நீங்க என்ன பண்றீங்க, ஐம் சக்தி, ஐம் டூயிங் திஸ் சர்வீசஸ் அப்படிங்கிறத நீங்க இருக்கிற எல்லாத்தையுமே சொல்ல வேண்டியது உங்களோட டியூட்டி. கண்டிப்பா அதை அவங்க எடுத்துக்கல, அது செகண்டரி. என்ன ஆகுன்னா இப்போ ஒரு 150 பேர் இருக்காங்க, 50 பேர் நீங்க இன்ட்ரடியூஸ் ஆகும்போது அதுல இருந்து ஒரு 1 or 2 ப்ராஜெக்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கலாம். இன்கேஸ் அங்க வரலன்னாலும் அடுத்து ஒரு 3 monthsக்கு அப்புறமோ 4 monthsக்கு அப்புறமோ அப்போ உங்களுக்கு ரெக்யர்மெண்ட் வரும்போது ஓகே நான் ஒருத்தரை மீட் பண்ணேன் அந்த மீட்டிங்ல, அவர் வந்து இது பண்றேன்னு சொன்னாரு, லெட் மீ கெட் ஹிஸ் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு வரலாம். சப்போஸ் அவருக்கு இல்ல, அவர் தெரிஞ்சவங்க யாருக்கா, மச்சான் நான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும், எனக்கு லோகோ டிசைன் வேணும்னா ஓகே நான் அன்னைக்கு ஒரு ஈவெண்ட் போனேன், அங்க ஒருத்தர் சக்தின்னு ஒருத்தர் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிமைண்ட் பண்றதுக்கு யூ ஹேவ் டு இன்ட்ரோடியூஸ் பண்ணியே ஆகணும். எக்ஸாக்ட்லி ஃபார் ஃப்ரீலான்சர் இட்ஸ் a must. ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். அதை வந்து கொஞ்சம் பொலைட்டா திடீர்னு 2 பேர் பேசிட்டு நடுவில் இந்த கௌசிக் வந்தா அப்படின்னு போய் பண்ணிடாம கொஞ்சம் ப்ரொஃபஷனலா. ஓகே, நைஸ் நைஸ் நைஸ். ChatGPT கேப்போ என்ன சொல்லுதுன்னு. ஓகே, நான் ChatGPTல வந்து டாப் ஐஸ் பிரேக்கிங் டிப்ஸ் ஃபார் ஃப்ரீலான்சர்ஸ் டு கிளைண்ட்ஸ் ஆன்போர்ட் பண்ணுறதுக்குன்னு கேட்டிருந்தேன். ஸோ அதை வந்து நிறைய லிஸ்ட் பண்ணியிருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்குன்னா பர்சனலைஸ்டு க்ரீட்டிங். க்ரீட் பண்ணும்போது அது மேபி அவுட் ரீச்சாக இருக்கலாம், இல்லை நெட்வொர்க்கிங் வச்சா இருக்கலாம், பர்சனலைஸாக க்ரீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. செகண்ட் வந்து ஃபைண்ட் காமன் க்ரௌண்ட் டு ஷேர் சம்திங். 2 பேர் காமன் க்ரௌண்ட் ஏதாவது கண்டுபிடிச்சி யூ கேன் ஹேவ் அ கான்வர்சேஷன் பில்ட் பண்ண சொல்லுது. சரிங்களா? தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்க் ஓப்பன் எண்டட் கொஷின்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ்க் அபவுட் தேர் கோல்ஸ், சேலஞ்சஸ் ஆர் ரீசன்ட் ப்ராஜெக்ட்ஸ். இதெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணது கேட்க சொல்லி. 4வதா காம்ப்ளிமெண்ட் ஜென்யூன்லி. சும்மா ஒரு பாயிண்ட்டுக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லாமல் ஒரு ஜென்யூனிட்டியாக ஒரு நல்ல காம்ப்ளிமெண்ட் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி இட்ஸ் ஷோயிங். ஸோ எனக்கு தெரிஞ்சு புக்கே எழுதுன்னு நினைக்கிறேன் விட்டாது நெட்வொர்க்கிங்க்கு. பட் இட்ஸ் நைஸ் டு ஹியர். ஸோ உங்களுடைய கருத்து எதாவது இருக்கா ப்ரோ இதுக்கு? குட் தான். குட். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, இது வந்து நல்ல கொஸ்டின். இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஸோ கேன் ஃப்ரீலான்சர் மேக் $1 million? ஓகே, ஸோ $1 million ஆல்மோஸ்ட் ஒரு 8.5 crore ஆல்மோஸ்ட். அது வந்து டு பி ஹானஸ்ட் லிட்டில் டஃப். முடியாது அப்படின்னு கிடையாது, லிட்டில் டஃப். ஒரு இண்டிவிஜுவலால் பண்ணுறது உண்மையிலேயே டஃப் தான். ஸோ 8.5 crore டவுன் த லைன் ஒரு மாதத்துக்கு நீங்கள் வந்து கிட்டத்தட்ட 85 லட்ச ரூபா பில் பண்ணணும். எக்ஸாக்ட்லி. வித்தின் அ இயர் நீங்கள் பிளான் பண்ணுறீங்கன்னா யா ஆல்மோஸ்ட் அந்த நெருங்கி வந்துடும். யா 80 lakhsன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு இண்டிவிஜுவல் பர்சனால கண்டிப்பாக பண்ண. அகைன் என்னன்னா தட்ஸ் நத்திங் இஸ் இம்பாசிபிள். பண்ண முடியும், பட் ரொம்ப டிஃபிகல்ட், கஷ்டம். யா இதுவே லைக் ஐ செட் அவங்க வந்து ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணாங்கன்னா ஈஸிலி தே கேன் டூ இட். இப்போ சின்னதாக லைக் ஒரு 10 lakhs 15 lakhs ப்ராஜெக்டாக ஒரு 5-6 ப்ராஜெக்ட் பண்ணாங்கன்னா they can easily make it. அதுக்கு வந்து they need a group of freelancers can do it. ஓகே, இண்டிவிஜுவல் பண்ணுறது லிட்டில் டஃப். இந்த ஃபாலோ அப்பிங் அப்போ வந்து இப்போ நீங்கள் சூப்பராக சொன்னீங்க, ஒரு டீம் இருந்தால் they can exponentially grow and make revenue. இப்போ இந்த ஃப்ரீலான்சர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டீமாக மாறிட்டாங்க அப்படின்னா அது வந்து ஒரு பிஸ்னஸாக ஸ்டார்ட்அப்பாக மாறிடுமா? இல்ல அது வந்து இல்ல எப்படி ஃப்ரீலான்சராவே இருப்பாங்களா? ஈவென்ச்சுவலி இட் இல்ல. அந்த ஃப்ரீலான்சிங்கிற ரோட் வந்து தட் ஜர்னி will lead you to become an entrepreneur. ஒரு ஸ்டார்ட்அப்பா தான் மாறும். நம்ம GFFல பிரவீன் பிரதர் சொல்லியிருப்பாரு, பிட்ஸ்கரன்சி CEO. ஸோ
எல்லாரும் இப்படிதான் ஃப்ரீலான்சிங்காக ஸ்டார்ட் பண்றாங்க, அப்புறம் 4 பேரை சேர்றாங்க, அப்புறம் ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்றாங்க, அது ஒரு பெரிய யூனிக்கான மாறுது. ஸோ தட்ஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். ரோட் மேப். ஆமா, ரைட். ஸோ ஓகே, ஸோ அப்போ வந்து பாசிபிலிட்டி இருக்கு. ஃப்ரீலான்ஸாக ஆரம்பிச்சிங்க அப்படின்னா எவென்ச்சுவலாக நீங்கள் ஒரு குரூப் ஆஃப் பீப்புளாக மாறினீங்கன்னா யூ கேன் மேக் ரெவென்யூ. விஜய் பிரவீன் மகாராஜன் தெரியும், நம்ம ஈவெண்ட்ல கூட சொல்லியிருந்தாங்க. ஆமாம், ட்ரூ, நைஸ் ப்ரோ. ஸோ ChatGPT கேட்போம், அது என்ன சொல்லுவாங்க? ChatGPTல வந்து $1 million ஃப்ரீலான்ஸராக சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு கேட்டதுக்கு வந்து என்ன சொல்லுன்னா, $1 million as a freelancer, it requires a combination of skill development, smart business strategies and scaling up அப்படிங்கிற ஒரு 3 ஃபேக்டரை மென்ஷன் பண்ணுது. அண்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன தேவைகள் இருக்குன்னா, ஃபஸ்ட்டு வந்து டெவலப் ஒரு ஹை வேல்யூ ஸ்கில்ஸ், யூஸ்வலாக சொல்கிற மாதிரி. அண்ட் எக்ஸ்போர்ட்டாகவும் அதை ஸ்பெஷலைஸ்டாக இருக்க சொல்லுது, ரெக்கமெண்ட் பண்ணுது. அண்ட் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் யுவர் ரேட்ஸ், வேல்யூ பேஸ்ட் ப்ரைஸிங் நீங்கள் வந்து பண்ணுங்க. அண்ட் இன்க்ரீஸ் யுவர் ரேட்ஸ் கிராஜுவலி அப்படிங்கிற மாதிரி ப்ரைஸிங்கில் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க சொல்லுது, விச் இஸ் இன்ட்ரெஸ்டிங். தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா பில்ட் அ ஸ்ட்ராங் பர்சனல் பிராண்ட் அப்படின்னு சொல்லுது. ஸோ உங்களுக்கு சுற்றி சின்ஸ் நான் ஃப்ரீலான்சர் கேட்டனால அதை சொல்கிறதுன்னு நினைக்கிறேன். போர்ட்ஃபோலியோ அண்ட் கான்டென்ட் மார்க்கெட்டிங் அண்ட் லெவரேஜ் யுவர் சோஷியல் ப்ரூஃப் அந்த மாதிரி 3 டாப்பிக்லையுமே உங்களோட டிஜிட்டல் ப்ரெசன்ஸை ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணிக்கங்கன்னு இன்சிஸ்ட் பண்ணுது. 4வது வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் ஹை அண்ட் கிளைண்ட்ஸ், கார்பரேட் பேஸ்ட் கிளைண்ட்ஸ், லாங் டேர்ம் கான்ட்ராக்ட்ஸ், இந்த மாதிரி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதுலேருந்து உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் அதிகமாக ஏர்ன் பண்ணுறதுக்குன்னு சொல்லுது. அண்ட் 5வது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கேல் யுவர் ஃப்ரீலான்ஸ் பிஸ்னஸ். நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்கேல் பண்ணுறதுக்கு அவுட் சோர்ஸ் ஆர் டெலிகேட் சம்திங். ஆப்வியஸாக டெலிகேட் பண்ண அவுட் சோர்ஸ் பண்ணால் we need டீம். கரெக்ட். அந்த பாயிண்ட் மென்ஷன் பண்ணுது. அண்ட் கிரியேட் டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ், கன்சல்டிங் அண்ட் கோச்சிங். ப்ராடக்ட்ஸ் பேஸாகவும் பண்ண சொல்லுது, இல்லாட்டி கன்சல்டிங் கோச்சிங்காக 2 ஆப்ஷன் கொடுக்குது. 6வது நம்ம சொன்ன நீங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃப்ரீலான்சிங்கோ அதுக்கு எக்ஸ்பேண்ட் நெட்வொர்க் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. அண்ட் மீதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிமைஸ் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பண்ணுங்க, இன்வெஸ்ட் இன் யுவர் செல்ஃப், பில்ட் ரெக்ரூட் ரெவன்யூ, ஸோ சாரி பில்ட் ரெக்கரிங் ரெவன்யூ சாரி, அண்ட் ட்ராக் ஃபினான்ஷியல் கோல்ஸ். ஸோ இது எல்லாமே சொல்லி உங்களுக்கு வந்து ஒரு ஆக்சுவலி சூப்பராக என்ன பண்ணிருக்குன்னா எக்ஸாம்பிள் மைண்ட் ஸ்டோன் ஸ்ட்ராட்டஜின்னு கடைசியாக ஒன்று போட்டிருக்கு. இயர் 1 and 2 ஃபோக்கஸ் ஆன் டெவலப்பிங் ஸ்கில்ஸ், இயர் 3 and 4 ஸ்கேல் அப் ரைசிங் ரேட்ஸ், இயர் 5+ ஆஃபர் ப்ரீமியம் சர்வீஸ் அண்ட் யூ கேன் ஹிட் த மார்க். லைக் $1 million ஹவு லாங் நீங்க சொல்லலையே. அது ஓகே, இது நானுமே ChatGPT சொல்லலை, பட் அது எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்கு. ஓகே, ஸோ தட்ஸ் நைஸ். நீங்கள் சொன்ன மாதிரி ஆனால் இதில் என்ன நான் பார்க்குறேன் அப்படின்னா ChatGPT தோ அது வந்து ரொம்ப ஏஐ பேஸ்டாக இருந்தாலுமே அதுவே வந்து 5 years மினிமமாக மென்ஷனிங் ஒரு growth தட் டு irrespective ஆஃப் எந்த கண்ட்ரியில் இருக்கிறவங்க, அவங்களோட ஸ்கில் செட் என்ன, அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் என்ன டொமைனில் ஸ்பெசிஃபிக்காக ஒர்க் பண்ணுறாங்க, நீஷில் ஒர்க் பண்ணுறாங்களா, ஸோ அது எதுவும் இல்லாமல் ஜென்ரலா ஒரு காமனான ஒரு ஒபினியன் டெம்ப்ளேட். நைஸ் டு ஹியர். உங்களோட நீங்க எப்படி பாக்குறீங்க ChatGPT எஃபிஷியன்சி? இல்லை, இந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் கரெக்ட். அதாவது வித்தவுட் எனி கண்டெக்ஸ்ட் கரெக்டான ஒரு இதை சொல்லியிருக்கு. இதில் நம்மளோட இன்புட்ஸ் கரெக்டாக கொடுக்குறோம். ஏன்னா இந்த டொமைன் நான் மிஷின் லேர்னிங்கில் இருக்கேன், என்ன இன்னும் 5 yearsல வரணும், நான் இந்தியன் மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணுறேன், என்னோட கிளைண்ட்ஸ் எல்லாம் யூஎஸ்ல இருக்காங்க, யூரோப்பில் இருக்காங்க, என்னோட மினிமம் டிக்கெட் சைஸ் வந்து ஒரு 50 lakhs. ஸோ அந்த மாதிரி நம்ம இன்னும் கொஞ்சம் மோர் இன்புட்ஸ் கொடுத்தோம்னா அது எக்ஸாக்டாக சொல்ல முடியும். பட் அகைன் என்னன்னா $1 million அப்படிங்கிறது இட்ஸ் அ பிக் ஒரு ட்ரீம் நம்பர். கண்டிப்பாக நிறைய பேருக்கு கண்டிப்பாக வித்தின் a year வந்து டெஃபினட்டாக பாசிபிள். அட்லீஸ்ட் ஒரு 3 years மினிமம் இட் வில் டேக் ஃபார் ஃப்ரீலான்சராக ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு சொல்கிறேன். அதுலேயுமே யூ ஷுட் நீட் அ ரைட் ஸ்ட்ராட்டஜி இருக்கணும். நிறையா ஃபார்ச்சுனேட்லி இப்போ நெட்வொர்க் வந்து ஈஸியாக பண்ண முடியும். ஸோ பேக் தென் when I started இந்த மாதிரி நெட்வொர்க்கிங் ஈவெண்ட்ஸ்லாம் இட்ஸ் ஹார்ட் டெஃபினெட்லி. ஸோ இப்போ ஒரே இடத்துல என்னால் ஒரு 500 ஃப்ரீலான்சர் பார்க்க முடியுது, 1000 ஃப்ரீலான்சர் பார்க்க முடியுதுன்னா என்னோட நெட்வொர்க் ஈஸியாக என்னால் இன்க்ரீஸ் பண்ண முடியும். அண்ட் இன்னொரு முக்கியமான ஃபேக்டர் என்னன்னா நம்பர்ஸ். நீங்கள் 40 lakhsக்கு மேலே போயிட்டாலே யூ ஆர் பவுண்ட் டு பே ஜிஎஸ்டி. அப்படிங்கிறப்போ யூ ஆர் ஃபோர்ஸ்டு டு ரெஜிஸ்டர் அ கம்பெனி. அண்ட் பெரிய கம்பெனிஸ், கார்பரேட் கம்பெனிஸ் எல்லாம் தே மோஸ்ட் லைக்லி சூஸ் எ கம்பெனி ரேதர் அ ஃப்ரீலான்சர். அப்படிங்கிறப்ப நீங்கள் ஒரு கம்பெனியை ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு ஒரு கம்பல்ஷனுக்குள்ளே நீங்கள் வந்துடுவீங்க பை டிஃபால்ட். தட்ஸ் வை ஐ டோல்ட் ஒரு ஃப்ரீலான்சராக பண்ணுறது டிஃபிகல்ட். நீங்கள் பண்ணலாம், கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுறதுன்னா பண்ணலாம். ஸோ அகைன் யூ கேன் ஒர்க் வித் ஃப்ரீலான்சர். பட் இது வந்து ஒரு
ஸ்ட்ரக்சர்டு வேல எடுத்துட்டு போக முடியும். அந்த ஸ்கேலபிலிட்டி ஏன் லைக் அந்த $1 million நீங்க அக்கவுண்ட்ஸ் மட்டுமே பார்க்கறதுக்கு 1 year ஆயிரும். அக்கவுண்ட்ஸ், இன்வாய்ஸஸ். யா நைஸ் ட்ரூ. அண்ட் நம்ம பேசலாம் நிறைய அந்த ஃப்ரீலான்சர்ஸ்க்கு எப்படி நம்ம வந்து ஒரு டீமாவோ சரி இல்லை எக்ஸாக்டாக நம்ம எப்படி க்ரோ பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம ரேபிட் ஃபயர் நிறைய பேசுவோம். ஓகே ஓகே. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, இது வந்து நான் இன்னொன்று இந்த சாட்ஜிபிடி ஒன்று எப்பயுமே ஏஐ பற்றி ஒரு கொஸ்டின் வச்சுருவேன். ஸோ சின்ஸ் இந்த ஏஐ அவுட் பிரேக் வந்து இட் ஹஸ் பீன் ரியலி கிரேட். இப்போ ஃப்ரீலான்சர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆடட் பூஸ்ட் மாதிரி நான் பார்க்குறேன். ஆமாம். ஸோ ஹவு ஃப்ரீலான்சர் கேன் லெவரேஜ் ஏஐ? இப்போல்லாம் யாரும் கோட் பண்ணுறதே இல்லை. ஜஸ்ட் அந்த கோடில் எதுவும் மாடிஃபை பண்ணுறது சீரியஸ்லி ஒரு லைன் கூட டெவலப்பர்ஸ் ஆர் கோடிங். ஓகே, அவங்க ஜஸ்ட் சாட்ஜிபிடியில் அந்த ப்ராம்ப்ட் பண்ணுறாங்க, அதை எடுத்து வேணுங்கிற யூஸ்கேஸ் தகுந்த மாதிரி மாடிஃபிகேஷன் மட்டும் தான் பண்ணுறாங்க. இட் கிவ்ஸ் க்ளீன் கோட் எல்லாமே கொடுக்குது. இது வந்து டெவலப்பர்ஸ்க்கு. அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்ம டே டு டே நம்மளை எப்படி க்ரூம் பண்ணிக்கிறது, ஃப்ரீலான்சர் என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணணும், எப்படி ஹை டிக்கெட் கிளைண்ட் லேண்ட் பண்ணணும், ஸோ அவங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்கோ அது எல்லாத்துலேயுமே கொடுத்து அதை ஒரு ஸ்ட்ரக்சர்டு வேலை கொண்டு வந்து கொடுக்குது. ப்ரொவைடட் வி ஹேவ் டு அந்த நம்ம ஃபீட் பண்ணணும் கரெக்டா. நான் யாரு, வாட் இஸ் மை கேப்பபிலிட்டிஸ், வாட் இஸ் மை ஸ்ட்ரென்த், வாட் ஐ வாண்டட் எக்ஸாக்ட்லி அப்படின்ட்டு அதை பின் பாயிண்ட் பண்ணி நம்ம சொல்றோம் அப்படின்னா நமக்காக ஃபுல்லா இட் கிவ்ஸ் த கம்ப்ளீட் ஸ்ட்ராட்டஜிஸ். அதை அழகா பிளாட் பண்ணி யூஐ லைக் சார்ட் பை சார்ட்லாம் போட்டு அழகா கொடுக்குது. ஸோ இது கண்டிப்பா இட் இஸ் அ குட் திங். இது வந்து என்னன்னா நான் சொல்றது ஒரு கன்சியூமரா we can use it, but people who are into development they can customize the complete structure, custom GTPs மாதிரி கூட correct, they can do it on their own. நிறைய விஷயங்கள் வந்து ஈஸி ஆயிடுச்சு. ஸோ ஐ ஹைலி ரெக்கமெண்ட் டு டூ தோஸ் கைண்ட் ஆஃப் டெவலப் பண்ணுறதும் பண்ணுங்க, யூஸ் பண்ணுறதும் யூ ஸ்டார்ட் யூஸிங் இட். ஓகே ஓகே. ஸோ அண்ட் இது வந்து நீங்கள் லைக் இன்னொரு கொஸ்டின் ஃபாலோ அப்பிங் என்னன்னா எஃபிஷியன்சியை இன்க்ரீஸ் பண்ண நம்புறீங்களா ஜென்ரலாக? டெஃபினட்டாக பண்ணும். ஸோ இஃப் யூ நோ ஹவு டு ப்ளே வித் திஸ் ஏஐ டூல்ஸ், ஏபிஐஸோட நீங்கள் இன்டெகிரேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ சென்டிங் இன்வாய்ஸஸ் ஈஸி, சென்டிங் ரிமைண்டர்ஸ் ஆர் ஈஸி, ஒரு ப்ராஜெக்டை ட்ராக் பண்ணுறது ஈஸி. ஸோ எல்லாத்தையுமே we can ஆட்டோமேஷன் நிறைய பண்ணலாம். ஆமாம். ஸோ நம்ம ரிப்பீட்டேட்டிவ் டாஸ்க்லாம் நம்ம பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இது அழகாக மெயில் சம்மரைஸ் பண்ணி இவன் இதுதான் சொல்ல வரான் சொல்லி 1 லைனில் கொடுத்துருது. நம்ம 1 லைனில் கொடுத்தோம் அப்படின்னா அதுவே அழகாக மெயில் பண்ணிடுது. ஸோ இந்த மாதிரி டே டு டே ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையுமே we can அவாய்ட் பண்ணிட்டு நம்ம கோர் பிஸ்னஸ் ஃபங்க்ஷனாலிட்டி என்ன, கெட்டிங் கிளைண்ட்ஸு, ஸோ அதை நோக்கி நம்ம போகிறதுக்கு இட் ரியலி ஹெல்ப்ஸ் அ லாட். ஓகே, நைஸ். வாங்க அதையும் நான் ஏஐடி கேட்போம் என்ன சொல்லுதுன்னு. என்ன தப்பாக சொல்லப்படுது? ஹவு கேன் ஃப்ரீலான்சர் கேன் லெவரேஜ் ஏஐ அப்படின்னு கேட்டதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் சொல்லுது. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி ஆட்டோமேட்டிவ் ரிப்பீட்டட் டாஸ்க்கெல்லாம் வந்து ஆட்டோமேட் பண்ண சொல்லுது. ஸோ ரெண்டாவது வந்து என்ஹான்ஸ் ரைட்டிங் அண்ட் கம்யூனிகேஷனுக்கு ரைட்டிங்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆப்டிமைஸ் கிளைண்ட் கம்யூனிகேஷன், மறுபடியும் சாட் பாட்ஸ் இல்லாட்டி பர்சனல் ப்ரொபோசல் ஜென்ரேஷன், இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணுறது, இது எல்லாமே பண்ண சொல்லுது. டேட்டா அனாலிட்டிக்ஸ் அண்ட் ரிப்போர்ட்டிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லுது. டிசைன் அண்ட் கிரியேட்டிவ் ஒர்க், இம்ப்ரூவ் மார்க்கெட்டிங் எஃபர்ட்ஸ், நான் டொமைன் லைக் அவங்க அது கொடுத்த ஹெட்டிங்ஸ் மட்டும் நான் படிக்கிறேன். இம்ப்ரூவ் கிளைண்ட் சர்வீஸ், ஏஐ ஜென்ரேட்டட் சிஆர்எம், ஏஐ பேஸ்டு கஸ்டமர் இன்சைட்ஸ் அண்ட் லீட் ஜென்ரேஷனுக்குமே நீங்கள் ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே ஸ்டார்டிங் ஃப்ரம் ஆட்டோமேஷன்லேருந்து கிளைண்ட் ஆப்டிமைசேஷன்லேருந்து சிஆர்எம், அனாலிட்டிக்ஸ், டிசைன், இன்போர்ட் மார்க்கெட்டிங், அவுட்போர்ட் மார்க்கெட்டிங், சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், கிளைண்ட் சர்வீஸ், லீட் ஜென்ரேஷன், இமெயில் அவுட்ரீச், ஸ்கில் டெவலப்மெண்ட் எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணிடுச்சு. ஸோ இது எல்லாமே பண்ண முடியும்னு அதுவே சொல்லுது. இட்ஸ் கிரேட். நல்ல விஷயம் கண்டிப்பாக. ஸோ யா ப்ரோ, நெக்ஸ்ட் கொஸ்டின். ரைட், ஓகே. இந்த கொஸ்டின் நான் நல்ல கொஷின் தான். ஓகே, அவங்க கேட்கணும்னு நினச்ச கொஷின் என்னன்னா வந்து, இஃப் யூ வாண்ட் டு டூ அ டிவி கமர்ஷியல் ஓகே ஃபார் மேக் அ ஸ்ட்ரைப், ஓகே, யாரை வச்சு பண்ணுவீங்க? தோனி. ஓகே ஓகே. ஏன் காரணங்கள், ஏன் தோனி? தோனிக்குன்னு ஒரு கரிஷ்மா இருக்கு. ஓகே. ஸோ வி கேன் ரிலேட். ஸோ ஆல்மோஸ்ட் அவரோட ஜேர்னியும் எங்களோட ஜேர்னி எக்ஸாக்ட் சேம் கிடையாது. ஐ மீன் வி ஆர் ஃபாலோயிங் ஹிம். அந்த சேம் ஜர்னில தான் we are also traveling. So எனி ஐடியா லைக் இந்த மாதிரி கமர்ஷியல் பண்ணா நல்லா இருக்கும், குட்டி ஐடியா மாதிரி ஏதாவது? தோனி வந்து ஹெலிகாப்டர் ஷாட் அடிக்க ட்ரை பண்ணாரு. ஸோ அது வந்து அப்படியே
கரும்பு ஜூஸ் பிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிப்பாங்கல்ல. ஆமா ஆமா, அந்த ஒரு ஆல்ரெடி கமர்ஷியல் இருக்கு நீங்க. அந்த சிமிலர் மாதிரி ஓகே. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் மேக்கர்ஸ் டேபிள் சிஓசியோ இருக்கு. ஸோ எல்லாருமே வந்து எங்க போய் ஒரு ஃப்ரீலான்சர் தேடுறது அப்படின்னோ இல்லைன்னா எங்க போய் ஒரு லைக் மைண்டட் பீப்புள் பாக்குறதுனோ தேடிட்டு இருப்பாங்க. ஓகே. தோனி வந்து அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாரு. அந்த டைரக்ஷன்ல வந்து நம்மளோட ஆபீஸ் இருக்கும். ஆமா, நைஸ். நல்லா இருக்கு ப்ரோ ஆக்சுவலி இது. ஓகே ஓகே ஓகே, நைஸ் 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 நைஸ். சூப்பர் ப்ரோ. சரி, நம்ம சார்ஜிட்டு கேட்போம் அது என்ன சொல்லுதுன்னு. ஓகே. ஸோ நான் என்ன கேட்டிருந்தேன்னா, டிவி கமர்ஷியல் பண்ணுறதா இருந்தால் யாரை பிக் பண்ணலாம், அண்ட் ஏதாவது ஒரு ஐடியா ஃபார் டிவி கமர்ஷியல் மேக்கர்ஸ் டைப்க்குன்னு எக்ஸ்க்ளூசிவாக கேட்டிருந்தேன். அது வந்து நிறைய பேர் சொல்லுது. இன்ட்ரெஸ்டிங்காக ஃபர்ஸ்ட் பேர் யார் சொல்லுதுன்னா ரித்தேஷ் அகர்வால், ஓயோட ஃபவுண்டர். ஆனந்த் மஹிந்திரா, சேர்மன் ஆஃப் மஹிந்திரா குரூப். ஷர்தா சர்மா, யுவர் ஸ்டோரியோட ஃபவுண்டர். அப்புறம் தான்மே பத், காமெடியன் அண்ட் கான்டென்ட் கிரியேட்டர். ஸோ பிவி சிந்து, ஒலிம்பிக் அத்லெட், அவங்களையுமே மென்ஷன் பண்ணுது. அண்ட் இதெல்லாமே கமர்ஷியல் ஐடியா வந்து இக்னைட் த மேக்கர் வித்தின் அப்படின்னு சொல்லி ஒரு ஓப்பனிங் சீன்னா, கமர்ஷியல் ஓப்பன்ஸ் த வைட் ஷாட் ஆஃப் பஸ்லிங் சிட்டி. வி ஹியர் த நரேட்டர் வாய்ஸ் சேயிங் ஐ எம் இன் எவ்ரி கார்னர் ஆஃப் த வேர்ல்ட் தெர் இஸ் எ ட்ரீம் வெயிட்டிங் டு டேக் அ ஷேப் அப்படின்னு சொல்லி நல்லா இருக்கு. Scene 2ல வந்து we zoom in to see an entrepreneur sitting at the desk in their home office working on a prototype. Another shot, an artist working on a large canvas. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பீப்புளை ஃபோக்கஸ் பண்ண சொல்லுது. தேர்ட்ல வந்து we see makers type co-working space, bustling the activity, individual collaborating, building prototypes, attending workshops. இது எல்லாமே பண்ற மாதிரி ஒரு சீன். இது லாஸ்ட்டாக வந்து at makers type we believe in turning passion into progress அப்படிங்கிற ஒரு டேக்லைனோட முடிக்க சொல்லுது. நல்லாவே இருக்கு. ஸோ யா, அதுக்கப்புறமும் 3, 4, 5 சீன்ஸ் நிறைய இருக்குது சரிங்களா. அண்ட் லாஸ்ட்டாக க்ளோசிங் சீனில் த கமர்ஷியல் எண்ட்ஸ் வித் பவர்ஃபுல் விஷுவல் மேக்கர்ஸ் ஆஃப் ஆல் டைப்ஸ் ஸ்டாண்டிங் டுகெதர் வித் த மேக்கர்ஸ். ஓகே, மேக்கர்ஸ் ஃபார் ஆல் டைப் ஸ்டாண்டிங் டுகெதர் அப்படின்னு சொல்லிட்டு மேக்கர் டைப் லோகோ சொல்லுது. நல்ல மேக்கர்ஸ் டைப் போட்டு வேர் ஐடியாஸ் டேக் ஷேப். சூப்பரா இருக்கு. வாவ், this was the idea. இதுக்கு மியூசிக் நான் அப்படியே விசுவலைஸ் பண்ணி பார்த்தேன். இட் இஸ் குட். இதுக்கு என்ன மியூசிக் போடணும், கீ எலிமெண்ட்ஸ் என்ன போடணும் கூட இட் ஹஸ் மென்ஷன்ட். சோ அந்த லாஸ்ட் அந்த எண்ட் கார்ட்ல வந்து எல்லாரும் அந்த கார்பெண்டிங், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், என்டர்பிரனர், இண்டிவிஜுவல்ஸ், ஆர்டிஸ்ட் எல்லாரும் they are standing together. ஓகே ஓகே, ஐ திங்க் இது நிறைய கேட்ச் பண்ணது நினைக்கிறேன். வெப்சைட் கொடுத்தனால இட் இஸ் சம்திங் ஓவர் டீமே க்ளோஸ் ஆ சொல்ல. லைக் என்னோட ஹார்ட்டுக்குள்ள போய் மைண்ட் வழியா வந்து வெளிய வந்த மாதிரி இருக்கு. யா யா யா, சர்ப்ரைசிங். அண்ட் நாங்க இந்த மாதிரி கமர்ஷியல் கேள்வி நிறைய வைப்பேன் சாட் ஜிபிடி ரவுண்ட்ல. ஓவர் டீமே சர்ப்ரைசிங் ஆன்சர்ஸ் நல்லா இருக்கு. ஐ மீன் டு பி ஸ்பெசிபிக், என் மைண்டுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கறத இட் கிளியர்லி டெல்ஸ். கம்மிங் இட் அவுட். அது என்னால கூட இந்த அளவு ஆர்டிகுலேட் பண்ண முடியல. ஓகே, கூல், great. So one last question bro. இதுவும் நல்ல கொஸ்டின். என்னன்னா, if you want to create a product for freelancers, என்ன ப்ராடக்ட் பண்ணுவீங்க? ஓகே, கோஇன்சிடென்ட்லி நேத்து தான் we just named our product. Oh nice, Gigzen அப்படின்னு LinkedInல ஓகே போட்டுருக்கேன். என்ன ப்ராடக்ட் நேம் வந்து? Gigzen. ஓகே ஓகே, என்ன பண்ணும் அந்த ப்ராடக்ட் ஆக்சுவலி? It helps, I mean specific for freelancer-காக பண்ணிருக்கோம். It connects freelancers and startup founders. Okay, super. It's more like a Tinder kind of stuff. Nice. So there are hundreds of other freelancing platforms. Okay. But this is something different, like localized local community for a global delivery. And tagline கேத்த மாதிரி it works well. Nice. And more sustainable focused ஆ இருக்கும். Sustainable focused domainல. Yes. Okay. So launch பண்ணியாச்சா? இல்ல இப்பதான் பேர் வச்சிருக்கோம். Okay. another ஒரு maximum 3 to 4 months. So and that is for CFC. Okay. But Makers Table-kume we are planning to build an app. Oh, nice. Combination of meetup.com, Ticket9 and NAS. So இது எல்லா காம்பினேஷன்லயும் a platform for community. So communityல என்னெல்லாம் பண்ண முடியும், the power, it tells the power of community. So அந்த மாதிரி ஒரு ஆப்பும் பில்ட் பண்ண ஒரு ஐடியால இருக்கு. So soon will be. Nice, great to hear bro. So என்னன்னா,
நான் இந்த கேள்வி அப்படியே சாட்ஜிபிட்டியில் கேட்டு மேக்கர்ஸ் டைப்புக்கு மேக்கர்ஸ் டைப் வந்து ஃப்ரீலான்ஸுக்கு ப்ராடக்ட் பண்ணால் எப்படி இருக்கும்ங்கிற மாதிரி கேட்டேன். பிரிட்டி இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய சஜஷன்ஸ் சொல்லுது சாட்ஜிபிட்டி. ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் வந்து ஒரு ஃப்ரீலான்சர் மார்க்கெட் பிளேஸ் ஆரம்பிப்பீங்க. அண்ட் என்ன பேர் வச்சுருக்குன்னா ஃப்ரீலான்சர் ஹப் அப்படிங்கிற மாதிரி பேர் வச்சுருக்கு ப்ராடக்ட்டுக்கு. ஃப்ரீலான்ஸ் மார்க்கெட் பிளேஸ் பண்ண ஃபீச்சராக வச்சு சொல்லுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் அண்ட் பேமெண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு தனியாக ஃபீச்சர் வைக்கிற மாதிரி. அண்ட் கோவர்க்கிங் ஸ்பேஸ் ஆக்சஸ்க்கு, ஈவெண்ட்ஸ்க்கு. ஓகே. அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஹப்னு சொல்லி ஸ்கில் டெவலப்மெண்ட் தனியாக. போர்ட்ஃபோலியோ பில்டர் அண்ட் பர்சனல் பிராண்டிங்க்கு ஒன்று. ஓகே. இது இல்லாமல் ஃப்ரீலான்சர் பெனிஃபிட்ஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி தனியாக டிஸ்கவுண்டட் டூல் சாஃப்ட்வேர்ஸ் இதுக்கெல்லாம் கொலாபரேட் பண்ணி ஒரு தனியாக ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லுது. அண்ட் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் ப்ரொடக்டிவிட்டி டூல்ஸ் பண்ணலாம்னு சொல்லுது. ஓகே. நெட்வொர்க்கிங் கம்யூனிட்டி சப்போர்ட் சொன்ன மாதிரி பண்ணலாம்னு சொல்லுது. அண்ட் ஃப்ரீலான்ஸ் ஃப்ரெண்ட்லி லீகல் அண்ட் டேக்ஸ் அசிஸ்டன்ஸ். ஓகே. இது அந்த கிளைண்ட் கொலாபரேஷன் போர்ட்டல் நீ சொன்ன மாதிரி 2 பேருக்கும் ஆன்போர்ட் பண்ணுறதுக்கு போர்ட்டல். ஓகே. ஓகே. ஸோ இந்த மாதிரி நிறையா எக்கச்சக்க ஃபீச்சர்ஸ் அள்ளி தெளிச்சு ஒரு ப்ராடக்ட் சொல்லுது. அண்ட் ஏன் இது ஒர்க் ஆகுதுக்கு என்ன சொல்லுதுன்னா, டெய்லர்ட் ஃபார் ஃப்ரீலான்சர்னால இது எல்லாமே ஜென்ரலாக ஃப்ரீலான்சருக்கு மட்டும் எக்ஸ்க்ளூசிவாக வைங்க. அண்ட் இது பண்ணுறது மூலயமா நீங்கள் அந்த ஆடியன்ஸை ரீச் அவுட் பண்ண முடியுங்கிற மாதிரி ஸ்டேட் பண்ணுது. சூப்பர் சார். ஐ மீன் இதில் நிறைய மோஸ்ட் ஆஃப் த ஃபீச்சர்ஸ் கவர் பண்ணியிருக்கோம். ஓகே. ஓகே. நைஸ் 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 நைஸ். ஸோ இந்த வெப்சைட் தான் மேஜிக் நினைக்கிறேன். உங்கள் வெப்சைட் தான் வந்து பார்த்து நிறையா உங்களோட ஐடியாலஜி இட்ரேட் பண்ணது. தட்ஸ் குட் டு நோ. ஐ திங்க் நம்ம இதோட சாட்ஜிபிட்டி முடிச்சுக்கலாம் ப்ரோ. ஐ திங்க் பிரிட்டி சம் இன்ட்ரெஸ்டிங் ஆன்சர்ஸ் ஃப்ரம் சாட்ஜிபிட்டி. அண்ட் நீங்களுமே அழகாக சொன்னீங்க நிறைய ஆன்சர்ஸ். ஸோ மூவிங் ஆன் டு லாஸ்ட் ரவுண்ட், ரேபிட் ஃபயர் ரவுண்ட். சரிங்களா? ஸோ ரேபிட் ஃபயர் ரவுண்டை பற்றி நான் பேச எக்ஸ்பிளைன் பண்ண அவசியம் இல்லை. ஐ வில் ஃபயர் அவுட் கொஷின்ஸ். நீங்கள் டக்குன்னு உங்களுக்கு ஆன்சரை சொல்லுங்கள். ஒரு 1 minute டைம் எடுத்துக்கலாம் ஒரு கொஷின்ஸ்க்கு. ஓகே. சரிங்களா? தென் மூவ் ஆகலாமா? ஷூர். ஓகே. சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டினே நான் உங்களுக்கு ஒரு பர்சனலாக வைக்கிறேன். நீங்கள் சொன்னீங்க பாட்காஸ்ட் பேசிட்டு இருக்கும்போது யூ கெட் லாட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் மெசேஜஸ். உங்களுடைய டெய்லி பார்ப்பேன், இட் வில் மேக் மீ ஹாப்பி சொல்லுவீங்க. ஸோ அதே மாதிரி ஒரு ஃபீட்பேக் விச் வாஸ் வெரி க்ளோஸ் டு யுவர் ஹார்ட், நீங்கள் ரொம்ப இம்பாக்ட் பண்ணிச்சு இந்த ஃபீட்பேக் எனக்கு அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? பர்டிகுலராக லைக் ஹி பிகேம் வெரி க்ளோஸ் டு மீ. இப்போ ஓகே. ஒரு ஜஸ்ட் ஒரு ஈவெண்ட்டுக்காக வந்தாங்க. லைக் அந்த டைம்ல வந்து ஒரு 5 பேர் ஒரு 10 பேருக்குள்ள தான் அந்த ஈவெண்ட்டுக்கே வந்திருந்தோம். ஓ ஓகே. ஓகே. ஓகே, யூ கேன் ஜஸ்ட் ஃபார் எனி ஹெல்ப் யூ கேன் கம் டு மேக்கர்ஸ் டைப் அப்படின்ட்டு நான் பையனுக்கு சொன்னேன். நான் வர்றதுக்கு முன்னாடியே அவன் வந்துட்டான். ஓகே. 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 இங்கதான் போரூர் சம்வேர் இங்க இருந்துச்சு. நான் இங்க முடிச்சுட்டு பெருங்குடி போறதுக்குள்ள ஹி கேம் தேர். மேப் பார்த்து வந்துட்டேன். அண்ட் தென் ஹி டிராவல், அங்க அடிக்கடி வர்றது, அங்க நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கிடைச்சு ஹி ஸ்டார்டட் ஹிஸ் ஓன் கம்பெனி. ஓ நைஸ். ரீசென்ட்லி he thanked. So அது வந்து உண்மையிலேயே it was heart touching. ஓகே. ஓகே. ஸோ நம்ம ஏதோ பண்ணது மூலமா ஒரு பர்சன் வந்து நிறைய கிளைண்ட்ஸ் எடுத்து ஸ்டார்டட் தேர் ஓன் பிசினஸ். கிரேட். நிறைய அந்த மாதிரி ஸ்டோரிஸ் இருக்கு. பட் this one is very close to my heart. ஓகே. நெக்ஸ்ட் क्वेश्चन என்ன அப்படின்னா, இந்த ஃப்ரீலான்சிங் பற்றி நம்ம நிறைய பேசும்போது யூஸ் மென்ஷன்ட் செக்லிஸ்ட் பற்றி பேசணும். அப்போ லீகல் இஷ்யூஸ் நிறைய இருக்குது ஜென்ரலாக இந்த ஃப்ரீலான்சிங்கில், நிறைய பேருக்கு தெரியுது இல்லை. என்னோட கொஸ்டின் என்ன, வாட் ஆர் த லீகல் டாக்குமெண்ட்ஸ் ஃப்ரீலான்சர் ஷுட் அவேர் ஆஃப்? ஃபர்ஸ்ட் வந்து தே ஹேவ் டு ஃபைல் ஐடி. ஸோ நிறைய ஃப்ரீலான்ஸ் வந்து ஐடி ஃபைல் பண்ணுறதே கிடையாது. ஓகே. ஸோ ஐடி ஃபைல் பண்ணிட்டாலே மெஜாரிட்டி ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் வராது. நம்ம ப்ராப்பராக டேக்ஸ் பே பண்ணிட்டோம்னா நோ ஒன் இஸ் கோயிங் டு ஆஸ்க் எனிதிங். கண்டிப்பாக. தென் அக்ரிமெண்ட் வந்து ஃபார் சின்ன ப்ராஜெக்டாக இருந்தாலும் சரி, பெரிய ப்ராஜெக்டாக இருந்தாலும் அக்ரிமெண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. ஓகே. ஸோ அந்த அக்ரிமெண்ட்டில் என்னென்னலாம் இருக்கணும், பேர் மினிமம் என்ன ஸ்கோப்பு, என்ன டெலிவரபிள்ஸ், எப்போ பேமெண்ட் வரும், இந்த மாதிரி திங்ஸஸ் வந்து இட் ஹேஸ் டு பி இன் த அக்ரிமெண்ட். ஓகே. தென் இஃப் யூ ஆர் கோயிங் above 40 lakhsக்கு மேலே நம்ம போகிறோம் அப்படின்னா இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு ஹேவ் அ ஜிஎஸ்டி நம்பர். ஒரு இண்டிவிஜுவலாக நான் பண்ணுறேன், எனக்கு ஜிஎஸ்டி நம்பர் வேணும் அப்படின்ட்டு ஜிஎஸ்டி வாங்கிட்டு பண்ணுறது இட் இஸ் ஈஸியர். ஆல்சோ கம்பெனிஸும் அதை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஓகே. தென் இஃப் நீடட் நீங்கள் வந்து ஒரு சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்பாக ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஒரு லீகலிஸ்ட்டுக்குள்ளே கொண்டு வந்துடலாம், எல்லாத்தையுமே ஆன் ட்ராக்கு எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ மோஸ்ட்லி இதுதான். அதுக்கப்புறம் காப்பிரைட்ஸு, கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன், ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வரும். அது எல்லாமே ஆன் தி கோல தே கேன் லேர்ன். ஓகே. ஓகே. ஸோ தீஸ் ஆர் த பேசிக் ஸ்டஃப் தே ஹேவ் டு அவேர் ஆஃப். ஓகே. ஓகே. ஸோ அண்ட் ஃபாலோவிங் தட் என்னன்னா அடுத்து டாப் 3 ஃப்ரீலான்சர் டூல்ஸ்.
நான் வந்து மோஸ்ட்லி ஆஃப்கோர்ஸ் ChatGPT ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணேன். ஆமா. ஸோ எனி பீட் கிளாடா இருக்கலாம், இல்லை டீப்சீக் ஏதோ ஒரு ஏஐ டூல்ஸ் வந்து ஐ ரெகுலர்லி யூஸ். தென் வந்து இன்வாய்ஸிங்க்கு வந்து ஐ யூஸ் ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணுவேன். ரெஃபரன்ஸ் ஓகே. தென் நெட்வொர்க்கிங்க்கு வந்து ஐ யூஸ் ஃபெல்லோ ஃபவுண்டர்ஸ். ஓகே ஓகே. தென் ஜோவோ புக்ஸ் வந்து நான் அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங்க்கு நான் யூஸ் பண்ணுவேன். தென் கான்வா சின்ன சின்ன டிசைன்ஸுக்கெல்லாம் நானே I'll do it myself. Okay. Then IFTTT I use the app like ஒரு particular automationக்காக I do use. Okay. So இதெல்லாம் நான் ரெகுலர் டே டு டேல யூஸ் பண்ற டூல்ஸ். Okay. Fine. Thanks for mentioning fellow founder கண்டிப்பா. It makes life easier. Okay, thank you. Thanks bro. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, இவ்வளோதான் எப்போ பார்த்துட்டு நம்ம நிறைய ஃப்ரீலான்ஸ் பற்றி பேசியிருப்போம். பட் இருந்தாலும் ஸ்டில் சம் பீப்புளுக்கு தேர் வில் பி சம் டவுட்ஸ். இன்னும் கிளாரிஃபை பண்ணுங்க. ஹவு எனி ஒன் கேன் ஜாயின் மேக்கர்ஸ் ட்ரைப் அண்ட் கெட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி? ஓகே. ஸோ அஸ் ஆஃப் நோ நாங்கள் ஆன் சோஷியல் மீடியாவில் தான் இருக்கோம். வி டோன்ட் ஹேவ் டெடிகேட்டட் ஆப் இல்லை. பில்டிங் இட். As of now we can join our Instagram, WhatsApp channel இருக்கு. LinkedInல we are very active. We recently started YouTube. So இதுல ஏதாவது ஒரு மீடியம்ல நீங்க ஜாயின் பண்ணிட்டாலே போதும், you will get the flooding of opportunities. So every day வந்து ஒரு 50 100 200 opportunities வந்து அந்த WhatsApp குரூப்ல சர்க்குலேட் ஆயிட்டே தான் இருக்குது. Exactly. நான் இருக்கேன் அந்த குரூப்ல. Yeah. So that's more than enough as of now. Okay. Superb. So எனக்கு தெரிஞ்சு and நாங்க like I said every month last Saturday வந்து we do host events. So அங்க வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். So இந்த மந்த் கூட IITMல we are planning a event as usual last Saturday. Okay. across 7 cities-ல நடக்குது. சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, பெங்களூர், ஹைதராபாத், கொச்சி அண்ட் பாண்டி. இந்த 7 சிட்டிஸ்லுமே எவ்ரி மந்த் லாஸ்ட் சாட்டர்டே நடக்கும். ஸோ நீங்க எங்கெங்க உங்களோட பக்கத்துல இருக்கிற ஹப்ல வந்து யூ கேன் ஜாயின். அண்ட் இது வந்து கொஞ்சம் பர்சனல் கொஸ்டின். ஹூ இஸ் யுவர் இன்ஸ்பிரேஷன் அண்ட் வை? ஓகே. ஸோ ஒரு இன்ஸ்பிரேஷன் இல்லை, நிறைய இன்ஸ்பிரேஷன் இருக்காங்க. ஓகே. மார்ட்டின் லூதர் கிங். ஓகே. ஸோ அவர் வந்து அந்த ஒரு பீரியட்ல அவரோட ஸ்பீச்சஸ்லாம் எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷன். ஐ ஹேட் அ ட்ரீம். ஓகே. ஐ மீன் நைஸ். ஐ ஹேவ் அ ட்ரீம் அப்படின்ட்டு அது எனக்கு உண்மையிலே ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். தென் ஹெலன் கெல்லர் ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்ம எவ்வளவோ விஷயங்கள் வந்து குறை சொல்லிட்டு இருப்போம். பட் கண்ணு தெரியாது, காது கேட்காது, வாய் பேச முடியாது. அப்படி இருந்தும் ஷி டன் மார்வலஸ். நிறைய படிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு அட்வொகேட், ஐ மீன் அந்த பீப்புளுக்கு அட்வொகேட்டாக இருந்திருக்காங்க. தென் நம்ம லோக்கல் எக்கோசிஸ்டம்ல அப்படின்னா சுரேஷ் சம்பந்தன் சார், சிவராஜ் ராமநாதன் சார், CK குமரவேல் சார். ஸோ இவங்க 3 பேருமே எனக்கு வெரி இன்ஸ்பிரேஷன். அண்ட் அவங்க லைக் எல்லாருமே என்னோட மென்டர் மாதிரி. வென்எவர் ஐ டூ சம்திங் எனக்கு கைட் பண்றாங்க, என்ன சப்போர்ட் பண்றாங்க, தட்டி கொடுத்து ஓகே க்ரோ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ ஐ ரியலி தேங்க் ஆல் மை மென்டார்ஸ். ஓகே. இது இன்னொன்று பர்சனல், உங்களுடைய ஜேர்னி இட் ஹஸ் பீன் ஸோ பிக். 6 years மேலே நீங்கள் 13 years பண்ணிட்டு இருக்கீங்க. 13 years பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ட் என்ன கேள்வினா, உங்கள் லைஃப் டைம்ல இதற்கு எவ்வளோ ஃப்ரீலான்ஸ் பண்ணியிருப்பீங்க? ஓகே. பண்ணதுலே எது பிக்கெஸ்ட் செக் லைக் அது பிக்கெஸ்டா அமௌண்ட் இஸ்? ஓகே. நான் டு பி ஆனஸ்ட், நான் லாஸ்ட் ஃபியூ இயர்ஸா I stopped doing freelancing. So I'm concentrating more on my company. Okay. So the CDX administration workல நீங்க மெயினா and company growth இதெல்லாம் தான் பண்றேன். பட் ப்ரீவியஸா எனக்கு இருந்த இதுல அட்லீஸ்ட் ஒரு 200-300 ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருப்பேன். சின்ன ப்ராஜெக்ட்ஸ் சொன்னேன். சின்ன ஒரு பட்டன் கலர் மாத்துறது அந்த மாதிரியோ, இல்லைன்னா ஒரு பெருசா ஒரு ERP பண்ணி கொடுக்குற மாதிரி, இல்லை வெப்சைட் பண்ணி கொடுக்குற மாதிரி. ஸோ அந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்திருக்கு. பிக் செக், சிங்கிள் செக் அப்படின்னா ஒரு லைக் ஒரு 2 இது கிட்ட வந்திருக்கு. ஸோ ஒன்று வந்து ஒரு 40 lakhsக்கு ஒரு ப்ராஜெக்ட் வந்தது. ஸோ இட் வாஸ் த பிக்கஸ்ட் செக். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின், நான் இந்த கொஸ்டின் கேட்கணும்னு இருந்தேன். குளோபல் ஃப்ரீலான்ஸ் ஃபெஸ்டிவல் சூப்பராக நடந்துச்சு ஆக்சுவலி. அண்ட் இட் வாஸ் வெரி இம்பேக்ட்ஃபுல். இதுவரைக்கும் யாருமே பண்ணதில்லை. ஃபஸ்ட்டு நான் கிரெடிட் கொடுத்துட்றேன் ஃபார் யுவர் உங்களுக்கு பர்சனலாகவும் சரி,
ஹோல் டீமுக்குமே சரி, நீங்கள் ஆர்கனைஸ் பண்ண விதமாக இருக்கட்டும், நடந்த எல்லா ஈவெண்ட்ஸாக இருக்கட்டும், ஸ்டால்ஸ், பீப்புள் எல்லாமே இட் ஹஸ் பீன் ஃபென்டாஸ்டிக். And fellow founders is the first one who signed up for the expo. கண்டிப்பா. Thanks for believing in us. யா கண்டிப்பா ப்ரோ. அண்ட் எங்களுக்குமே ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் அந்த ஸ்டால்ஸ். வி காட் வெரி குட் கஸ்டமர்ஸ் தேர், குட் எக்ஸ்போசர், நல்ல ஃபுட்ஃபால்ஸ். என்னன்னா ஹவு ஸ்பெஷல் இஸ் ஃபார் யூ GFF 2025? Actually it was GFF 2024. There was some flood, cyclone எல்லாம் வந்ததனால there was mini hurdle. கண்டிப்பா நாங்க so அதனால it became ரொம்ப ஸ்பெஷல் ஆச்சு. இது சப்போஸ் 2024ல நடந்திருந்தா கூட இந்த அளவு ஓகே another event அப்படின்னு சொல்லி போயிருந்திருக்கும். பட் ஒரு ஃபாலுக்கு அப்புறம் அகைன் மேல வர்றது வந்து டெஃபினட்டா தனியா பாசிபிளே கிடையாது. so many people supported. சிவராஜ் சார்லாம் ஆல்மோஸ்ட் ஒரு half an hour வந்து ஓகே ஒன்றும் இல்லை, இட் ஹேப்பன்ஸ் கம் அபவுட் சில நிறைய என்கரேஜ் பண்ணாங்க. அந்த மாதிரி என்னை சுற்றி இருக்கிற நிறைய பேர் என்கரேஜ் பண்ணாங்க. நிறைய ஃபெல்லோ ஃபவுண்டர்ஸ் எல்லாம் லைக் I mean personally they messaged Jasper வந்து ஒன்றும் இல்லை பிரதர், so we all are with you. what I thought okay postpone ஆயிடுச்சு, so people will சில பேர் ரீஃபண்ட் கேட்டாங்க, சில பேர் என்ன ஏதோ நம்ம சைக்ளோன் வர வச்ச மாதிரி. of course many people got suffered. ஏன்னா it's a global freelancer festival. ஸோ அவுட் சைட் ஆஃப் சென்னையில இருந்து நிறைய பேர் வந்தாங்க. குர்கான், மும்பை, டெல்லி, புனே. ஸோ எல்லாருமே அந்த OMR ரோட்ஸ்ல they settled down, ஹோட்டல்லாம் புக் பண்ணி ஃப்ளைட் காஸ்ட், ஸோ எவ்ரி திங் இஸ் பேஸ்ட். அவங்க யாரும் பெருசா they understood the situation, but very few people like a single digit numbers. ஸோ அந்த ஒரு சில people வந்து they got furious on us. கண்டிப்பா அது நடக்கிறது தான். But rest of almost ஒரு 3000 people came for this, so they all were very supportive. Experience was super good and I think overall event was fantastic. We got a very good response. Like what we intended to do we have done, accomplish பண்ணோம். That's really great. and இன்னொன்று என்னன்னா following that அடுத்த freelance festival எப்போ நாங்கள் எதிர்பார்க்கலாம்? இல்லை any exclusive update for it? Okay, so Bangalore we are doing it, so most probably next global freelance festival will be Bangalore. Super. பட் எப்போ பிளான் பண்ணலான்னு இருக்கீங்க? நவம்பர் சென்னையில வச்சா ஃப்ளட் வருது, ஸோ இந்த வாட்டி கொஞ்சம் உஷாரா பேங்க்ல. ரைட். ஸோ இன்னொன்று பர்சனல் கொஸ்டின் என்ன அப்படின்னா, உங்களுடைய கேரியர்லேயே வாட்ஸ் யுவர் பிக்கெஸ்ட் ஃபெயிலியர் இது அப்படின்னா என்ன? லைக் உங்கள் கேரியர்லேயே வாட்ஸ் பிக்கெஸ்ட் ஃபெயிலியர் நிறைய இருக்கு. ஓகே, நான் லைக் இதுக்கு முன்னாடி 2-3 கம்பெனி ஸ்டார்டட், அது எல்லாமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதில் எது பிக்கெஸ்ட் அப்படின்னாங்கன்னா, நான் இந்தியா கிரேட் அப்படின்ட்டு ஐ ஸ்டார்டட் ஸ்நாக்ஸ் கம்பெனி, ஸ்நாக்ஸ் இது பண்ணுற கம்பெனி. ஓகே மீன்ஸ் இது நான் என்ன இரா சொல்கிறேன்னா ப்ரீ ஜியோ இரா. ப்ரீ ஜியோ இரா மீன்ஸ் பிஃபோர் 2016. அந்த ரேஞ்ச் 2016-17 அந்த ரேஞ்சில் ஐ வாண்டட் டு அந்த ரேஞ்சில் ஐ வாண்டட் டு டெலிவர் ஸ்நாக்ஸ், தீம் பேஸ்ட் ஸ்நாக்ஸ். ஓகே, இந்த இப்போ தமிழ்நாடு அப்படின்னா தமிழ்நாடுக்குன்ட்டு ஒரு இது அச்சு முறுக்கு, அதிரசம், பால்கோவா, அல்வா. ஸோ சிமிலர்லி கேரளாக்கு ஒன்று இருக்கும், பஞ்சாப்க்கு ஒன்று இருக்கும், ஹரியானாக்கு ஒன்று இருக்கும். ஸோ ஒரு ஸ்டேட்டுக்கு ஒன்று. இந்த மாதம் வந்து பஞ்சாப் தீம், இந்த மாதம் கேரளா தீம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா ஃபுல்லா ஐ வாஸ் டிஸ்ட்ரிபியூட்டிங் இட். யூ ஆர் டூயிங் நல்ல ஒரு ட்ராக்ஷனுமே இருந்துச்சு. பட் ஐ மிஸ்கால்குலேட்டட் த ஆபரேஷன்ஸ். ஸோ அந்த இதில் ஐ ஃபெயில்ட் மிசரபிளி. சின்ஸ் மை நேட்டிவ் இஸ் ராஜபாளையம், என்னோட பக்கத்துல சிவகாசி. ஸோ ஐ புட்டு 30,000 50,000 பாக்ஸஸ் எல்லாமே போட்டு பக்கத்துல அந்த டைம்ல ஃபுட் கிரேட் பாக்ஸஸ் வித்தவுட் பின்ஸ், பின் எதுவுமே இல்லாம அழகா சூப்பரா போட்டு ஆல் செட்டப் எல்லாம் பண்ணி it was going good, but operationals வந்து நான் மிஸ்கால்குலேட் பண்ணிட்டேன். ஸோ இட் வாஸ் அ ஃபெயிலியர்னு சொல்ல முடியாது, நல்ல ஒரு லேர்னிங். கண்டிப்பா. இப்போ அது ஒரு அனாலஜிக்காக சொல்றேன், ஒரு ஓஎம் மாதிரி ஒரு ஆப், ஓலா மாதிரி ஒரு ஆப் பண்ணிட்டு ஆப்ரேஷன்ஸ்ல மிஸ் பண்ணிட்ட மாதிரி. ஆல்மோஸ்ட் தேர். பட் ஒரு சின்ன அந்த கிரவுண்ட் லெவல் ரியாலிட்டி வந்து தெரியல. நம்ம எக்ஸல்ல போடுறது, கால்குலேட்டர்ல போடுறது எல்லாம் கரெக்டா வரும், பட் ஆபரேஷன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பீப்புள் ஹூ ஆர் பிளானிங் டு டூ எனி ஸ்டார்ட் அப்ஸ், ஒரு ஆப் அதுல கான்சென்ட்ரேட் பண்ற சாஃப்ட்வேர் பீஸ் ஆஃப் கோட் அதுல கான்சென்ட்ரேட் பண்றதை விட யூ கான்சென்ட்ரேட் மோர் ஆன் ஆப்ரேஷன்ஸ்.
அந்த கிரவுண்ட் ரியாலிட்டி என்ன, டொமைனில் என்ன நடக்குது, ஸோ அதில் கொஞ்சம் லேர்ன் பண்ணிட்டு நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் அதுதான். ஸோ தே ஆர் சூப்பர் ஃபோக்கஸ்ட் ஆன் பில்டிங் அண்ட் ப்ராடக்ட் ஆர் அந்த ஆப்புக்கு கொடுக்குறாங்களே தவிர அதுக்கு பின்னாடி இருக்க ஆப்ரேஷன்ஸ்க்கு கொடுக்குறது இல்லை. ஸோ ப்ளீஸ் கிவ் மோர் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் ஆப் ஆப்ரேஷன்ஸ். ஓகே, இது நான் முன்னாடியே கேட்டிருந்த கொஸ்டின் நம்ம செக்லிஸ்ட்ல நம்ம கேட்டிருந்தோம் போது, இப்போ எப்படி வந்து ஃப்ரீலான்சர்ஸ் வந்து கிளைண்ட்ஸ் ஆன்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்கோம். இப்போ அதுலேயே வந்து என்னன்னா, இப்போ நிறைய கிளைண்ட்ஸ் ஆன்போர்ட் பண்ணிடுறாங்க. யார் வந்து ப்ராப்பரான கிளைண்ட்டு, யார் ப்ராப்பரான கிளைண்ட்லும் தெரியுது இல்லை. சில பேர் பேமெண்ட்ல நிறைய இஷ்யூஸ் ஸ்டில் ஃப்ரீலான்சர் ஃபேஸிங். ஸோ எப்படி வந்து நல்ல கிளைண்ட்டை கண்டுபிடிச்சு அவங்க ஆன்போர்ட் பண்ணுறது? நிறைய ஸ்கேம்ஸ் வேறு நடக்குது. ஃப்ரீலான்ஸ் ப்ராஜெக்ட் தரேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு பேமெண்ட் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ அதையும் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? ஸோ யூஸ்வலி என்ன அப்படின்னா, வி ஷுட் சூஸ் த கிளைண்ட். ஓகே. ஸோ நான் எப்படி ப்ராஜெக்ட்ஸ் எடுப்பேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஐ மீன் மோஸ்ட்லி டு சோர்ஸ் லிங்க்டின். நானாக எடுக்கிறேன் அப்படின்னா ஐ கோ வித் லிங்க்டின். ஸோ லிங்க்டினில் வந்து நான் எந்த செக்டாருக்கு எடுக்கிறேன், இப்போ சென்னையில் எடுக்கிறேன்னா, பெங்களூரில் எடுக்கிறேன்னா, அந்த மாதிரி ஃபஸ்ட்டு அதை எடுத்துட்டு, என்னோட டொமைன் வந்து ஐஓடி. ஸோ ஐஓடி ரிலேட்டடாக எந்தெந்த கம்பெனிஸ்லாம் பெங்களூரில் இருக்குது, ஸோ அந்த லிஸ்ட் எடுத்துப்பேன். ஸோ அந்த லிஸ்ட் எடுத்துட்டு அதில் மினிமம் சீட் ஃபண்டு தாண்டி ஒரு சீரீஸ் ஏ டு சீரீஸ் பி ஆர் சி. சீரீஸ் சிக்கு மேலே இருக்கவங்க நம்ம கூட வரமாட்டாங்க. ஓகே. சீட் ஃபண்டுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு பட்ஜெட் இருக்காது. ஸோ அந்த சீரீஸ் ஏ டு சீரீஸ் சி இந்த கம்பெனிஸ் யார் யார் அப்படிங்கிற நான் லிஸ்ட் எடுப்பேன். ஸோ அதில் இருக்கிற டெசிஷன் மேக்கர்ஸ் அவங்கக்கிட்ட நான் கோல்ட்லாம் ஐ பிங் தம். ஐ மீன் டைரெக்டாக ப்ராஜெக்ட் தாங்க அப்படிலாம் கேட்காம ஐ மேக் ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் வித் தம். ஓகே. இட் டேக்ஸ் டைம். ஒரு 1 month ஆகலாம், 3 months ஆகலாம், 4 months ஆகலாம். ஸ்லோலி நான் வந்து ஒரு நோன் பர்சனாக அவங்களுக்கு தெரிவேன். அவங்களுக்கு வந்து தே வில் ஸ்டார்ட் சீயிங் மை ஒர்க்ஸ். நான் வந்து அவங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன். ஓகே, இந்த ப்ராஜெக்ட் நல்லா பண்ணியிருக்கீங்க அந்த மாதிரிலாம் நான் சொல்லும் போது அந்த ஒரு கனெக்ஷன்ஸ் கிரியேட் ஆகும். தென் ஐ ட்ரை டு எய்தர் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுவேன். ஸோ அங்கே ஐ வில் ஷோகேஸ் மை ஸ்டஃப். ஸோ இந்த மாதிரி தான் ஐ டூ செலக்ட் த கிளைண்ட். ஓகே. இப்போ கிளைண்ட்ஸ் நம்மளை தேடி வர்றாங்க அப்படின்னா வி ஹாவ் டு செட் த பவுண்ட்ரிஸ். ஓகே. ஸோ இதுதான் என்னோட பட்ஜெட்டு, இதுதான் என்னோட டைம் லைன், எனக்கு இந்த பீரியடில் ஐ நீட் பேமெண்ட். ஸோ அதை மைல் ஸ்டோனாக லைக் தேர் ஆர் மல்டிபிள் டைப்ஸ் ஆஃப் ப்ராஜெக்ட். கண்டிப்பாக. லைக் அவர்லி பேசிஸ், ஃபிக்ஸ்டு பிட், கான்ட்ராக்ட், அந்த மாதிரி நிறையா இருக்குது. அவர்லி பேசிஸ்லோ இல்லைனா கான்ட்ராக்டோ, ஸோ இதுவாக இருந்தாலும் ஒரு மைல் ஸ்டோன் பேஸ்டாக போயிடணும். ஸோ நான் இப்போ 50 hours முடித்தேன்னா எனக்கு பேமெண்ட் வரணும், 100 hours முடித்தேன்னா எனக்கு பேமெண்ட் வரணும், இல்லை நான் இந்த இது ரிலீஸ் பண்ணுறேன்னா எனக்கு இந்த மைல் ஸ்டோனுக்கு இந்த பேமெண்ட் வரணும் அப்படின்னு மைல் ஸ்டோன் பேஸ்டாக போகும்போது மோஸ்ட்லி ஒரு 90% வந்து நம்ம அந்த பேமெண்ட் டிஸ்பியூட்டை அவாய்ட் பண்ணிடலாம். ஓகே. ஓகே. ஆல்சோ எங்கே பெருசாக ஒரு பேமெண்ட் டிஸ்பியூட் வரும் அப்படின்னா குவாலிட்டி. எக்ஸாக்ட்லி. ஸோ எனக்கு அழகாக இருக்கிற, எனக்கு இப்போ இந்த டிசைன் அழகா இருக்குது, ஆனா கிளைண்ட்டுக்கு இது அழகா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. புரியுது. ஓகே. ஸோ அப்படிங்கிறப்போ டெஃபினிஷன் ஆஃப் டன் அப்படின்ட்டு ஒரு டேர்ம் இருக்கு. ஒரு இது முடிஞ்சிருச்சு அப்படின்னா அது எப்படி இது இது இந்த ஃபேக்டர்ஸ்லாம் இருந்துச்சுன்னா இது முடிஞ்சிச்சு அப்படிங்கிற ஒரு அக்ரிமெண்ட் வந்து நம்ம அவங்ககிட்ட கொடுத்துக்கணும். ஓகே. இது வந்து இட் இஸ் சேஃபர் ஃபார் போத், கிளைண்ட்டுக்கும் நல்லது, ஃப்ரீலான்சர்ஸ்க்கும் நல்லது. ஸோ இதெல்லாம் நான் சொன்னேன், இதெல்லாம் வந்துருச்சா அப்படின்னு அவர் பார்த்து கொடுத்துக்கலாம். ஃப்ரீலான்சருமே இதெல்லாம் நான் அக்செப்ட் பண்ணியிருந்தேன், இதெல்லாம் நான் டெலிவரி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே. ஸோ இதெல்லாம் பண்ணுறது மூலயமா வி கேன் ஐடென்டிஃபை எப்படி நம்ம கிளைண்ட்டை சூஸ் பண்ணுறது தான் முக்கியமான விஷயம். கரெக்ட். அண்ட் ஆல்சோ ஆடிங் அப் வந்து ஐ திங்க் சில சொன்ன மாதிரி இஃப் யூ ஆர் கெட்டிங் மோர் கிளைண்ட்ஸ், நம்ம வந்து சில கிளைண்ட்ஸுக்கு நம்ம நோ சொல்லவும் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். கரெக்ட். அதாவது என்னன்னா சின்ன சின்ன கிளைண்ட்ஸ் பண்ணுறதுக்கு இன்ஸ்டெட் ஆஃப் ஒர்க்கிங் வித் 10-15 கிளைண்ட்ஸு, ஒரு கிளைண்ட் 2 கிளைண்ட் நல்ல கிளைண்ட்டை பண்ணால் போதும். ஏன் அப்படின்னா you have to answerable for 10-15 clients. Exactly. It occupies your mind. அப்போ வந்து growth பற்றி யோசிக்க முடியாது, இந்த ஆப்ரேஷன்லேயே நம்ம மாட்டிப்போம். ஸோ ஒரு கிளைண்ட் 2 கிளைண்ட் நல்ல கிளைண்ட் இருந்தாலும் போதும். இஃப் சக்தி ஒரு ஃப்ரீலான்சர் இல்லாமல் இருந்தால் என்ன ஆகிருப்பாரு? நான் ஒரு ட்ராவல் விளாகர் அந்த மாதிரி ஆயிருப்பேன். ட்ராவல் விளாகர், இன்ட்ரெஸ்டிங். ஓகே. 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 ஸோ ஏன் ட்ராவல் விளாகர்? ட்ராவல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா ஜென்ரலாக? ஆமாம், எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஆல்மோஸ்ட் except few states I cover entire India by hitchhiking. அப்படியா? During my freelance time. Before COVID. Okay, almost எல்லா ஸ்டேட்டுக்கும் எல்லா ஸ்டேட்ஸ்மே போயிருக்கிறேன் hitchhikingல. Okay. லாரி, ட்ரக், unreserved train. So
ஓகே. ஹவ் வாஸ் தி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு? இட் வாஸ் குட். நல்லா ஐ மீன் தட்ஸ் வாட் மேட் மீ ஹூ ஐ அம் நவ். ஸோ எனக்கு ஒரு மினிமலிஸ்டிக்கா இது இருந்தா போதும், நம்ம லைஃப்க்கு பெருசா எதுவும் தேவையில்லை அப்படிங்கிறதோ, இல்லை மேக்ஸிமம் என்ன ஆயிருப்போது வில் டூ டேக் எ ரிஸ்க் அந்த மாதிரியோ, இல்லை பீப்புளோட மிங்கிள் பண்றதுக்கோ, கரெக்டா ஒரு ஆர்கனைஸ்டா இருக்கிறதுக்கோ, இல்லை எக்ஸ்பெக்டிங் சம்திங் அன்எக்ஸ்பெக்டடுக்கோ. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் இதுல வந்து என்னோட அந்த டிராவல் ஜேர்னி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ஸோ இது நான் சும்மா ஒரு சின்னதா கோவிட்ல சும்மா இருந்த டைம்ல த மிராக்கிள் பிலீவர் அப்படின்னு ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அதுல போட்டிருக்கேன். அது யாருக்கும் பார்க்கல, நான் மட்டும் எனக்கு அப்பப்ப இட்ஸ் ஆல் மெமரிஸ். கண்டிப்பா 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 குட் மெமரிஸ். கண்டிப்பா இப்ப நான் திருப்பி பார்க்கும்போது எக்ஸாக்ட்லி when I close my eyes I can sense the breeze of Meghalaya. I can sense the heart of Thar desert. I can feel the snow of Gulmarg. So lot of memories உங்க இடத்துக்கு நினைக்கிறேன். That's nice, great to know. கேட்கும்போது எனக்கே நல்லா இருக்கு. எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இன்னும் சூப்பரா இருக்கும் நான் அது ஃபுல்லாவே The Miracle Believer அப்படின்னு ஒரு இன்ஸ்டா பேஜ்ல எழுதி இருக்கேன். ஓகே ஓகே ஓகே. ஐ திங்க் ஐ வில் டு செக் அவுட் அண்ட் ஆடியன்ஸ் யாரெல்லாம் பாருங்க கண்டிப்பா. ஸோ ஐ திங்க் நம்ம இதோட wrap up பண்ணிக்கலாம் ப்ரோ. Sure. ஸோ அண்ட் ஓவரால் கன்க்ளூட் பண்ணா இட் ஹஸ் பீன் கிரேட். அண்ட் அகெயின் திருப்பி நான் சொல்றேன், தேங்க்ஸ் ஃபார் பீயிங் ஆனஸ்ட். ரொம்ப சில்லா கேண்டிடா அப்படியே யதார்த்தமாக பதில் சொன்னீங்க. இட் ஹஸ் பீன் கிரேட். அண்ட் இந்த பாட்காஸ்ட் பார்க்குறவங்க எல்லாருக்கும் ஐ திங்க் ஹோப் யூஸ்ஃபுல். நீங்கள் ஃப்ரீலான்சராக இருக்கீங்க, இல்லை ஸ்டார்ட் அப் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா இட் வில் பி கிரேட். அண்ட் டூ செக் அவுட் மேக்கர்ஸ் ட்ரைப். அண்ட் நீங்கள் எனி டைப் ஆஃப் ஹாபி எதுனாலுமே சரி, மேக்கர்ஸ் டைப்புக்கு வந்து கண்டிப்பாக தேவை லைக் மைண்டட் பீப்புள்ஸை பார்க்கணும், ஒரு ஈவெண்ட்டில் கலந்துக்கணும்னு நினச்சிங்கன்னா I think Makers will be a great platform for you guys. And நிறைய social medias they are available. Do check it out, reach it out. They have WhatsApp groups எல்லாமே இருக்காங்க. So they will the team is ready to support you guys. So do check it out. And லாஸ்டா ப்ரோ போகிறதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் you have been உங்கள் ஜேர்னி வந்து ரொம்ப யூனிக். ஏன்னா நீங்கள் சென்னைக்கு வந்தீங்க, வேலை பார்த்தீங்க, வேலை பார்த்ததுலேருந்து ஃப்ரீலான்ஸ் ஆரம்பிச்சிங்க, ஃப்ரீலான்ஸ் ஆரம்பிச்சு மேக்கர்ஸ் டைப் ஆரம்பிச்சிங்க. You're doing great. And இந்த ஜேர்னி ஃபுல்லாக நீங்கள் ஆடியன்ஸுக்கு ஏதாவது ஒரு லெசன் ஷேர் பண்ணணும்னா நெக்ஸ்ட் ஒரு 2 or 3 minutes உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன். கேன் ஷேர் இட். என்னோட ஓவரால் ஜேர்னியில் நான் கற்றுக்கிட்ட ஒரு லெசன் என்ன அப்படின்னா, யூ ஷுட் பி ஆல்வேஸ் சரௌண்டட் பை குட் பீப்புள். ஸோ அது ஒன்று மட்டும் இருந்தால் போதும். உங்களோட இன்டென்ஷன் கரெக்டாக இருந்ததுன்னா லைக் ரோடு வந்து உங்களுக்கு முன்னாடி இட் வில் ஓப்பன் அப் ஃபார் யூ. So people will support you, they will encourage you, they will guide you, they will mentor you. So always ஒரு நல்ல பீப்புளோட அந்த ஒரு சரௌண்டிங்லேயே நம்ம இருக்கும்போது will become successful in our life. So always surrounded by good people. So that is the one thing I really want to share with you. நீங்கள் வந்து ஸ்வீட்டாக ஒரு குட்டி விஷயத்தை நல்லா சொல்லியிருக்கீங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற ஒரு ஃபாஸ்ட் மூவிங் வேர்ல்டில் இது ரொம்ப நெசசரி. பீப்புள் நம்ம சூஸ் பண்ணி நல்ல பீப்புள் நம்ம கூட வச்சுக்கிட்டோம்னா ஐ திங்க் எல்லாருமே சேர்ந்து வளரும்போது we can do miracles. I think அப்படிதான் நீங்களும் இன்னைக்கு ஒரு பெரிய மிராக்கிள் பண்ணியிருக்கீங்க. தட்ஸ் கிரேட். அண்ட் ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக லைக் ஃபெல்லோ ஃபவுண்டர் பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? அண்ட் உங்களுடைய சில வேர்ட்ஸ் அபவுட் ஃபெல்லோ ஃபவுண்டர். ஓகே. ஸோ ஃபெல்லோ ஃபவுண்டர்ஸ் ஃபஸ்ட்டு நான் இந்த லோகோவை பார்த்தோன்னே யாரோ லோகோவை திருப்பி வச்சுருக்காங்க அப்படின்னு நான் டிசைனை மாற்றி நேராக வச்சு அனுப்பிச்சி விட்டேன். அப்புறம் நான் கால் பண்ணி கேட்டேன், ஓகே இதுதான் லோகோன்ட்டு. பட் like so this is the like edge. Okay. Yeah. So always it's not a usual thing, it is something different. Okay. So fellow founders, they are doing really great. Particularly on the card வந்து they gifted me in the festival. இப்போ நான் எங்கே போனாலும் I use the card. அதில் நிறைய மல்டிபிள் விஷயங்கள் இருக்குது, அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் பர்டிகுலர்லி தீபன், Jasper, Joshua, so எல்லாருமே they are very close to me, always support you, and I really congratulate and all wishing you all the best for your future endeavors. Thank you bro. Thanks for your words, it means a lot. And so நாங்கள் வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வர எல்லா பாட்காஸ்ட்டுக்குமே வந்து we asked லாஸ்ட் கொஷினாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அடுத்த பாட்காஸ்ட்டுக்கு யாரை கூப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு கொஷின் இருக்கும். ஸோ உங்ககிட்டே அந்த கொஷின், அடுத்த பாட்காஸ்ட்டுக்கு யாரை கூப்பிடலாம், யாரை சஜஸ்ட் பண்ணுவீங்க நீங்கள்? ஓகே. ஸோ எனக்கு ஆக்சுவலாக 2 பேர் மைண்டுக்கு வர்றாங்க ப்ளீஸ். ஸோ ஒன்று வந்து ரமேஷ், ஓகே, அஸ்ட்ராவியோட ஃபவுண்டர். ஸோ ஏன் அப்படின்னா எனக்கு அவர் பார்க்கும்போது ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். அவர் வந்து நிறைய ஹேண்டில்ஸ் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் ரொம்ப கேஷுவலாக ஹேண்டில் பண்ணிட்டு ஹீ இஸ் லீடிங் எ கம்பெனி. வெரி லைக்
பின்னாடி பிஹைண்ட் தி சீனை பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். பட் அது Okay. எதுவுமே முன்னாடி காமிக்க மாட்டார். ரொம்ப கேஷுவலா ஹி வில் டேக்கிள் மெனி டாஸ்க் அண்ட் இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லா ஹி பில்ட் Astra View அண்ட் மார்க்கெட்ல இது போயிட்டு இருக்கு. we are also using Astra View. ஓகே கூல். ஸோ அவரோட அந்த ஒரு கட்ஸ் அந்த லீடர்ஷிப் குவாலிட்டிக்காக ஐ ரியலி லைக் ஹிம். ஓகே. ஆல்சோ ராதா ரங்காச்சாரி ராதாரங்க சரி. ஸ்பைக்ரா அண்ட் Astra Spikra, View okay. இருக்காங்க. அண்ட் ஒரு டயர் 2 சிட்டிஸ் தஞ்சாவூர் அங்க she started and then she expanded. Really I like her leadership ஓகே. skill as well. Also she's doing a cash positive. So இப்ப இருக்கிற ஸ்டார்ட் அப்ஸ் நிறைய பேர் they are burning. So அந்த ஒரு ரீசன் ஐ ரியலி லைக் ஹர் அண்ட் ஹவு ஷி மேனேஜ். ஸோ மணி இருக்கு பேங்க்ல அப்படிங்கிறத ஷி இஸ் நாட் ஸ்பெண்டிங் அரௌண்ட். ஸோ ஷி இஸ் வெயிட்டிங் ஃபார் த ரைட் மொமெண்ட் ஃபார் ரைட் ஸ்ட்ராட்டஜி. ஆல்சோ ஹவு ஷி டேக்ஸ் ப்ராஜெக்ட் அதை டெலிவரி பண்ணுறது, அந்த கஸ்டமரை கரெக்டாக என்கேஜ் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே ஐ லேர்ன் மெனி திங்ஸ் ஃப்ரம் ஹர். ஆல்சோ ஷி ரன்ஸ் அ கம்யூனிட்டி ஃபார் சர்வீஸ் ஸ்டார்ட் அப்ஸ். வளர் அப்படின்ற ஒரு கம்யூனிட்டி ரொம்ப அருமையாக லீட் பண்ணுறாங்க. ஓகே ஓகே. ஸோ ரியலி ஐ அட்மையர் ஹர். ஸோ இவங்க ரெண்டு பேருமே கண்டிப்பா ஐ திங்க் அப்கமிங் பாட்காஸ்ட்டை நீங்கள் ரெண்டு பேருமே பார்க்கலாம், கவர் பண்ணுறேன் கண்டிப்பாக நான் உங்களுக்கு இன்வைட் பண்ணி. ஸோ யா ப்ரோ, ஐ திங்க் பிஃபோர் ரேப்பிங் அப் கடைசியாக வந்து நாங்கள் வந்து எல்லா கெஸ்ட்டுக்கும் ஒரு குட்டி கல்ச்சராக வச்சுருக்கோம். நீங்கள் இப்படி உங்கள் டீம் கல்ச்சர் வச்சுருக்கீங்க, வர எல்லா கெஸ்ட்டுக்கும் ஒரு குட்டி கிஃப்ட் ஆம்பர் சரிங்களா எங்கள் சைடில் இருந்து. ஸோ யா ப்ரோ, ஒரு குட்டி கிஃப்ட், ஒரு புக் அண்ட் சாக்லேட் சரிங்களா. தேங்க்யூ. ஸோ யா தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் a lot. ஓகே யா ப்ரோ, அண்ட் அகெயின் ரேப்பிங் இட் அப், தேங்க்யூ ஃபார் யுவர் டைம். இட் வாஸ் ரியலி ஹெல்ப்ஃபுல் சரிங்களா. அண்ட் இன்னொரு லாஸ்ட்டாக வந்து என்னென்னா, இஃப் இந்த பாட்காஸ்ட் பார்த்துட்டு யாராவது மேக்கர்ஸ் டைப் ஜாயின் பண்ணணும், இல்லை அவங்க ஏதாவது உங்களை காண்டாக்ட் பண்ணணும், ரீச் அவுட் பண்ணணும் அப்படின்னா உங்களால் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் லிங்க் ஏதாவது சப்போர்ட் பண்ண முடியுமா? நாங்கள் இங்கே யூடியூப் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நான் போடுவேன். ஸோ தட் தே கேன் அங்கேருந்தே தே கேன் ஜம்ப் இன். ஷூர், நாங்கள் எக்ஸ்க்ளூசிவ் லிங்க் வந்து ஐ வில் ஷேர் இட் வித் யூ. யா தேங்க்யூ. கண்டிப்பாக ஷூர். ஸோ நான் என் நோட் முடிச்சிடுறேன். ஹோப் நீங்கள் இந்த பாட்காஸ்ட் பார்த்த எல்லா ஃப்ரீலான்சர்ஸ் அண்ட் ஆடியன்ஸ் எல்லாருக்குமே இந்த பாட்காஸ்ட் பிடிச்சிருக்க நம்புகிறேன். அண்ட் சக்தி ப்ரோ நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாரு. அண்ட் அவர் சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் அவங்க சொன்ன கெஸ்ட் எல்லாரையும் நான் கவர் பண்ணுறேன். அண்ட் யூ கேன் see a QR in the screen. இந்த QR வச்சு யூ கேன் கனெக்ட் வித் ஜெயசக்தி ப்ரோ. அண்ட் நான் முன்னாடியே பேசின மாதிரி வி ஆல்சோ லிங்க் மேக்கர்ஸ் டைப்போடைய எக்ஸ்க்ளூசிவ் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அதையும் நீங்கள் கிளிக் பண்ணி யூ கேன் go and reach out to Shakti or Makers Type team. So thank you so much for your support and see you all in the next podcast.